ஹலோ மை டியர் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நீட்டோடைய செகண்ட் சாப்டர், அதாவது கிளாஸ் 11உடைய செகண்ட் சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புதிய சாப்டர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா லிவிங் வேர்ல்ட் பார்த்தோம். கரெக்டாக அது ஆல்மோஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு. பட் அதில் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் நான் ஆட் பண்ண வேண்டி இருக்குது. பட் ஆனால் நம்ம லேட்டர் பார்ட்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப போட்டு இப்போவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் 2024, 2025, 2026 எந்த மாதிரியான நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே டூ நாட் வரி. நம்மளுக்கு பார்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்போவுமே பசங்களா, நான் ஒரு செஷனை மோர் தென் 30 மினிட்ஸ் ப்ரொலாங் பண்ண மாட்டேன். நான் கரெக்டாக டைம் பார்த்து வச்சுக்கிட்டேன். வை? பிகாஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹியூமனோடைய ரிட்டென்ஷன் பவர் இருக்குல்ல, இட் இஸ் நாட் மோர் தென் 40 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ், அந்த 30 மினிட்ஸ்லையுமே எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து ஐ கேன் மேக் இன் டு கெட் இன்சைட் யுவர் பிரெயினோ, ஐ வில் டூ தட். டூ நாட் வரி. அண்ட் ஆல்வேஸ் எப்போவுமே ஜுவாலஜி கிளாஸ், பிரியாங்கா மேம் கிளாஸ் அப்படி இருந்தாலுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லா கிளாஸ்லையுமே நான் சொல்கிறது தான். ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த சாப்டர் எதுக்கியா நம்ம படிக்கிறோம் கிளாஸ் 11th இப்படி ஒரு சாப்டர் இவ்வளோ பேஜஸாக எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, தேர் இஸ் அ பர்பஸ் டு இட். இப்போ உங்கள் கிரேட் 11 ஆகட்டும், கிரேட் 12 ஆகட்டும், இது ரெண்டுத்துக்கான பயங்கரமான பேசிக்ஸ் இஸ் இன் யோர் கிரேட் 10th. கிரேட் 10th ரொம்ப சூப்பர் டூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க, ஐ எம் நாட் சேயிங் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர், ஐ எம் சேயிங் ரொம்ப சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு கிரேட் 11 and 12 ரொம்ப சூப்பரான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஸ்பெஷலி இன் நீட். பிகாஸ் ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், எல்லாமே பசங்களா மக்கடிக்கிறது ஒரு வேலையே கிடையாது. ஓகேவா? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி வெல். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போது ஓகே, இதெல்லாம் என்ன பற்றி நோட். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாப்டர் பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணணும்னா, இப்போ வீட்டில் அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு பை ஃபுல்லாக they are getting so many things. ஓகேவா? என்ன பண்ணுவோம்? அதை செக்ரிகேட் பண்ணுவோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் தனியாக, டாய்லெட் கிளீனரி ஐட்டம்ஸ்லாம் தனியாக, டிஸ்பென்சரி ஐட்டம்ஸ்லாம் தனியாக, ஹைஜீனிக் ஐட்டம்ஸ்லாம் தனியாக, அதுக்கப்புறம் கிச்சனில் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக, குக்கிங் ஐட்டம்ஸ் தனியாக, க்ராசரிஸ், அந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம அதை ஒரு குரூப்பாக பிரிச்சுருவோம். எப்படி அந்த குரூப்புக்கு ஒரு கன்க்ளூட் வரும்? பிகாஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. கரெக்டாக? அவ்வளோதான் கான்செப்ட். இதை புரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த மாதிரி நம்ம ஹோல் பயோடைவர்சிஃபைடு வேர்ல்டில் என்ன நடக்கும்? நிறையா பிளான்ட்ஸ், ஆனிமல்ஸ், ஆல்கே, ஃபங்கை, மைக்ரோ ஆர்கனிசம், அந்த மாதிரி ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ இது எல்லாமே கிளஸ்டராக பிடிச்சிட்டு போ. இது ஒரு பிளான்ட், இது ஒரு அனிமல், அப்படி போட்டால் நல்லா இருக்காது. கரெக்டாக? ஒன்றத்தை பற்றி டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன், ஒன்றத்தை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அதை டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக டிவைட் பண்ணணும். இங்கே பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் நிறையா நம்ம டிவைட் பண்ணோம். ஒன்று கிளாஸஸில், கிங்டம்ஸில், அந்த மாதிரி. லிவிங் வேர்ல்டில் நம்ம படித்தோம்ல, டிஃப்ரெண்ட் டாக்ஸா, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ், இதெல்லாம் படித்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு பெரிய ஹார்ட்னு போடுங்க. ஸோ பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்கு நம்ம புக்கில், அண்ட் பசங்களா வெனவர் ஐ டீச் யூ, புக்கில் அப்படியே லைன் பை லைனாக அது மாதிரி பார்க்காதீங்க. ஐ ஹாவ் மை டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் த பிபிடி. ஸோ புக்கோட கம்பேர் பண்ணாதீங்க. பட் கண்டிப்பாக புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் இல்லை இருக்குது. அதை பற்றி டு நாட் வரி. சரியா? இப்போ பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்னா என்ன அர்த்தம்னா, சயின்டிஃபிக்கான ப்ரொசீஜர். இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ க்ரீன் கலர் பிளான்ட் எல்லாமே எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் ஒரு குரூப்பு. குட்டி பிளான்ட் எல்லாம் ஒரு குரூப்பு. எனக்கு இந்த பிளான்ட் மட்டும் தான், இந்த செடி மட்டும் தான் சாப்பிட பிடிக்கும், இதெல்லாம் ஒரு குரூப்புன்னு ஐ ரியலி கேனாட் டூ தட். அதனால தான் சயின்டிஃபிக் ப்ரொசீஜர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் ஆர் அன் அனிமல் ஒரு சயின்டிஃபிக் ப்ரொசீஜர் மூலமாக கிளாஸிஃபை பண்ணுறது இஸ் வாட் இஸ் பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா? ஆஃப் அரேஞ்சிங் ஆர்கானிசம்ஸ் இன்டு குரூப்ஸ், சப் குரூப்ஸ். இப்போ இது ஒரு குரூப்னா என்னது? இப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இது ஒரு குரூப். அப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா. இப்போ அதை சப் குரூப் ஆக்குற. இந்த ஸ்நாக்ஸ்லேயே
குக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ், குக்கிங் வித்தவுட் ஃபயர் அப்படியே எடுத்து பேக்கெட்டை பிரித்து சாப்பிட வேண்டிய ஸ்நாக்ஸ், தட்ஸ் அ சப் குரூப். அப்போனா குரூப் இஸ் அ ஸ்நாக், பட் அது சப் குரூப் என்னது, ஒன்று ஒரு சிமிலாரிட்டி ஷேர் பண்ணுது, இன்னொன்று இன்னொரு சிமிலாரிட்டி ஷேர் பண்ணுது. குக் பண்ணுற ஸ்நாக்ஸுமே குக்கிங் வித்தவுட் ஃபயரில் இருக்கிற ஸ்நாக்ஸுமே டிசிமிலர், கரெக்டாக? ஏன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம் ராவா, இதை குக் பண்ணி தான் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் பசங்களா நம்ம பிளான்ட் கிங்டமும் சரி அனிமல் கிங்டமும் சரி நம்மளோட சயின்டிஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பர் டூப்பராக என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜெனரேஷனில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சயின்டிஸ்ட்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு கன்க்ளூஷனுக்கு they would have come up to. சரியா? இப்போ இதுதான் நான் சொன்னல, based on the similarities, based on the dissimilarities. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை சயின்டிஃபிக் ப்ரொசீஜர், சயின்டிஃபிக்காக ஏனா தானும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கான க்ரைட்டீரியாவை வச்சு கிளாஸிஃபை பண்ணி இதை என்ன பண்ணுறாங்க, they are arranging. How do they arrange it? Into various groups, various subgroups, various kingdoms, class, order, அந்த மாதிரி. இப்போது எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஹைரார்கினா என்னது, ஸ்டெப்ஸ் ஆர் ஸ்டேஜஸ். எப்படி பண்ணுறாங்க, ஓகேப்பா, இது ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், சரி, இது ஒரு குரூப் ஆகட்டும், ஏன் இதுக்கு ஒரு சிங்கிள் செல் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், எதனால, இதுக்கு மெனி செல் இருக்கு. அப்போ சிங்கிள் செல் ஆர்கானிசம்க்கு செல் வால் இருக்கா இல்லையா? அப்போ யூனிசெல்லுலருக்கு எப்படி இருக்கு, மல்டி செல்லுலருக்கு செல் வால் இருக்கா இல்லையா? இப்படி பண்ணல, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு தே கிளாஸிஃபை இட். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரை வச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான அனட்டாமிக்கல் கேரக்டரை வச்சு. இப்போ மார்ஃபாலஜினா என்ன, அனாட்டமினா என்னன்னு பார்க்கலாம். பிகாஸ் நான் 12th படிக்கும்போது நீங்களாம் நம்ப மாட்டீங்க, ஐ ரியலி டிட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. உங்களுக்கும் அந்த மாதிரி தெரியாமல் இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. டு நாட் வரி, ஐ எம் ஹியர் அண்ட் நோ ஃபியர். No fear when I am here. சரியா? So do not worry, always I am there to teach you. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 3 மட்டும் படிச்சிடலாம். பிகாஸ் புக்ஸில் வந்து பீட் grade 11 and grade 12 கண்டிப்பாக நிறையா இந்த மாதிரி சொல்லுவாங்க. அனட்டாமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபிசியோலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படின்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் இஸ் மார்ஃபாலஜி. ஓகேவா? மார்ஃபாலஜினா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பிளான்ட் இல்லை ஒரு அனிமலை பார்க்குறேன், அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த பிளான்ட் இஸ் க்ரீன் இன் கலர், லீஃப் பாரு குட்டியாக பிளண்ட்டாக இருக்குது, இதோட ரூட்டு டேப் ரூட் சிஸ்டம். அப்போ ஒரு அனிமலை பார்த்தா என்ன சொல்கிறோம், இந்த அனிமலுக்கு 4 லிம்ஸ் இருக்குது பாரு, இதோட ஃபர்ல ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது, இதுக்கு 2 இயர்ஸ் இருக்குது, இதுக்கு விஸ்கர்ஸ் இருக்குது, பூனைக்கெல்லாம் பூனை முடி இருக்கும்ல, கேட் ஃபேமிலி, விஸ்கர்ஸ் இருக்குது, இதுக்கு கெனைன் டீத் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீஷீஸை பார்த்து அப்படியே கண்ணில் நான் என்ன பார்க்குறேனோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய மார்ஃபாலஜி. ஆல்வேஸ் ரிமெம்பர், லாஜி அப்படின்னா ஸ்டடி. பயாலஜியில் ஃபிசியாலஜி, மார்ஃபாலஜி, அனாலஜி, ஜுவாலஜி இது மாதிரி எது இருந்தாலுமே லாஜி அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஸ் அனாட்டமி. அனாட்டமினா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக என்னோடய பசங்களாம் எம்பிபிஎஸ் படிக்க போகிறாங்க, அப்போது தேர் வுட் பி ஸோ மச் ஆஃப் அனட்டாமி கிளாஸஸ். என்னது, ஹியூமன் டைசெக்ஷன் நிறையா பார்ப்பீங்க, ஹியூமனோட ஸ்கின் டைசெக்ஷன். இப்போவே சொல்லிட்டு அந்த க்யூரியாசிட்டி இருக்காதுல்ல, பிகாஸ் ஐ ஹாவ் அட்டெண்டட் ஃபியூ செஷன்ஸ். அந்த கதையெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். பட் ஸ்டில் திஸ் அனாட்டமி கிளாஸஸ்லாம் இருக்கும். ஓகே, அப்போ அனாட்டமினா என்னப்பா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிராஸ் செக்ஷன் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன். ஒரு ஸ்டெம் ஆகட்டும், அதை இப்படி க்ராஸாக பிரிக்கிறது இல்லை ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணுறது. அப்படி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ், இப்போ ஒரு ஸ்டெம்மோ ரூட்டோ இருந்தால் நம்ம என்னெல்லாம் வாஸ்குலர் பண்டில்ஸ் பார்ப்போம், கரெக்டாக ஜைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும், தி எபிடர்மல் லேயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஷ்யூஸ், இது உள்ளே இருக்கிறதோடைய ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறது இஸ் வாட் இஸ் anatomy. So morphological characteristics of this, anatomical characteristics of this. அப்போ நெக்ஸ்ட் என்னது, physiology. ஓகேவா?
ஃபிசியாலஜி. ஸோ நீங்கள் ஃபிசியாலஜி கிளாஸஸுமே எம்பிபிஎஸ்சில் நிறைய படிப்பீங்க. ஐ கெஸ் ஃப்ரம் செகண்ட் or தேர்ட் இயர், ஐம் நாட் வெரி ஷுர். பேசிக்ஸ் ரொம்ப பயங்கரமாக சொல்லி தருவாங்க, பீட் அனாட்டமி ஆர் ஃபிசியாலஜி. பிகாஸ் நம்மளோட ஹியூமன் பாடி ஃபிசியாலஜி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஃபிசியாலஜினா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனோடைய ஃபங்க்ஷன் பற்றி படிக்கிறது. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இதனோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு படிக்கிறது தான் இஸ் யோர் ஃபிசியாலஜி. ஓகே, இந்த மாதிரி வேறு நிறைய லாஜிஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இப்படி ஒரு லாஜி பயாலஜி ரிலேட்டடாக தெரிஞ்சிருந்தா டூ கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ டோன்ட் பி ஒன்லி புக் வார்ம் பசங்களா. ஸ்டடி 2 to 3 திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த புக். அப்போ தான் யூனோ அடுத்தவங்களை விட நம்ம ரொம்ப தனித்துவமாக தெரிய முடியும். ஓகேவா? ஸோ பி இன் மை காலேஜ் அந்த மாதிரி நான் சில விஷயம் படித்த போய் தான் சில விஷயம் ரொம்ப காமன் நம்ம பேசுவோம். ஆனால் அடுத்தவங்க அதை ரொம்ப புதுசாக பார்ப்பாங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இவங்க பேசுகிறாங்களேன்னு. ஸோ எப்போவுமே ஐ வாண்ட் ஆல் ஆஃப் மை டார்லிங் பசங்கள்ஸ் டு பி லைக் தேட். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறையா படிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம், இந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் இப்போ நம்ம எக்ஸாக்டாக ஒரு சாப்டருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபிலோசஃபர் யாருன்னா, மை ஃபேவரட் ஃபிலாசபர், க்ரீக்கிஷ் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது இங்கே நம்ம அலைன்மெண்ட்டே இல்லாமல் இருக்கப்பா நம்ம வேர்ல்டில் இருக்கிற பயோடைவர்சிட்டி, நம்ம எப்படியாவது ஸ்பெசிஃபிக்காக அதை கிளாஸிஃபை பண்ணோன்னு நம்ம ஐயா தான் வாட் ஹீ டிட், ஹீ கிளாஸிஃபைட். ஃபர்ஸ்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணாருன்னா மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ மார்ஃபலாஜினா என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் ஒரு அனிமல் அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை பார்த்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய மார்ஃபாலஜி. சரியா? ஸோ இந்த மார்ஃபாலஜி பார்த்து சூப்பராக ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்கு வந்துட்டாரு. என்னன்னா இதுதான் பசங்களா, ஒரு பிளான்ட். ஓகேவா? ஒரு பிளான்ட் இதை 3ஆ டிவைட் பண்ணியாச்சு. என்னது? ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹர்ப்ஸ். அப்போ என்ன பண்ணிட்டாரு, நல்லா டாலா, உட்டியா, பல்கா, லாங் ஸ்டெம்மில் இருக்கிறது எல்லாமே ட்ரீ, ப்ரௌனிஷ் ஸ்டெம்மில் இருக்கிறது எல்லாமே ட்ரீ. அப்போ ஷ்ரப்னா என்னது, கொஞ்சம் ஹியூமன் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி, நல்லா புஷ்ஷியான பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி, லைட் ப்ரௌனிஷ் ஸ்டெம் இருக்கிற மாதிரி, மீடியம் சைஸ் ஸ்டெம் இருக்கிற மாதிரி, அது மாதிரியான பிளான்ட் எல்லாம் எதில் பண்ணிட்டாங்க, ஷ்ரப்பில் பண்ணிட்டாரு. அப்போ ஹர்ப் எல்லாம் குட்டி குட்டி ஷார்ட் புஷி பிளான்ட்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் செடி குட்டியாக இருக்கும்ல, அண்ட் மோரோவர் இதோட ஸ்டெம் எல்லாமே வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹர்ப் அப்படின்னு பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அரிஸ்டாட்டில் ஹீ லேட் த பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு பேசிஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளுடைய ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அனிமல்ஸையும் இந்த மாதிரி. சரி, பிளான்ட்டு என்னோட வேலை மார்ஃபலாஜிக்கலாக பார்த்தா இது இப்படின்னு நான் கிளாஸிஃபை பண்ணிட்டேன். அப்போ நான் இந்த அனிமல்ஸை எப்படி நான் கிளாஸிஃபை பண்ணுறேன், அதுதான் நம்ம அரிஸ்டாட்டில் பண்ணார். என்ன பண்ணார் பார்க்கலாம். இன்ட்டு 2 groups, பிளான்ட்ஸை 3 groups-ஆக பண்ண மாதிரி அனிமல்ஸை 2 groups-ஆக பண்ணிட்டார். பேஸ்ட் ஆன் த பிளட், வித் ரெட் பிளட், வித்தவுட் ரெட் பிளட் இப்படின்னு பண்ணிட்டாரு. ரொம்ப சிம்பிள். எந்தெந்த அனிமலுக்குலாம் பிளட்டு பார்க்க ரெட்டாக இருக்கோ ரெட் பிளட் அனிமல்ஸ். சரியா? எந்தெந்த அனிமலுக்கு வந்து ரெட் பிளட் இல்லையோ, ஹீமோசில் பிக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, க்ரீனிஷ், ஒயிட்டிஷ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யோர் காக்ரோச்சஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன கிளாஸிஃபை பண்ணிட்டாரு, வித்தவுட் ரெட் பிளட் அனிமல்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணிட்டாரு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் நம்மளுடைய அரிஸ்டாட்டில் கிரேட் ஃபிலாசபர் who laid the basis of biological classification. என்ன பண்ணாரு, பிளான்ட்ஸை 3 important groups ஆகவும் அனிமல்ஸை 2 important groups ஆகவும் he classified. பிளான்ட்ஸை எப்படி, ட்ரீஸ், ஹர்ப்ஸ், ஷ்ரப்ஸ். இது அனிமல் வித் பிளட், அனிமல் வித்தவுட் பிளட். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளுடைய லினேயஸ் அண்ட் பசங்களா while taking notes, லாஸ்ட் 3 pages ஆஃப் யோர் நோட் புக்ஸ் இருக்கும்ல, அது வந்து இந்த இயர்ஸ்க்கு மோஸ்ட்டாக நீட்டில் இப்படி எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்க அப்போல்லாம் கேட்க மாட்டாங்க. டு நாட் வரி. எப்பவுமே நீட்டில் வந்து யூனோ கான்செப்சுவல் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இப்படி மக்கடிக்கிற மாதிரி ஃபேக்சுவலான கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரேர். பட் ஸ்டில் ஃபார் த சேஃபர் சைட்
நல்லா இருக்கும்ல ஒருத்தர் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர இயர் இஸ் 1758. Our great Carl Linnaeus. What did he do? He divided. இப்போ அரிஸ்டாட்டிலை பற்றி மறந்துடணும் சரியா, பிகாஸ் நம்ம கார்ல் லினேயஸ் கிட்ட போயாச்சு. கார்ல் லினேயஸ் என்ன பண்ணாரு, he classified the organs into ரெண்டு. நீ பேசலையா, நீ மூவ் பண்ணலையா, நீ க்ரீனாக இருக்கியா, நீ எல்லாம் பிளான்ஸ். யூஆர் ஏபிள் டு மேக் சவுண்ட், யூஆர் ஏபிள் டு மூவ், அப்போ நீ எல்லாமே அனிமல். எவ்வளோ சிம்பிளான கிளாஸிஃபிகேஷனில் அந்த மாதிரி கார்ல் லினேயஸ் பண்ணிட்டாரு. ஸோ எப்படி இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணாருன்றதுக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த பிளான்ட் கிங்டமில் நம்மளோட பாக்டீரியா, நம்மளோட சயானோ, பசங்களா சயானோ மீன்ஸ் ப்ளூ க்ரீன் ஆல்கே. இப்படி கேட்கக்கூடாது, ஏன் மேம் சயானோ பாக்டீரியான்னு இருக்குது அதை பார்த்து ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்கிறீங்க. நோ, cyanobacteria is a kind of bacteria. அது காமனாக ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. வை? பிகாஸ் இது எல்லாமே photosynthetic bacteria. Most of the bacteria are nitrogen fixers. சாயிலில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இதை ஏன் ஆல்கேன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஆட்டோட்ராஃபிக். எந்த மாதிரியான ஆட்டோட்ராஃபிக்? ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சன்லைட் வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் இட் மேக்ஸ். அதனால தான் இட் ஹேஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறனால தான் இதை நம்ம ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இட் இன்க்ளூட்ஸ் பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, நம்மளோட ஃபங்கை, மோசஸ். அண்ட் இது நிறைய பேர் ஃபங்கி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஃபங்கை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஐ ப்ரிஃபர் ஃபங்கை. ஓகேவா? ஃபங்கை, மோசஸ், ஃபர்ன்ஸ், பிளான்ஸ். அப்போ பிளான்ஸை மட்டும் நம்ம பிளான்ட் கிங்டமில் வைக்கல. ஹி கெப்ட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே எல்லாத்தையுமே ஹி கெப்ட் அண்டர் பிளான்ஸ். ஓகேவா? இப்போ எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மால் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளான்ட் கிங்டமில் வச்சார் அப்படின்னு பார்க்கணும். எதனால? த ஃபர்ஸ்ட் திங் இஸ் presence of cell wall. இந்த ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செல் வால் இருக்குது, ஒரு அவுட்டர் லேயர் இருக்குது, ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது. அதனால இதெல்லாமே நான் பிளான்ட் கிங்டமில் வச்சுட்டாரு. செகண்ட், இவரோட ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா, ஆப்சன்சஸ் ஆஃப் லோகோமோஷன். லோகோமோஷனை என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் லோகோமோஷன். இந்த அனிமல்ஸ்னால லோகோமோட்லாம் பண்ண முடியாது, கரெக்டாக? பிளான்ஸ்னால நடந்தெல்லாம் போக முடியாது. அதனால ஆப்சன்ஸ் ஆஃப் லோகோமோஷன். நெக்ஸ்ட் விஷயம், ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் செடிக்கிட்ட பேசுகிறேன், செடி ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுமா? இல்லை. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். இப்போது எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன் மேம்? sunlight is an external stimuli. With the help of the sunlight only they undergo photosynthesis. Then isn't it an external stimuli and it's not responding? அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். இவர் ஜென்ரலான எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை பற்றி பேசுகிறார். ஹியூமனோட இன்டராக்ஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, அதை வச்சு மட்டுமே he is classifying. So do not cross over that concept with this. இதுதான். ஓகேவா? செகண்ட், அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம் என்ன பண்ணுறாரு, அனிமல் கிங்டமில் என்னென்னலாம் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோசோவன். நம்மளோட புரோட்டோசோவன்னா என்னன்னு தெரிலனாலும் பரவாயில்ல, இதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட அமீபா இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்து புரோட்டோசோவன்னா amoeba is a protozoan. But what exactly is a protozoan? Protozoan characteristics என்ன, protozoanோட different classes என்ன, அதெல்லாம் இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். அதுதான் the intricacy of this chapter. இப்போ தெரியுதா ஏன் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு இன்வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா முதுகு எலும்பு இல்லாத பிராணிகள், அனிமல் வகைகள், அதுதான் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸ். which do not have a backbone or a
vertebral column அப்படி தான் சொல்லுவாங்க. vertebra, vertebrae, vertebral column இதெல்லாம் இல்லாத அனிமல்ஸ்லாம் வந்து invertebrates. அண்ட் vertebrates என்னது? நம்மலாம் தான் vertebrates, ஒரு அனிமல்லாம் தான் vertebrates. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதுகு எலும்பு உள்ள பூச்சிகள் இல்லை அனிமல்ஸ், ஓகேவா, மிருகங்கள். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அன் vertebrate is that which possess a vertebral column. எந்த ஒரு அனிமலுக்கு vertebral column இருக்கோ அது எல்லாமே vertebrates. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இவருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அனிமல் கிங்டமில் he is having protozoan, he is having invertebrate, he is having vertebrates. நெக்ஸ்ட், எதனால அனிமல் கிங்டமில் இதெல்லாமே அவர் இன்க்ளூட் பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால். இப்போ ஹியூமன் cell do not have a cell wall, correct, and that's why it's like almost irregular in shape, but plants do have a cell wall. அதனால தான் அது பயங்கர காம்பேக்டாக ரிஜிடான ஷேப்பில் இருக்குது, ஓகேவா. இது ஒரு மெயின் க்ரைட்டீரியாவை இங்கே போஸ்ட் பண்ணிட்டாரு. என்ன க்ரைட்டீரியா? செல் வாலே இல்லைப்பா, அதனால தான் ஐ ஹவ் கெப்ட் இட் இயர்னு ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. செகண்ட் திங், presence of locomotion. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் லோகோமோட். நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. என்னது? நான் இப்படி மாங்குன்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், யூ பீப்புள் ஆர் கீன்லி லிஸ்னிங் டு மீ அண்ட் டேக்கிங் நோட்ஸ். அதுதான் response to external stimuli. Next, it depends on other organism for food. இப்போ நான்லாம் photosynthesis பண்ணி சாப்பிட்றது இல்லையே, I am relying on vegetables, I am relying on other sources to eat, cook and eat, கரெக்டா? அதனால இவங்க எல்லாருமே they are not autotrophs, they are heterotrophs. ஓகேவா. ஸோ ஆட்டோட்ராப்ஸ், இங்கே இருக்கிறதெல்லாம் ஆட்டோட்ராப்ஸ், இங்கே அனிமல் கிங்டமில் இருக்கிறது எல்லாமே ஹெட்டிரோட்ராப்ஸ். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய லினேயஸ் இதெல்லாம் தான் பண்ணிட்டாரு. எப்படி சூப்பர் டூப்பராக கிளாஸிஃபை பண்ணிட்டாரா? ஓகேவா. ஐ திங்க் போர்டு கொஞ்சம் கொச்சன்னு இருக்குல்ல, பட் ஸ்டில் யூ கேன் லிசன் டு இட். சம்டைம்ஸ் நான் நடத்தும் போது யூனோ வாட் ஐ அப்படியே கண்ணா பின்னா நான் ஸ்கிரிபிள் என்றேன். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இதோடைய இன்னும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்றதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், ஆர்கானிசம் வித் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். கான்ட்ராஸ்டிங்னா என்ன பசங்களா? டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ ஆர்கானிசம் with different characters, example prokaryotes, example eukaryotes. So prokaryotes எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? These do not have a well developed nuclear envelope, but இதுக்கு they have a well developed nuclear envelope and organelles. இது எல்லாத்தையும் ஒன்றா அவர் பாட்டுக்கு பிளேஸ் பண்ணிடாது. then what's the use of classifying, கரெக்டா? அதனால இந்த மாடல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் மாடலாகவே ஆகவே இல்லை. நெக்ஸ்ட், யூனிசெல்லுலர் ஆர்கானிசமையும் சரி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் சரி அதையும் ஒன்றா வச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா இஸ் அ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஃபங்கை இஸ் அ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சா எப்படி இந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்? அதனால் ஃப்ளாப் ஊற்றிக்கிச்சு. நெக்ஸ்ட், ஆர்கானிசம் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் அண்ட் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். அதாவது ஆல்கே இஸ் அ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம், ஃபங்கை இஸ் அ நான் ஃபோட்டோசிந்தட்டிக். ஃபங்கை வந்து ஹெட்டிரோட்ராபிக், சாப்ரோஃபைட்டிக் இந்த மாதிரியான மோட் ஆஃப் நியூட்ரிஷனை எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சா எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகும்? அண்ட் தட்ஸ் வை இட்ஸ் அ ஃப்ளாப். ஓகேவா. நெக்ஸ்ட், சம் ஆர்கானிசம் ஷோஸ் போத் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூக்ளினா, பாரமீஷியம், அமீபா, இது எல்லாமே என்னது? பிளான்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது, அனிமலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் யூக்ளினா that can undergo photosynthesis. யூக்ளினா is a single celled. அப்போது ஒரு பிளான்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது பிகாஸ் தே possess photosynthesis. ஒரு அனிமலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸுமே இருக்குது பிகாஸ் அதுக்கு ஒரு ஃப்ளெஜெல்லாம் இருக்கும், அது மூலியமாக தான் மூவ் ஆகும். அப்போ இதை எப்படி ஒரே அனிமல் கிங்டமில் ப்ளேஸ் பண்ண முடியும், இல்லை பிளான்ட் கிங்டமில் ப்ளேஸ் பண்ண முடியும்? அதுவும் இதோட பெரிய ட்ராபேக். நெக்ஸ்ட்டு,
Sponges like plants are fixed, having irregulatory branch structure. அப்போ sponges இருக்குல்ல, இப்போ இப்போ பிளான்ட் கிங்டம்னா என்னன்னு சொல்லிட்டாரு, மூவே ஆகாத அனிமல் தான் பிளான்ட் கிங்டம்லாம் வச்சுருக்கேன்னு. அப்படி பார்த்தா ஃபைலம் போரிஃபெரால ஸ்பாஞ்சஸ் இருக்கும்ல, ஸ்பாஞ்சஸ் என்ன பண்ண, மூவே ஆகாது. அப்போ எப்படி அவர் இந்த அனிமல் கிங்டம்க்கு இதான் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த பிளான்ட் கிங்டம்க்கு இதான் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு எப்படி அவர் சொல்ல முடியும்? அதனால திருப்பியும் ஃப்ளாப்பு. ஸோ ஃபங்கை ரிசம்பிள்ஸ் பிளான்ட்ஸ் இன் ஹேவிங் அ செல் வால். ஸோ இப்போ ஃபங்கை பிளான்ட் கிங்டம்லேயே வச்சுட்டு போட்டோம், பட் ஃபங்கை இஸ் நாட் ஃபோட்டோசிந்தட்டிக், ரைட்? அப்போ எப்படி ஃபங்கை பிளான்ட் கிங்டமில் வைக்க முடியும்? அகெயின் ஃப்ளாப்பு. ஓகேவா? ஸோ தட் இஸ் வை திஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல். பட் கொஞ்சம் வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம தலை யார்? ஏர்ன்ஸ்ட் ஹெக்கில் இந்த இயர் 1866. நம்ம ஏர்ன்ஸ்ட் ஹெக்கில் 1866 என்ன பண்ணிட்டு வர்றாரு? எவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன்? 26 minutes. இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு விட்டுட்டேன்னா கண்டிப்பாக பசங்களா ரிமெம்பர், நான் ஒரு 30 minutes அப்படி தான் எடுப்பேன். ஆனால் கீன்ஃபுல்லி லிசன் டு த கிளாஸ். ரொம்ப நேரம்லாம் நான் எடுக்க மாட்டேன், பார்ட் பை பார்ட்டாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். பட் லிசன் டு த கிளாஸ் அண்ட் டேக் நோட்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஒரு ஸ்லைடோட முடிச்சுருவோம். ஸோ நம்ம இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கரெக்டாக? இப்போது இந்த 3 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து யார் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா ஏர்ன்ஸ்ட் ஹெக்கில் தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட் இதுக்கு 3 kingdom. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கிளாஸிஃபை பண்ணவங்க என்ன பண்ணாங்க? 2 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமேலியா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. பட் நம்மளுடைய ஏர்ன்ஸ்ட் ஹெக்கில் இந்த இயர் 1866 என்ன பண்ணிட்டாருன்னா 3 kingdom கிளாஸிஃபை பண்ணிட்டாரு. என்னென்ன 3 kingdom பண்ணியிருக்காருன்னா, he divided living organism into 3 kingdoms. Number 1 plantae, number 2 animalia, number 3 protista. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து மோல்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, அப்படி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளான்டே. பிளான்டேல இட் இன்க்ளூட்ஸ் மாசஸ், ஃபர்ன்ஸ், நம்மளுடைய பிரையோஃபைட்ஸ் விச் இஸ் நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ், நம்மளுடைய ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் லைக் பைன் ட்ரீ, சைக்கஸ் ட்ரீ, அப்புறம் நம்மளுடைய ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பிளான்டேல வச்சுட்டாரு. ஆல்மோஸ்ட் அக்செப்டபிள் பான்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்? பிகாஸ் ஆல்மோஸ்ட் every organism which is placed in the plantae அது வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனாக இருக்குது. பட் சில எக்ஸப்ஷன் இருக்கும், பட் அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கவனிக்கல, இதுவே ரொம்ப பெருசாக பேசினாங்க. சரியா? செகண்ட் திங் இஸ் அனிமேலியா. அனிமேலியாவில் என்ன பண்ணிட்டாரு? வெர்டிபிரல் காலம் இருக்கிறது ஒரு செட்டு, வெர்டிபிரல் காலம் இல்லாதது ஒரு செட்டாக பண்ணிட்டாங்க. ஓகேவா? தட் இஸ் இட் இன்க்ளூட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். ஸோ அது வந்து அனிமேலியா. செகண்ட் புரோட்டிஸ்டா. இப்போ பாருங்க எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி எஸ்கேப்ட் ஆல் ஹியர். இட் இன்க்ளூட்ஸ் ஃபங்கை. ஃபங்கைனா என்ன பசங்களா? பூஞ்சை. ஓகேவா? இப்போ நிறைய பேர் தலையில் வந்து பொடுகு வரும் தெரியுமா? there is like dandruff white-ஆ, that is a fungi eventually. சரியா? ஸோ ஃபங்கை, புரோட்டோசோவன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்கை என்னென்னா, இப்போ ஒரு பிரெட் இருக்குது, இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? எனக்காக பண்ணி பார்க்கணும், அதுக்குன்னு ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணி அம்மாட்ட அடி வாங்கக்கூடாது. ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்துக்கோங்க, அதில் ஒரே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், அந்த ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்லேயே ஒரு குட்டி பீஸ், ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு நல்லா மாய்ஸ்சராக இருக்கிற ஒரு பிளேஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கபோர்ட்குள்ளே இல்லை கிச்சனோட ஒரு ஷெல்ஃபுக்கு அடியில் அப்படி வச்சுட்டு ஒரு 5 days மறந்துடுங்க. அதுக்கப்புறம் டேக் தட் பிரெட் பேக்கெட், தட் பீஸ் ஆஃப் பிரெட், டு நாட் ஸ்மெல் இட். பயங்கர அப்னாக்ஷியஸான ஒரு ஸ்மெல் அடிக்கும். எனக்கு என்ன கமெண்ட் பண்ணுன்னா, எந்த கலர் ஃபங்கை உங்களுக்கு வளருதுன்னு கமெண்ட் பண்ணும். மோஸ்ட்டாக ரைசோபஸ் தான் வளரும். பட் ஆனால் ரைசோபஸில் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும்ல, டிஃப்ரெண்ட் கலர் ப்ரொடியூசிங் ஸ்பீஷீஸ், பீட் சம்டைம்ஸ் ஆரஞ்செல்லாம் நான் வளர்ந்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் யூனோ
more you put into practical, the more you learn. So அதுதான் வந்து protista. So protista always includes fungi. Always includes ன்றதை விட according to him, according to whom are great Ernst Haeckel, ஓகேவா, according to Mr. E.H. என்ன பண்ணாரு, புரோட்டிஸ்டால ஃபங்கை வச்சுட்டாரு, புரோட்டோசோவன்ஸ் வச்சுட்டாரு, ஆல்கேவும் வச்சாச்சு, ஓகேவா. ஆல்கே இஸ் ஆல்மோஸ்ட் என்னது ஃபோட்டோசிந்தட்டிக், அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாக்டீரியாவும் வச்சுட்டாரு. ஹி ஹஸ் கெப்ட் பாக்டீரியா ஆல்சோ. பாக்டீரியானா இட் இன்க்ளூட் சைனோபாக்டீரியா எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஸ்லைம் மோல்ஸ். ஸ்லைம் மோல்ஸ்னால் என்ன தெரியுமா, தெர் ஆர் அ லாட் ஆஃப் ஸ்லைம் மோல்ஸ். நீங்கள் ஸ்லைம் மோல்ஸை பார்க்கணுன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை ரொம்ப நாளாக கழுவாமல் ஜஸ்ட் ஸ்மெல் இட், ஆர் கையை அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வென் யூ ஃபீல் இட்னு ஒரு மாதிரி வழவலன்னு மியூசிலாஜினஸை யூ குட் ஃபீல் சம்திங், தட்ஸ் அ மோல்ட். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி மோல்டு ஜென்ரலாக தே டோன்ட் காஸ் எனி திங், ஓகேவா. அதனால தான் நிறைய பேர் அழுக்கு பாட்டிலில் குடிச்சோம் யூ பிகம் ரெசிஸ்டன்ட், பட் சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் மைட் டர்ன் ஓவர். ஸோ அதனால எப்போவுமே அட்லீஸ்ட் 3 days ஆர் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் உங்கள் வாட்டர் பாட்டில்ஸை வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். எப்போவுமே பசங்களா, for simple things, right, do not rely on your mother, ஓகேவா. நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவங்க டீச் பண்ணும்போது நடுநடுல வேறு ஏதாவது பேசுகிறாங்கன்னா, this is also a form of education, this is also very important. I see many children ஒரு சின்ன யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கறது கூட they rely on their mother, which is very bad. உங்கள் விஷயத்தை டூ இட் யோர் செல்ஃப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா. லைஃப் ஸ்கில் அதெல்லாம், சின்ன சின்ன பாட்டில் வாஷிங் அதெல்லாம், பீட் பாய் ஆர் பீட் கேர்ள், சரியா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்லைம் மோல்ஸ். ஐ டோல்ட் யூ தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்லைம் மோல்ஸில், அவ்வளோதான். ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இன்றைக்கி ரொம்ப லிமிட்டடாக தான் ஐ டாட் யூ. இதுக்கப்புறம் நிறையா இருக்குது, ஓகேவா. இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ டீச் யூ இன் லெக்சர் 2. இந்த லெக்சரில் we saw an introduction to biological classification and நம்ம என்ன பார்த்தோம் இந்த லெக்சரில், we studied about 3 kingdom system of classification, ஓகேவா. ஒரு ரெவ்யூ மாதிரி பண்ணிடலாம், பிகாஸ் இன்கேஸ் உங்களுக்கு இது பண்ணோன்னா, இது ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் we started with an introduction to biological classification, அதுக்கப்புறம் 2 kingdom classification பற்றி பார்த்தோம், 3 kingdom classification பற்றி அதோட ட்ராபேக் பார்த்தோம், அப்புறம் 3 kingdom classification பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ட்ராபேக்ஸ், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் 3 kingdom classification பற்றி பார்க்க போகிறோம். until then stay tuned, bye bye. hello my darling பசங்களா, நம்ம போன கிளாஸில் லெக்சர் 1 ஆஃப் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம லெக்சர் 2 ஆஃப் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா, சிம்பிளாக ஒரு பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 kingdoms அரிஸ்டாட்டில்ஸ் கிளாஸிஃபிகேஷன், 2 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், 3 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ற கான்செப்ட் தான் பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம 3 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனோடைய ட்ராபேக்ஸ், அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பை மிஸ்டர் Ernst Haeckel என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் இதை நம்மால் செப்பரேட்டே பண்ணவே இல்லை, பிகாஸ் வி ஆல் நோ தட் ப்ரோகேரியாட்ஸ்க்கு இது ஐ திங்க் போன இது நான் சொல்லி கொடுத்தது இருக்கு இல்லையா, ப்ரோகேரியாட்ஸும் யூகேரியாட்ஸும் செப்பரேட்டே பண்ணவே இல்லை. இங்கே தனியாக ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் இருக்குது, இங்கே தனியாக ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் இருக்குது. தென் வாட்ஸ் த யூஸ் ஆஃப் கிளாஸிஃபையிங்? அதனால ப்ரோகேரியாட்ஸ் எப்பவுமே என்னது, வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸே இல்லாத ஒரு குரூப்பையும், நல்ல வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் அண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கிற ஒரு குரூப்பையும் என்ன பண்ணிட்டாரு, செப்பரேட்டாக வைக்கவே இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளஸ்டர் பண்ணியாச்சு. அதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, தி நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னது, எப்போவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜில் ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும், யூனிசெல்லார் மல்டி செல்லார் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, திஸ் இஸ் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அப்போ என்னதுன்னா, போத் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசமுமே எதில் வச்சுட்டாருன்னா, he has kept in protista. இதை பார்த்தீங்கன்னா, can you see algae,
bacteria. If bacteria is a unicellular, fungi is a multicellular. These both are kept in protista. அதுதான் அவர் பண்ண மெயினான தப்பு. ஓகேவா? ஸோ இதோடைய ட்ராபேக்ஸ் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ட்ராபேக்ஸ் என்னென்னலாம், ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்ஸையும் யூகேரியாட்ஸையும் செப்பரேட் பண்ணவே இல்லை. செகண்ட் திங், யூனிசெல்லுலர் ஆர்கனிசமையும் சரி மல்டி செல்லுலர் ஆர்கனிசமையும் ஒன்றா வச்சுட்டார். ஓகேவா? Again I'm telling you பசங்களா, do not worry, I will take my session only for 30 minutes. Okay? But 30 minutes என்னோட ஃபுல் என்கேஜ்மெண்ட்டோட இந்த வீடியோவை லிசன் பண்ணிங்கன்னா சூப்பர் டூப்பர் நீட்டில் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? பிகாஸ் இந்த மாதிரியான சில பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணாதான் இதுக்கப்புறம் நான் டஃப்பான இப்போ நான் கிரேட் 11 ஃபுல்லாக முடிச்சிடுறேன். கிரேட் 11 ஃபுல்லாக முடிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். What I teach are the basic concepts, and one by one when I go on live solving the MCQs, solving the problems, even biology there are problems, அப்போ கொஞ்சம் இன்ட்ரிகசிஸ் ட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு சால்வ் பண்ண வேண்டியது வரும். அப்போ இந்த மாதிரி சிம்பிளான பேசிக்ஸ் தெரிஞ்சானா அதுக்கெல்லாம் போக முடியும். ஸோ மேக் ஷுர் Priyanka ma'am won't take a long time, but only for 30 minutes, and even that 30 minutes make sure you listen to it carefully and take notes. சரியா? Next. ஓகே, நெக்ஸ்ட் 4 kingdom system of, ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி ஏறிட்டே இருக்கும். ஸோ we started with Aristotle 2 kingdom 3 kingdom, இப்போது 4 kingdomஸ்க்கு போயிட்டோம். ஓகேவா? 4 kingdom system of classification by Copeland. இப்போ 2 kingdom யாரு கண்டுபிடிச்சா, 3 kingdom யாரு கண்டுபிடிச்சா, இப்போ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. கோப்லாண்ட் யாரு, ஆர்ன்ஸ்டெக்கிள் யாரு, லினேயஸ் யாரு? டு நாட் வரி, என்னோட நிமோனிக் செஷனில் எந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை யார் கண்டுபிடிச்சான்ற நிமோனிக்ஸ் ஈஸியாக நம்ம மைண்டில் ஏற்றுற மாதிரியான வீடியோஸ்லாம் நான் போடுவேன். பட் இது ரொம்ப டூ ஏர்லி. கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் முடிப்போம், அதுக்கப்புறம் என்னோட பசங்களுக்கு ஐம் கோயிங் டு டூ ஆல் ஆஃப் தட். சரியா? இப்போ 4 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அண்ட் ஒன் மோர் திங் பசங்களா, நான் டீச் பண்ணுறது சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் பிகாஸ் நம்ம சேனலில் தெர் ஆர் 10 students 11 students 12th ட்ராப்பர்ஸ். ஸோ எல்லாருக்குமே காமனாக ஐம் டீச்சிங் யூ. பட் இதோட மெயின் மோட்டிவ் இஸ் 2024 and 25 NEET ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ 4 kingdom யாருன்னா நம்மளுடைய கோப்லாண்ட் இஸ் 1956. ஓகே, I always remember this year because என்னோட அப்பா வந்து 1957, my dad is too old, 57. ஓகேவா? நான் 56, அதுக்கு முன்னாடி ஒரு இயர். இந்த மாதிரிலாம் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகேவா? ஒரு விஷயத்தை அவ்வளோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் த நியூ கிங்டம் வாஸ் மொனேரா. இப்போ தான் பிடிச்சார் பாயிண்ட்டை. எல்லாருமே பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் புரோட்டோசோவன் வைக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் he came up with one brand classifying kingdom which is Monera. Moneraல Monerans, the bacteria was taken into account. ஓகேவா? பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, இது எல்லாமே was taken into account. ஓகேவா? The 4 kingdom system included இப்போ 4 important thing: Protista, Monera, Plante, Animalia. அவ்வளோதான். ஸோ இப்போ ப்ரோட்டிஸ்டாவில் என்னென்னலாம் வச்சுட்டாருன்னா யூகேரியாட்ஸ் எல்லாம் வச்சுட்டாரு. ஓகேவா? மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ப்ரோட்டிஸ்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மொனேரா எல்லா ப்ரோகேரியாட்ஸையும், சே பாக்டீரியா, சே ஆர்கே பாக்டீரியா, சே சயானோபாக்டீரியா, இந்த எல்லா வகையான பாக்டீரியாவையும் நம்ம ஆள் எங்கே வச்சுட்டாரு? மொனேராவில் வச்சுட்டாரு. ஸோ இந்த மாதிரி மொனேரா இருக்குல்ல, அது சிம்பிளாக வந்து நம்ம மொனேரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரோட்டிஸ்டாவை புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்கும், போக போக இட்ஸ் கோயிங் டு பி லைக் இதெல்லாம் ஒரு சாப்டரா அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் ஆக போகுது பாருங்கள். ஸோ மொனேரா இஸ் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோட்டிஸ்டா இஸ் ஆல் யூகேரியாட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பசங்களா, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுமே, இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு பிளான்டே. எல்லா சயின்டிஸ்ட் மாதிரி, ஃபிலாசபர்ஸ் மாதிரி தான் இவரும் எல்லா பிளான்ட்ஸுமே பிளான்டேல வச்சாச்சு, எல்லா அனிமல்ஸுமே வந்து அனிமேலியாவில் வச்சாச்சு. பட் இவர் புத்தம் புதிய ஒரு நேம் கொடுக்குறாரு.
மெட்டாஃபைட்டா, மெட்டாசோவா. மெட்டானா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம், ஃபைட்டா அப்படின்னா பிளான்ஸ், மெட்டா டிஃப்ரெண்ட், ஜோவா அப்படின்னா அனிமல்ஸ். ஸோ மெட்டாஃபைட்டா, மெட்டாசோவா. ஓகேவா? ஸோ எல்லா பிளான்ட்ஸ் இன் கிங்டம் பிளான்டேவை மெட்டாஃபைட்டாவில் வச்சுட்டாரு, எல்லா அனிமல்ஸ் இன் கிங்டம் அனிமேலியாவை மெட்டாசோவாவில் வச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. இன் மெட்டாஃபைட்டா மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக் பிளான்ஸ். ஓகேவா? மல்டி செல்லுலர் நிறைய செல் உடைய யூகேரியாட்டிக் பிளான்ஸ். யூகேரியாட்டிக்னா என்னது? வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். ஓகேவா? வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். பசங்களா, ஹீஸ் மிஸ்டர் கோப்லாண்ட். ஆல்வேஸ் அந்த சயின்டிஸ்டோட பிக்சர் தான் ஐ ஹவ் புட். ஓகேவா? ஒரு ஐடியாவுக்கு நல்லா இருக்குல்ல, அந்த காலத்துலலாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ். ஸோ இவரெல்லாம் நம்மளோட ஆன்சிஸ்டர். ஓகேவா? வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். ஸோ ப்ரோகேரியாட்ஸுக்கும் யூகேரியாட்ஸுக்குமே வித்தியாசம் தெரியலனா டூ நாட் வரி, நான் ஒரு ½ மினிட்ல சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரோகேரியாட்ஸ் நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ் மேலே வெல் டிஃபைன்ட் என்வலப் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. அதே மாதிரி ஆர்கனல்ஸ்லாம் ப்ராப்பராக மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மெம்பரேனியஸ் ஆர்கனல்ஸ், அதாவது எல்லா செல்லுலர் ஆர்கனல்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரோகேரியாட்ஸ் எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக வந்து யூனிசெல்லுலர் ஆர்கனிசமாக தான் இருக்கும். பட் யூகேரியாட்ஸ்க்கு தட் இஸ் நாட் த கேஸ். யூகேரியாட்ஸ் கேன் பி யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். பட் ஆனால் இதுக்கு நியூக்ளியஸ்க்கு நியூக்ளியர் என்வலப் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியர் என்வலப்பாக இருக்கும். அண்ட் நியூக்ளியர் ஆர்கனல்ஸுமே ப்ராப்பராக நிறையா இருக்கும் வித் வெல் பவுண்டட் மெம்பரேன். அவ்வளோதான் இதுக்கு வித்தியாசம். ஸோ அவ்வளோதான். இதெல்லாமே அனிமேலியாவும் எப்படி அவர் கிளாஸிஃபை பண்ணார்? பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோஸ்ட்டாக எல்லா அனிமல்ஸுமே இதெல்லாம் ஹெட்டிரோட்ராப்ஸ். கரெக்டாக? நன் ஆஃப் தி அனிமல்ஸ் ஆர் ஃபோட்டோட்ராப்ஸ். ஸோ அதனால் அதே மாதிரி பிளான்ஸ்க்குமே தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். பட் இப்போதைக்கு இது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு 5 kingdom system ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். 5 kingdom system ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை யார் கிளாஸிஃபை பண்ணான்னா R.H. Whittaker, ருடால்ஃப் ஹென்ரி விட்டேக்கர், 1969. இதுவும் ஒரு இயர். நான் சொன்னல போன கிளாஸில் நோட்டு பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு? என்னப்பா ஃபங்கை மறந்துட்டியே, ஐ ஆம் கோயிங் டு ஆட் கிங்டம் ஃபங்கை. இவர் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணார். அண்ட் பசங்களா, there is 6 kingdom system of classification, 7 kingdom system of classification. அது என்னன்னு நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் 6 kingdom system of classificationல என்னென்னலாம் கிங்டம்ஸ், 7 kingdom system of classificationல என்னென்னலாம் கிங்டம்ஸ், அண்ட் 8 kingdom system of classification ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லி தரீங்க. ஓகேவா? நான் இது வரைக்கும் சொல்லி தந்தேன்ல. ஸோ யூ ஆர் டீச்சிங் மீ ஆல் ஆஃப் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட், so it is proposed by Rudolf Henry Whittaker in the year 1969. so இவர் 5 kingdom சொல்லிட்டாரு. Monera, Protista, Fungi, Plantae and Animalia. so இந்த கிளாசிஃபிகேஷனை எதோட பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாருன்னா செல்லோடைய ஸ்ட்ரக்சர். செல் ரொம்ப ஸ்ட்ரக்சுரலாக இருக்கா, மெம்பரைன் வாலோட இருக்கும், செல் ஸ்ட்ரக்சுரலாக இல்லையா, அந்த செல்லுக்கு செல் வால் இருக்காது. அதுக்கப்புறம் டாலஸ் ஆர்கனைசேஷன். டாலஸ்னால் என்ன அர்த்தம்னா பிளான்ட் பாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிளான்ட் பாடியோடைய ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா நிறைய மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது. ஓகேவா? ஃபோட்டோசிந்தட்டிக் நியூட்ரிஷன், heterotrophic nutrition, heterolo you have saprophytic nutrition, holozoic nutrition. அந்த மாதிரி விதவிதமாக அப்படி நிறையா there is a lot of different types of nutrition. but இந்த types of nutrition is very important for your NEET exam. இன்னும் 2-3 சாப்டரில் இந்த types of nutrition பற்றிலாம் வந்து படிப்பீங்க. if not also I will teach you. சரியா? so
and the reproduction and phylogenetic relationship. Reproduction என்னது எந்த மாதிரி reproduction? இது gametes produce பண்ணுதா? Is it undergoing a sexual reproduction? இது gametes produce பண்ணலையா? Spores produce பண்ணுதா? It is undergoing a asexual reproduction ஆ? இல்லாட்டி ஒரு binary fission நடக்குதா? Identical gametes produce பண்ணுதா? இல்ல conjugation நடக்குதா? அந்த மாதிரியானதை வச்சு தான் reproduction. Phylogenetic relationships. Phylogeneticனா என்னது? Evolutionary. ஓகேவா? அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீஷீஸ் இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜீனஸ் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? அதை தான் அவங்க நம்மளுடைய ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய 5 kingdom system of classification is very very important classification. It was by our great Whittaker in the year 1969. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் அவர் 5 kingdom வைக்கிறாரு: மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ இது எதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுறாருன்னா, ஒரு செல்லோடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஹீஸ் டூயிங், ஒரு தாலஸ் உடைய ஆர்கனைசேஷனை பற்றி, பிளான்ட் பாடியில் இருக்கிற பார்ட்ஸ், அதுதான் தாலஸ் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபட்டாஃபட் முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷனுடைய ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமுமே, அதாவது எல்லா சிங்கிள் செல்ட் ஆர்கானிசமுமே he grouped under மொனேரா. ஓகேவா? இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன பண்ணுறாரு 5 kingdom system of classificationல எல்லா ஆர்கானிசம், சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம், அது எல்லாமே மொனேரா அப்படின்னு, ஸ்பெசிஃபிக்கலி ப்ரோகேரியாட்ஸ், யூனிசெல்லுலார். நெக்ஸ்ட், ஃபங்கை வேர் பிளேஸ் இன் அ செப்பரேட் கிங்டம். ஓகேவா? இப்போ கிங்டம் ஃபங்கைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவர் கிங்டம் ஃபங்கைன்னு சொல்லலை, அது பேர் மைக்கோட்டா. ஓகேவா? ஸோ இந்த மைக்கோட்டாவை தான் வந்து இட் டிரைவ்ட் அண்ட் இட் கேம் இன் டு மைக்காலஜி. மைக்காலஜினா ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்ட் அஸ் மைக்காலஜி. சரியா? இதுலேருந்து தான் அது வந்துச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட், யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம் யூனிசெல்லுலார் இருக்கும், பட் யூகேரியாட்டிக் ஆர்கனிசம் யூனிசெல்லுலராகவும் இருக்கும், மல்டி செல்லுலராகவும் இருக்கும். அதுதான். ஸோ யூனிசெல்லுலர் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் were placed in separate kingdom. அந்த கிங்டம் தான் நம்மளுடைய கிங்டம் புரோட்டிஸ்டா, the protozoans. ஓகேவா? இது வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ், எல்லா யூனிசெல்லுலர் ஆர்கானிசமுமே கிங்டம் மொனேரால பிளேஸ் பண்ணியாச்சு. எல்லா ஃபங்கையுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிங்டம் மைக்கோட்டால பிளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கனிசமுமே ஒரு செப்பரேட்டான கிங்டம், அந்த கிங்டம் தான் நம்மளோட புரோட்டிஸ்டா கிங்டம். அதுக்கப்புறம் இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஃபிலாசபர்ஸ், சயின்டிஸ்ட் பண்ண கிளாசிஃபிகேஷன் விடவே ஒரு பெஸ்ட்டான கிளாசிஃபிகேஷன் நம்ம யாரை சொல்லுவோன்னா, R.H. Whittaker's 5 kingdom system of classification. Very very important type of classification. அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள், கிங்டம் புரோட்டிஸ்டா has brought together. இப்போ இந்த கிளமைடோமோனஸ், இந்த ஸ்பைரோகைரா, இதெல்லாம் இருக்குல்ல, இது பேசிக்காக ஒரு செல்வால் இருக்கிற பிளான்ட்ஸில் வச்சுருந்தாங்க. பட் இவர் என்ன பண்ணாருன்னா புரோட்டோசோவனில் வச்சுட்டாரு. பட் பசங்களா, since it is an algae also, according to 5 kingdom system of classification, கிங்டம் ஆல்கேன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கிடையாது. ஓகேவா? அதனால என்ன பண்ணிட்டாருன்னா புரோட்டிஸ்டால புரோட்டோசோவன்ஸாக வச்சாச்சு. யாரை? ஆல்கேவை. செகண்ட் என்னன்னா, பாரமீஷியம் அண்ட் அமீபா, இவங்கெல்லாம் ஏர்லியர் பிளேஸ் இன் அனிமல் கிங்டம். எதனால் இவங்களெல்லாம் அனிமல் கிங்டமில் வச்சாங்க? பிகாஸ் தேர் ஆல் லோகோமோட்டிவ்னா தே கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர் பிளேஸ். அந்த ஒரு விஷயத்தினால தான் தே வேர் ஆல் பிளேஸ் இன் தி
அனிமல் கிங்டம். பட் அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஹீ பிளேஸ்ட் இன் எந்த கிங்டம், பாரமீஷியம் அண்ட் அமீபாவை புரோட்டோசோவனில் எடுத்து பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாம்னா தே மைட் ஆஸ்க் யூ என்ன கொஸ்டின், பட் நீட்டில் இதில் நிறைய கொஸ்டின் வரும், இதிலலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாத்தையுமே க்யூட்டாக ஷார்ட்டாக ஒரு டேப்லர் ஃபார்மில் போடுறது தான் இது. இது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது, அதை தான் நான் எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அண்ட் ப்ளீஸ் சில்ட்ரன், இது பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்? 1 2 3 4 5 important characteristics. This is very important. How many important characteristics in 5 kingdom system of classification? 5 important characteristics. Cell oடைய type, cell wall இருக்கா இல்லையா, நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ்க்கு மெம்பரேன் இருக்கா இல்லையா. ப்ரோகேரியாட்ஸ்னா மெம்பரேன் இருக்காது, யூகேரியாட்ஸ்னா மெம்பரேன் இருக்கும். அதுக்கப்புறம் பாடியோட ஆர்கனைசேஷன், அதாவது இது ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கானிசமா இல்லை மல்டி செல்டு ஆர்கானிசமா. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஐ டோல்ட் நோ, இங்கே தான் தெர் இஸ் லாட் டு டாக் அபவுட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இது சிங்கிள் செல்டு ஆர்கானிசமா இல்லை மல்டி செல்லுலர் ஆர்கானிசமா, ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா, இல்லாட்டி ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அண்டர்கோ பண்ணுதா, ஹெட்டிரோட்ராஃபிக்கா, சாப்ரோஃபைட்டிக்கா, ஹோலோசோவிக்கா, நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு செல்லோடைய டைப். இப்போ செல்லோடைய டைப்புன்ற ஒரு கேரக்டரை வச்சு இந்த 5 கிங்டம்மே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிங்டம்? மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் செல்லோடைய டைப். 2 தான் இருக்க போகுது. ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல் டைப்பாக இருக்க போகுது, இன்னொன்று யூகேரியாட்டிக் செல் டைப்பாக இருக்க போகுது. இதில் மொனேரா மட்டும்தான், ஓகேவா, நான் ரெட்டில் மார்க் பண்ணுறது மட்டும்தான் இஸ் அன் எக்ஸெப்ஷன். மொனேரா மட்டும்தான் ப்ரோகேரியாட்டிக் செல் டைப், மீதி எல்லாருமே யூகேரியாட்டிக் செல் டைப். ஸோ முன்னாடி ஸ்லைட்லேயே ஐ டோல்ட் யூ அபவுட் how prokaryotes differ from eukaryotes. அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த செல் டைப். The next thing is based on the cell wall. செல்லுக்கு சுற்றி இருக்கிற வால், ப்ரொடெக்டிவ் லேயர். செல் வால் இருக்கா இல்லையா, இருந்தால் வாட் இஸ் இட் மேட் ஆஃப், இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ செல் வால் இருந்துச்சுன்னா மொனேரன்ஸ், மொனேரன்ஸ் எப்பவுமே தே ஆர் நான் செல்லுலார். நான் செல்லுலார்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்ற மாதிரியும் இல்லாமல் இல்லாத மாதிரியும் இல்லாமல் நிறைய செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. அதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா நான் செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஏ செல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் இருக்குல்ல, நம்மளோட கோவிட் வைரஸை எடுத்துக்கிட்டோன்னா தட் இஸ் அன் ஏ செல்லுலார் ஆர்கனிசம். அப்படின்னா வைரஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெஃபினிஷன் மாதிரி இதுக்கு என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தே ஆர் ஏ செல்லுலார், தே ஆர் செல், பட் ஏ செல்லுலார் செல் மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் ஏ செல்லுலார். சரியா? ஸோ இது நான் செல்லுலார். ஏன் நான் செல்லுலார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ பாலிசாக்கரைட் அண்ட் அமைனோ ஆசிட். ஸோ பாலிசாக்கரைட்னா என்ன அர்த்தம்? கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்டேக்ட் அப் டுகெதர் இஸ் வாட் டு ஃபார்ம் நம்மளுடைய பாலிசாக்கரைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், செல் வால் வந்து சில புரோட்டோசோவன்ஸில் இருக்கும். ஓகே, அண்ட் தெர் ஆர் அதர் புரோட்டோசோவன் வேர் தே டோன்ட் ஹேவ் செல் வால்ஸ். அதே மாதிரி ஃபங்கை, ஃபங்கைலையும் செல் வால் இருக்குது, பட் ஆனால் செல்லுலோஸ் கிடையாது. பட் பிளான்ட் செல் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோர். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த மேஜர் டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர் ஃப்ரம் என்னது ஃபங்கை அண்ட் பிளான்டே. ஃபங்கைக்கு என்ன இருக்குது? செல்லுலோஸ் இல்லை, பட் பிளான்டேக்கு செல்லுலோஸ் இருக்குது. அனிமேலியாவுக்கு நம்மளாம் அனிமல் செல் வால் இல்லை. அதுக்கப்புறம் நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், புரோட்டோசோவனுக்கு எல்லாமே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. ஐம் ஸோ சாரி, ப்ரோகேரியாட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, யூகேரியாட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஸோ ஹியர் நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஆப்சென்ட்,
வேறு எல்லாத்துலேயுமே இட் இஸ் ப்ரெசன்ட். ஸோ மொனேரன்ஸ் வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸில் they are all exceptional case. ஓகேவா? நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன். ஸோ is the body made up of single cell or multicellular? அதை பற்றி படிக்கிறது. ஸோ பாடி ஆர்கனைசேஷன் cellular. மொனேராவும் it is made up of cell. Protisaவும் it is made up of cells but multicellular. Fungi specifically made up of many cells. ஓகேவா? or loose tissues அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது அதோட ஹைஃபே இருக்குல்ல, அதை பார்த்தாலே தெரியும். இட்ஸ் லைக் மேட் அப் ஆஃப் லூஸ் டிஷ்யூஸ், நல்லா ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ஹைஃபே இருக்கும். தட் ஆல் வில் ஸ்டடி இன் த லேட்டர் பார்ட். அதே மாதிரி பிளான்டேல டிஷ்யூஸ் இருக்கும், குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வில் ஃபார்ம் ஆர்கன். ஆனால் ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும், குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வில் ஃபார்ம் ஆர்கன், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் வில் ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பசங்களா, திஸ் லாஸ்ட் ரோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம மொனேரன்ஸில் பார்க்கலாம். ஆட்டோட்ராஃபிக். ஆட்டோட்ராஃபிக்னா என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனிசம் when it is able to prepare its own food, அதுதான் ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது பார்த்தாச்சு. ஆட்டோட்ராஃபிக்கில் they can be chemosynthetic or photosynthetic. ஸோ chemosynthetic அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இன்ஆர்கானிக் ரியாக்ஷன். ஓகேவா? இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் நடக்கும்ல, அதுலேருந்து when it utilizes the energy and it makes up the ATP, they are all chemotrophs. சரியா? அப்போ ஃபோட்டோசிந்தட்டிக், ஃபோட்டோட்ராப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்லைட்டை மட்டுமே ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக வச்சு டிரைவ் பண்ணி photosynthesis perform பண்ணுறது with the help of chlorophyll pigment is the photosynthetic or photoautotrophs. ஓகேவா? ஹெட்டிரோட்ராஃபிக். ஹெட்டிரோட்ராஃபிக்னா என்ன அர்த்தம்? ஒரு வேறு அனிமல் கிட்ட இருந்து ஃபுட் சோர்ஸ், அதாவது நம்மளால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல, கீமோட்ராஃபிக்கும் கிடையாது, ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக்காகவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? இவென்ச்சுவலாக இட் வில் ரிலை ஆன் அதர் அனிமல்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா. இப்போ ஒரு பாக்டீரியா எடுத்துட்டோன்னா எத்தனை பாக்டீரியா நம்ம பாடிக்குள்ளேயே சாப்ரோஃபைட்ஸாக பாரசைட்ஸாக இருக்குது, எத்தனை பாக்டீரியா நமக்குள்ளேயே காமன்சால்ஸாக இருக்குது. பசங்களா, திஸ் வேர்ட் யூனோ காமன்சாலிசம். காமன்சால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாக்டீரியா இல்லை மைக்ரோ ஆர்கனிசம் நம்மளோட பாடியில் தான் இருக்கும், நம்ம கூடயே வாழ்ந்துட்டு வரோம். பட் they do not cause any diseases. ஓகேவா? தட்ஸ் அ காமன் சால். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம கேட்டில்ஸ்லாம் பார்த்தோம்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் தேர் இஸ் அ காமன் சால் ஈகோலை. பட் அந்த ஈகோலை அது இருக்கிற இடத்துல இருந்தால் மட்டும் தான் அது காமன் சால். when it travels to the other places it cause diseases காமனாக. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ பேசிக்காக காமன் செல்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு மைக்ரோ ஆர்கனிசம், ஒரு பீட்டப் பிளான்ட் பாடி ஆகட்டும், ஒரு அனிமல் பாடி ஆகட்டும், எதில் இருந்தாலுமே when it does not cause any diseases, that's called as commensals. ஓகேவா? இங்கே commensalism பற்றி கொடுக்கல, இட்ஸ் ஜஸ்ட் அ ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன். சரியா? இப்போ சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாரசைட்டிக். ஸோ சாப்ரோஃபைட்டிக்னா என்ன அர்த்தம்? ஒரு செத்து போன ஆர்கனிசம்லேருந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை டிரைவ் பண்ணுறது தான் சாப்ரோஃபைட்டிக். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சாப்ரோஃபைட்டிக் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஒரு மங்கி செத்து போச்சு. ஓகேவா? அண்ட் இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் more than 24 hours. அப்போ நிறைய பாக்டீரியா அதில் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்ட் ஆகி என்ன பண்ணும்? அதில் இருக்கிற இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அ சாப்ரோஃபைட்டிக், ரிலையிங் ஆன் டெட் ஆர் decaying organic material. இதுதான் வந்து சாப்ரோஃபைட்டிக்கு ஒரு டெஃபினேஷன். ஓகேவா? செகண்ட், ஓகே, இது முடிச்சு போச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புரோட்டிஸ்டா பற்றி பார்ப்போம். புரோட்டிஸ்டாவும் அதே மாதிரி ஆட்டோட்ராஃபிக், ஹெட்டிரோட்ராஃபிக், ஃபோட்டோசிந்தட்டிக், இதுக்கு படித்தோம்ல, இது அப்படியே. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபங்கையும் அப்படி. ஃபங்கை வந்து பாரசைட்டிசம், சாப்ரோஃபைட்டிக், ஹெட்டிரோட்ராஃபிக், ரிலையிங் ஆன் தி அதர் ஆர்கனிசம். அப்புறம் பிளான்டே. பிளான்டே மை டியர் இஸ் ஆல்வேஸ் சிம்பிளி ஃபோட்டோசிந்தட்டிக் பிகாஸ் தே ஹாவ் குளோரோஃபில் பிக்மெண்ட் இன் தம். அதனால எப்பவுமே அது வந்து ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஸோ ஹெட்டிரோட்ராஃபிக்னா
நம்ம ஹியூமன்ஸ் தான். நம்ம சாப்பிட்ற மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பேர் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன். பிகாஸ் எதெல்லாம் கிடைக்குதோ நல்லா மஞ்ச் பண்ணி வி ஸ்வாலோ இட். நம்மளுக்குன்னு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அழகாக ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அசிமிலேட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் இஜெக்ட் பண்ணுது. கரெக்டாக? அது அந்த மாதிரியான டைப் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஹாலோசோவிக். அமீபாலையும் ஹாலோசோவிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு ஃபுட் பார்ட்டிக்கலை அப்படியே என்கல்ஃப் பண்ணுறது. ஓகேவா? அந்த தட்ஸ் கால்ட் அஸ் ஹாலோசோயிக் நியூட்ரிஷன். இஃப் யூ ஆர் வெஜிடேரியன், ஒரு பன்னீர் எடுத்து அப்படியே லவக்குன்னு முடிங்கிறது. இஃப் யூர் நான் வெஜிடேரியன், ஒரு சிக்கன் தந்தூரி பீஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்றது. யூ ஹாலோசோயிக்லி ஈட் இட், அப்படியே வாயில் போட்டுக்கிறது. தட்ஸ் கால்ட் அஸ் ஹாலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்ரோஃபைட்டிக். ஸோ சாப்ரோஃபைட்டிக்னா என்ன அர்த்தம்? டெட் அண்ட் டீகே மோஸ்டாக இப்போது அனிமல்ஸ், ஸ்பெஷலி டாகெல்லாம் நம்ம கவுடங் சாப்பிட்றத பார்த்துருக்கோம்ல ரோட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் மங்கீஸ் என்ன பண்ணும்? சம்டைம்ஸ் கெட்டு போனதெல்லாம் சாப்பிடும். அதே மாதிரி கேட்டு கார்பேஜ் போய் நோண்டும். அதை தான் வந்து சாப்ரோஃபைட்டிக்னு சொல்கிறாங்க. சாப்ரோஃபைட்டிக்னா இட் டசன்ட், உங்களுக்கு புரியுதுலாம் நான் சொல்கிறது. மீனிங் டு சே தட் தீஸ் அனிமல்ஸ் ஆர் லோகோமோட்டிவ். ஒரு செத்து போன ஒரு ஆர்கனிசமை போயிட்டு சிக்கன் சாப்பிட்றது. தட்ஸ் யுவர் சாப்ரோஃபைட்டிக். ஸோ சாப்ரோஃபைட்டிக்கோட மீனிங் என்னென்னா ரிலையிங் ஆன் டெட் அண்ட் டீகேட் ஆர்கானிசம். என்ன ஆர்கானிசம்? ஆர்கானிக். இது ஆர்கானிசம்னு சொல்லலாம், இல்லை டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை என்னதான் ஆர்எச் விட்டேக்கர் படித்தாலும் இந்த மாதிரி ஒரு டேபிளில் போட்டு படிக்கிறது இஸ் லைக் வேறு லெவல். கரெக்டாக? ஸோ இந்த டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் எடுக்கிறாங்கன்னா இந்த டேபிளில் இல்லாமல் எங்கேயும் போகாது. ஸோ ப்ளீஸ் புக் மார்க்கெட். இஃப் யூ ஹாவ் யுவர் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில், அதாவது இந்த செஷன் லெக்சர் 2ல் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்க்கலாம். we started with drawbacks of 3 kingdom system of classification பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 4 kingdom system of classification by Mr. Copeland. அதுக்கப்புறம் 5 kingdom system of classification பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம 5 kingdom system of classificationோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோடைய டேபிள் பார்த்தோம். ஓகே பசங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் செஷனில் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? வாவ், கண்டினியூஷன். நான் பயங்கரமாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எஸ் இந்த 5 கிங்டம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஒரு கிங்டம் சொன்னாங்கல்ல, அந்த ஒரு கிங்டமாக நம்ம அப்படியே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். until then stay tuned and bye bye. hello my darling பசங்களா, நம்ம 2 லெக்சர் முடிச்சாச்சு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில். இப்போ நம்ம 3rd லெக்சரில் இருக்கோம். இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் நம்மளோட ஆர்ஹெச் விட்டேக்கர் சொன்னார். அதோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், கிளாசிஃபையிங் கிங்டம் என்னென்னா கிங்டம் மொனேரா. ஸோ இப்போ நம்ம கிங்டம் மொனேராவை பற்றி பார்க்கலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர், மொனேரா அப்படின்னா எல்லா பாக்டீரியாவையும் இந்த ஒரு கிங்டமில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் கிங்டம் மொனேரா. அவ்வளோதான். இப்போது இந்த செஷனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, கிங்டம் மொனேரா இருக்கு இல்லையா, அதோடைய இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் எதனால பாக்டீரியாவை ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு கிங்டமில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி அதோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிங்டம் மொனேரன்ஸ். தெர் இஸ் அ பாக்டீரியா, தெர் இஸ் அ ஆர்கே பாக்டீரியா, தெர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் மைக்கோபிளாஸ்மா. அந்த மாதிரி 1 by 1 நம்ம பார்க்க போகிறது தான் இந்த சாப்டர், இந்த செஷனில் கிங்டம் மொனேரா. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் we are going to talk about the classification of monerans. ஸோ ஒரு மொனேரன்ஸ், இப்போ மொனேரான்ற ஒரு கிங்டமில் நான் ஒரு பாக்டீரியாவை பிளேஸ் பண்ணுறேன்னா எந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் கேட்டகரி, எந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் என்னோடய மைண்டில் வைக்கணும்.
யார் மைண்டில் இதை வச்சு பண்ணாருன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். அதை ஐம் கோயிங் டு டெல் இட் டு யூ ஆல். ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். இப்போது மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஃபிஷன். இப்போது ஃபிஷன்லேயே வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷன். நீங்கள் கிரேட் 12 ஃபர்ஸ்ட் சாப்டர் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? transverse fission, binary fission, longitudinal fission, ஓகேவா, sporulation, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன் இருக்குது. ஃபிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சிங்கிள் பேரண்ட் செல் ஜெனட்டிக்காக சிமிலராக 2 டாட்டர் செல் கொடுக்கறது தான் ஃபிஷன். ஸோ மோஸ்ட்டாக எந்தெந்த ஆர்கானிசம்லாம் வந்து ஃபிஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுதோ தே ஆர் இம்மார்டல். ஏன் அப்படி இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறாங்க? இம்மார்டல்னால் என்ன அர்த்தம்னா அழிவே கிடையாதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஏன் அதை அந்த மாதிரி சொல்கிறாங்க? பிகாஸ் இந்த மதர் இஸ் பிகமிங் இன்டு 2 டாட்டர். இப்போ இந்த டாட்டர் இஸ் அகெயின் பிகமிங் இன்டு இன்னொரு 2. திஸ் இஸ் ஆல்சோ பிகமிங் இன்டு இன்னொரு 2 டாட்டர். தட் மீன்ஸ் தட் இந்த மதரோட ஜெனட்டிக் மேக்கப் இஸ் வாட் இஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்ட் எவ்ரிவேர். கரெக்டாக? ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, ஃபிஷன் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் என்னது இம்மார்டல். ஸோ எந்தெந்த ஆர்கானிசம்லாம் இட் இஸ் அண்டர்கோயிங் ஃபிஷன் ரியாக்ஷனோ ஆல் தோஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் இம்மார்டல். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட். சிச்சோ ஸ்லைடு மாறிச்சு. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் இன் கிங்டம் மொனேராவோட ரீப்ரொடக்ஷன். ஸோ காமன் மெத்தட் இஸ் ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போதைக்கு have it in mind binary fission. ஓகேவா? சரி, இப்போ இந்த பைனரி ஃபிஷனுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. ஒரு கிளியர் கட்டான எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா வந்து நான் பேரண்ட் செல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பாக்டீரியா நல்லா வளர்ந்துருச்சு, மெச்சோர்ட் ஆயிடுச்சு. ஸோ பேரண்ட் செல். இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு செல் வால் இருக்குது, உள்ள சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் இருக்குது, நியூக்ளியாய்டு இருக்குது. ஏன் பசங்களா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லாமல் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு நியூக்ளியஸ்க்கு சரியா நியூக்ளியர் மெம்பரேன் இல்லையோ அதை நியூக்ளியாய்டு, ஆய்டுனா வாய்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ whichever the organism has nucleus but not the nuclear membrane, all of those are called as nucleoid. So nucleus ன்னு சொல்ல மாட்டாங்க, we call it as nucleoid. Okay, so இப்போ என்ன நடக்குது? This is undergoing fission reaction, specifically binary fission. ஸோ என்ன பண்ணுது? இதில் இருக்கிற நியூக்ளியாய்டு ஜிகு 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 ஜிகுன்னு 2 டிவைட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? இட்ஸ் ஸ்டார்டிங் டு டிவைட். ஸோ ஒன்ஸ் டிவைட் ஆனவுடனே நடுவில் there is a specific furrow formation. ஃபரோனா என்ன அர்த்தம்? அப்படியே இன்டெப்த்தாக இப்படி ஃபரோ இப்படி வரும். ஏன் இப்படி வரும்? இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி தெரியுமா வரும்? ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் இல்லை, இந்த மாதிரி ஃபரோ ஸ்டார்ட் ஆகும். வை திஸ் இங்கே இப்படியே நல்லா ஃபரோ வில் ஸ்டார்ட். சி, விச் மீன்ஸ் தட் இது ஆல்மோஸ்ட் லிட்ரலி இஸ் கோயிங் டு கெட் கட் இன்டு 2. அதுதான் இந்த சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் ஈலாங்கேஷன். அப்படி ஈலாங்கேட் ஆகிட்டு the cytoplasm will have cross walls. இப்படி cross walls இருக்கும். இப்படி cross walls ஃபார்ம் ஆகுறவனே டபால் அப்படின்னு divides into 2 daughter cells. ஓகேவா? ஸோ one parent cell is dividing into 2 daughter cell leading into fission reaction. அதுதான் binary fission. ஃபிஷனோடைய பேசிக் பிரின்சிபல் இதுதான். ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன்னா லைக் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிறது, லாங்கிடியூடினல் ஃபிஷன், இதெல்லாம் நம்ம 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்தும் போது ஐ டீச் ஆல். சரியா? நெக்ஸ்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்வேஸ் த்ரூ கான்ஜுகேஷன். ஸோ இப்போ ஐ வில் டீச் யூ வாட் இஸ் கான்ஜுகேஷன். இப்போ கான்ஜுகேஷன்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக தெர் இஸ் அ பாக்டீரியா. இப்போ பைனரி ஃபிஷனில் தெர் இஸ் ஓன்லி 1 பாக்டீரியா கம்மிங் இன் டு பிளே. பட் கான்ஜுகேஷனில் தெர் ஆர் 2 பாக்டீரியா விச் கம்ஸ் இன் டு பிளே. இப்போ தெர் இஸ் பாக்டீரியா நம்பர் 1. இதை நான்
பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை பசங்களா, பட் ஆல்வேஸ் பீயிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் லிட்டில் எக்ஸ்ட்ரா ஐ வாண்ட் யூ டு நோ. சரியா? இது F நெகட்டிவ். ஓகேவா? இது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. ஸோ F பாசிட்டிவ் அண்ட் F நெகட்டிவ். ஆல்வேஸ் ரிமெம்பர், F பாசிட்டிவ் அண்ட் F நெகட்டிவ்னு எதனால சொல்கிறோன்னா, it doesn't mean that one is a male or one is a female, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. It just means that the compatibility, ஒரு ரெண்டு பாக்டீரியாவும் கம்பேட்டிபிளாக, பாக்டீரியாவுக்கு மேலே they have this pili, கரெக்டாக? ஸோ நிறைய பேர் பில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. it's pili is what I pronounce. ஸோ இந்த பைலையை வந்து ஸ்பெசிஃபிக்காக whichever pili involves in conjugation, sexual reproduction, that type of pili is called as sex pili. Okay? Meaning to say that இது வந்து it helps in the process of conjugation. எப்படி ஹெல்ப் பண்ணும்? அதோட ஃப்ளெஜல், அதோட பைலை இப்படியே ரெண்டும் மூவ் பண்ணி கிட்ட இப்படி மூவ் பண்ணி அப்படியே ஒன்றா ஒட்டிக்கும். Once when it sticks together, இந்த மாதிரி once when it sticks together, எப்படி it is sticking together? Only with the help of sex pili. So once it sticks together, there is a transformation of the genetic material to this. Okay va? இந்த மாதிரி there is a transformation of genetic material. This specific kind of sexual reproduction is called as conjugation. சரியா? இப்போ நம்ம ஃபிஷன் பற்றி படித்தாச்சு, கான்ஜுகேஷன் பற்றி படித்தாச்சு. ஸோ இது I told you right பசங்களா, this is what is conjugation. So conjugation, it involves the transfer of what? The genetic material, the DNA from ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு, under unfavorable conditions. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியாவோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் 35 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள், 35 டிகிரி செல்சியஸ். இன்கேஸ் அது 35 டிகிரியிலேருந்து சப்போஸ் கம்மியாவோ இல்லை அதிகமாகியோ, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி செல்சியஸ் ஆர் 90 degree Celsius, which means that அந்த பாக்டீரியாவோட மெட்டபாலிசம் இருக்குல்ல, that will not be set up in a proper pace. அந்த மாதிரி டைமில் பாக்டீரியா தூங்க போயிடும். it goes into a long sleep. எப்படி it goes into a long sleepனா, அதை சுற்றி ஒரு பயங்கரமான ப்ரோட்டீனேஷியஸ் லேயரை சுற்றி வச்சுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பாக்டீரியா அவ்வளோ ஹார்டாக ஆயிரும். it will have an hard covering. Only it has an hard covering, it means that in the bacteria is forming cyst. ஓகேவா? அதனால் ஹார்ட் கவரிங் இருக்கும். ஸோ ஒரு கண்டிஷன் வந்து ஃபேவரபிளாக ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அகெயின் மழை காலம் வெயில் காலம்லாம் முடிச்சுட்டு ஆப்டிமமாக 35 டிகிரிக்கு வந்தோடனே இந்த பாக்டீரியா இவ்வளோ நாள் தூங்க போச்சுல, எக்ஸாக்டாக அது தூங்க போகல, இட் ஹேஸ் ஸ்டார்டட் மல்டிப்ளையிங். இதுக்குள்ளேயே நிறைய சீரீஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன் நடந்து வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட்? இது உள்ள ஃபுல்லாக லோட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் குட்டி குட்டி பாக்டீரியா வுட் பி தேர். அப்போ என்ன ஆகும்? இது அப்படியே டபால்னு வெடிச்சு there would be so much bacteria coming out of this. Even இந்த கான்செப்ட் you will be studying in your grade 12 first chapter. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, that's what is called as spore production. அதுக்கு இன்னொரு பேர் ஸ்போருலேஷன். ஓகேவா? ஸ்போருலேஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட், லோகோமோஷன். ஒரு பாக்டீரியா ஒரு எனக்கு கால் இருக்கு, ஐ எம் நைஸ்லி ஜிக்லிங் அண்ட் விக்லிங் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர் பிளேஸ். பட் வாட் அபவுட் பாக்டீரியா? பாக்டீரியாக்குமே தே ஹாவ் அன் லோகோமோட்டரி ஆர்கன் விச் இஸ் தி ஃப்ளாஜெல்லா. ஸோ ஃப்ளாஜெல்லா, ஒரு பாக்டீரியா அப்படி இருக்குன்னா அதுக்கு இப்படி குச்சு குச்சு குச்சுன்னு தெல் பி அ ஃப்ளாஜெல்லா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளாஜெல்லா இருக்கும், டஃப் ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஈகோலைலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் பாடியில் தெல் பி ஃப்ளாஜெல்லா. இல்லை இந்த சைடு ஒரு ஃப்ளாஜெல்லா, இந்த சைடு ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்கும். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா
மோனோட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ், ஏட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ் அந்த மாதிரியுமே கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஐ திங்க் சின்ன கிரேட்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கலனாலும் எனிவேஸ் நீட் கொஷனில் 1-2 வரும்போது நான் அந்த கான்செப்டோடு சொல்லி தான் டீச் பண்ணுவேன். ஸோ do not worry. ஸோ ஃப்ளாஜெல்லா. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃப்ளாஜெல்லா இஸ் மேட் அப் ஆஃப் அ ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் பேர் ஃப்ளாஜெலின். எவ்வளோ சிம்பிள். திஸ் இஸ் அகேன் yet another simple question. ஃப்ளாஜெல்லாவோட ப்ரோட்டீன் பேர் ஃப்ளாஜெலின். ஓகே, இதுதான் பசங்களா. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ பாக்டீரியாவோட ஷேப்ஸ். ஓகேவா? இப்போ வி ஆல் நோ தட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் காலரா காஸ் பண்ணதில் பாக்டீரியா விச் இஸ் விப்ரியோ காலரே, அது எப்படி இருக்கும்? கமா மாதிரி இருக்கும். இட் இஸ் அ கமா ஷேப்டு பாக்டீரியா. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவோட ஷேப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாக்டீரியல் ஷேப் இப்போதைக்கு ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான ஷேப் படிக்கலாம். காக்கை, ரவுண்ட், காக்காய்ட் ரவுண்ட். பேசிலை, ராட். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கை, ரவுண்ட். இது இல்லாமல் சின்ன கிளாஸில் படித்தது ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் அப் மாதிரி. ஓகே, பேசிலை, ராட். விப்ரியோ, கமா, இப்படி இருக்கும், இந்த மாதிரி கமா ஷேப்ட். ஓகே, ஸ்பைரல்லம், இது மாதிரி இருக்கும். see like this. ஸோ ஸ்பைரல்லம். ஸோ இதை ஒரு பாக்டீரியாவோட ஷேப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காக்கை. காக்கை we all know that it is spherical shaped. spherical shapeனா நல்லா ஓவலாக இப்படி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஓவல்னு சொல்கிறோம், அது பக்கா ரவுண்டாக இருக்கலாம், ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஓவாய்டாக இருக்கலாம். that depends. ஓகேவா? ஸோ அண்ட் மை டியர் டாக்டர்ஸ், நீங்கள் இது வரைக்கும் ஒரு பேசிலை பாக்டீரியா, விப்ரியோ பாக்டீரியா எப்படி மைக்ரோஸ்கோப்பில் இருக்கும்னு நீங்கள் பார்த்ததே இல்லைன்னா தயவு செய்து கூகுள் இட். காக்கை பாக்டீரியா அண்டர் மைக்ரோஸ்கோப், பேசிலை பாக்டீரியா அண்டர் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு போய் பாருங்கள். ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான இமேஜஸ் வரும். ஓகேவா? ப்ளீஸ் டூ. அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் இமேஜின் பண்ண முடியும். சரியா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யூர் ஆல் லைக் பிரெய்னி, பட் சம்டைம்ஸ் பார்க்க மறந்துட்டீங்க, இல்லை இது வரைக்கும் ஐ ஹவ் நெவர் கம் அக்ராஸ் சம்திங் லைக் திஸ்னா ப்ளீஸ் கோ சர்ஃப் த்ரூ த நெட். சரியா? நெக்ஸ்ட் ஸ்பியரிக்கல் ஆர் ஓவல் இன் ஷேப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரே ஒரு ரவுண்டு, ஒரே ஒரு பாக்டீரியா தனியாக இருந்துச்சுன்னா மைக்ரோகாக்கஸ் இல்லாட்டி காக்கஸ். ஓகேவா? இந்த காக்கஸோடைய ஒரு ஸ்பீஷீஸ் இஸ் மைக்ரோகாக்கஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 காக்கஸ் இப்படி ஒன்றா ஒட்டி பேராகவே இருந்துச்சுன்னா இட் இஸ் டிப்ளோகாக்கஸ் பிகாஸ் இட் இஸ் இன் பேர்ஸ். சிங்கிளாக இருந்துச்சுன்னா காக்கஸ், 2ஆக இருந்துச்சுன்னா டிப்ளோகாக்கஸ். ஒரு செயின் மாதிரி இப்படி செயின் மாதிரி அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். சி, இப்படி செயின் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு, அது பேர் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஸ்டெஃபைலோனா கண்ணா பின்னான்னு, இன் கிளஸ்டர்ஸ் லைக் கிரேப்ஸ். ஓகேவா? தட் இஸ் ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், காக்கஸில் தெர் ஆர் லைக் 4 types. ஒன் இஸ் காக்கஸ், பேர்ஸாக இருந்துச்சுன்னா டிப்ளோகாக்கஸ், ஒரு செயின் மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், கிளஸ்டராக இருந்துச்சுன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பாக்டீரியான்னு எனக்கு பார்த்துட்டு வரீங்க. ஓகேவா? லெட் மீ கிளியர் த போர்ட். ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். என்னோட டாக்டர்ஸ், மை டியர் டாக்டர்ஸ் இஸ் கோயிங் டு டெல் மீ இன் கமெண்ட்ஸ் ஸ்டெஃபைலோகாக்கஸ்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் என்ன மாதிரி பாக்டீரியான்னு. சரியா? அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேசிலை இஸ் ராட் ஷேப்டு பாக்டீரியா. ஓகேவா? ராட் ஷேப்டாக இருக்கும், வித் ஆர் வித்தவுட் ஃப்ளாஜெல்லா. இப்போது ஃப்ளாஜெல்லா நான் சொன்னல, ஏட்ரைக்கஸ், மோனோட்ரைக்கஸ். ஃப்ளாஜெல்லா இல்லாட்டி அப்படின்னா அந்த மாதிரியான பாக்டீரியா பேர் ஏட்ரைக்கஸ் பிகாஸ் நோ ஃப்ளாஜெல்லா. ஆனால் பெரிட்ரைக்கஸ்னால் எல்லா இடத்துலையும் இப்படி ஃப்ளாஜெல்லா இருக்கிறது. லோஃபோனா டஃப்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா.
இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஓகேவா. மோனோட்ரைக்கஸ், தேர் இஸ் அ சிங்கிள் ஃப்ளஜெல்லா ஆன் ஒன் எண்ட். இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம், இது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ராட் ஷேப்டு ஃப்ளஜெல்லா, ராட் ஷேப்டு பாக்டீரியாவுக்கு என்ன இருக்கும், ஃப்ளஜெல்லா இருக்கும், இல்லாமையும் இருக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீஷீஸ். இப்போ சிங்கிளாக இருந்துச்சுன்னா தட்ஸ் அ பேசில்லஸ். பேராக இருந்துச்சுன்னா தட் இஸ் அ டிப்ளோபேசில்லஸ். சி, டிப்ளோபேசில்லஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு செயின் மாதிரி இருந்துச்சுன்னா, இப்படி செயின் மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ரெப்டோபேசில்லஸ். இவ்வளோ தான் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம விப்ரியோ பற்றி பார்க்கலாம். விப்ரியோ இஸ் ஆல்வேஸ் அ கமா ஷேப்ட் பாக்டீரியா ஓகேவா. விப்ரியோ இஸ் அ கமா ஷேப்ட் பாக்டீரியா. ஸோ இப்படி இருக்கும். ஸோ கமா ஷேப்டு பாக்டீரியா எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்டாக we all say Vibrio cholerae, which is a pathogen. Okay va. So I keep on coughing. All right, Vibrio is always comma shaped. So Vibrio cholerae is a causative agent for cholera. Next, விப்ரியோ எப்படி இருக்கும்னா ஆல்வேஸ் மொட்டைலாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜிகின்னு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் திஸ் ஃப்ளஜெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு எண்டில் மட்டும் தான் ஃப்ளஜெல்லம் இருக்கும். அதனால இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர் பிளேஸ். அதுதான் விப்ரியோ. இப்போ விப்ரியோவுக்கு வந்து இப்போ இப்படி காக்கைக்கு டிப்ளோ காக்காய், ஸ்ட்ரெப்டோ காக்காய் அந்த மாதிரிலாம் இருக்குது. விப்ரியோக்கு அப்படிலாம் கிடையாது. விப்ரியோ மட்டும்தான் தனித்தனியாக. these people are seen under the microscope. சரியா. next is spirillum. ஓகேவா. ஸோ ஸ்பைரில்லம் இப்படி தான் இருக்கும், நல்லா ஸ்பைரல் ஷேப்ட் பாக்டீரியா ஓகேவா. ஸோ ட்ரெப்போனிமா பேலிடம் அப்படின்னு இருக்குது. நான் ப்ராபப்ளி எழுதுகிறேன். ட்ரெப்போனிமா பேலிடம். சரியா. இது என்னது, இது ஒரு புரோட்டோசோவனா, இது ஒரு பாக்டீரியாவா, இல்லை இது என்ன கைண்ட் ஆஃப் ஒரு மைக்ரோ ஆர்கனிசம், இது என்ன ஷேப்பில் இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணணும். சரியா. ஸோ ஸ்பைரில்லம் இஸ் ஆல்வேஸ் ஸ்பைரல் ஷேப்ட். ஸோ இது ஸ்பைரல் ஷேப்டாக மட்டும்தான் இருக்கும். எப்படி இந்த விப்ரியோ இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்பைரில்லமும் இருக்கும். லைக் ஒன்றா ஒட்டிட்டுலாம் இருக்காது. தே ஆர் லைக் சிங்கிள் அண்ட் ஐதர் தே பியர் ஃப்ளாஜெல்லா அட் ஒன் எண்ட், இல்லை ரெண்டு எண்ட்லேயும் இப்படி நல்லா ஒரு விப் மாதிரி ஃப்ளாஜெல்லா இருக்கும் ஓகேவா. இந்த ஸ்பைரலம்க்கு ரெண்டு சைடு விப் மாதிரி ஃப்ளாஜெல்லா இருக்கிறது வந்து மைக்ரோஸ்கோப்பில் வேறு லெவலில் தெரியும். ஒரு பெரிய அப்படியே த்ரெட் மாதிரி தெரியும். இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் ஹாவ் அ லுக் இன் த கூகுள். ஸோ இந்த ஸ்லைடில் என்னென்னலாம் படித்தோம், நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசமுடைய ஷேப்ஸ் பற்றி படித்தோம். காக்காய், பேசிலை, விப்ரியோ அண்ட் ஸ்பைரலம். இதுதான் இதோட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் ஆர்கியே பாக்டீரியா. பசங்களா, ஆர்கியே அப்படின்னா ஓல்டு. இட்ஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியாவோட ஆன்சிஸ்டர் யாருன்னா நம்மளுடைய ஆர்கே பாக்டீரியா தான் பாக்டீரியாவோடைய ஆன்சிஸ்டல் ஃபார்ம். ஓல்டு, ப்ரிமிட்டிவ் ஓகேவா. இந்த பாக்டீரியா தான் ஃபஸ்ட்டு உலகம் தோன்ற காலத்தில் ப்ரொடியூஸ் ஆன பாக்டீரியா இஸ் வாட் திஸ் ஆர்கே பாக்டீரியா. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் நம்ம சொல்கிற ட்ரூ பாக்டீரியா இருக்குல்ல, அது வந்துச்சு ஓகேவா. ஸோ இந்த பாக்டீரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியாவால் எல்லா இடத்துலையும் சஸ்டெயின் ஆக முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனில் வாழும். அந்த கண்டிஷனில் வாழ முடியலன்னா அதை என்கேப்சுலேட் பண்ணிவிட்டு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்போரிலேஷன் நடக்கும். பட் நம்ம ஆர்கே பாக்டீரியா வந்து பாக்டீரியாக்கே கிங்கு ஓகேவா. எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் வாழும். ஸ்பேஸ்லையும் there is a ஆர்கே பாக்டீரியா. அண்ட் அகெயின் ஒன் மோர் ஹோம்ஒர்க், ஸ்பேஸில் இருக்கிற ஆர்கே பாக்டீரியாவோட பேர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். சரியா. ஸோ ஆர்கே பாக்டீரியா இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிமிட்டிவ். ஸோ ப்ரிமிட்டிவ்னா ரொம்ப அந்த காலம், ஆதி காலத்தில் இருக்கிறது தான் இஸ் த ப்ரிமிட்டிவ், ஓல்டு. அதுக்கப்புறம் இதோட செல் வால் பற்றி பார்த்தோன்னா, இட்ஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸில் இட் ஹேஸ் பெப்டிடோகிளைக்கன்ஸ் அண்ட் மியூர்மிக் ஆசிட் ஓகேவா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ஜென்ரலான ஒரு ஃபேக்ட் இந்த பாக்டீரியாவை பற்றி, விச் இஸ்
polysaccharide. Cell wall is made up of polysaccharide and proteins. Proteins la peptidoglycans and muramic acid. Okay, this is very very important. Next, cell odia membrane eppadi irukona mono layer, single layer of branch chained lipid. So lipid molecules, lipid nu sela per solvanga, lipid molecules nala irukum. Okay va? So these two are like abade book la irundhu factual ana question. Okay va? Archaeobacteria is considered to be the oldest of living fossils because fossil na enna arthona nariya bacteria settu pochu but இன்னும் ஒன்று ரெண்டு உயிரோடு இருக்குது. சரியா, அதுதான் வந்து ஓல்டஸ்ட் ஆஃப் த லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்க்கியோபாக்டீரியா எல்லா இடத்துலையுமே வாழும். ஓகேவா, ஒரு வால்கனிக் இரப்ஷன் நடந்துச்சுன்னா அங்கே இருக்கும், ஒரு சீயோட பாட்டமாக அங்கே இருக்கும். இன்னும் ஹியூமன்ஸே சீயோட பாட்டமில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணல, பட் நம்ம ஆர்க்கியோபாக்டீரியா இருக்கும். ஸ்பேஸ்லையும் ஆர்க்கியோபாக்டீரியா இருக்கும். எல்லாம் எதிலையும் இருப்பான் எங்கேயும் இருப்பான் இஸ் ஆர்க்கியோபாக்டீரியா. சரியா, நெக்ஸ்ட்டு இதோட ஹேபிட்டட் இப்போ தானே நான் சொன்னேன், திஸ் ஹேபிட்டட் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட். அதனால இந்த ஆர்க்கியோபாக்டீரியாவை எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ் ஆக்சுவலாக பசங்களா ஏன் இந்த ஆர்க்கியோபாக்டீரியா மேலே எனக்கு ஒரு பெரிய கண்ணுன்னா, நான் வந்து பயோடெக் எம்எஸ்சி when I was a JRF I was doing a research on this extremophiles. அந்த எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸில் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியா பற்றி ரிசர்ச் பண்ணேன். அது என்னன்னா இந்த விதமான ஆர்க்கியோபாக்டீரியாவை நான் எங்கேருந்து ஐசோலேட் பண்ணேன்னா, இந்த துணிக்கு சாயோலாம் போடுவாங்கள்ல டை, அந்த டை வந்து அப்படியே தரையில் ஊற்றி ரொம்ப நாளாக இந்த சாயிலோட அந்த டை மக்கி போய் அந்த சாயிலேருந்து நான் இந்த பாக்டீரியாவை எடுத்தேன். அப்போ இந்த ஆல்கலி ஃபைல்ஸ்னால் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஸோ இதுதான் பிரியா மேம் ரிசர்ச் பண்ண டாபிக், ஆல்கலி ஃபைலிக் பாக்டீரியா. ஸோ இது என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் வாட். நெக்ஸ்ட்டு மெத்தனோஜென்ஸ். ஸோ மெத்தனோஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆர்க்கியோபாக்டீரியா ஆர் மெத்தனோஜென்ஸ். மெத்தனோஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா. ஓகே, ஸோ மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா இஸ் கால்ட் ஆஸ் மெத்தனோஜென். ஃபார் எக்ஸாம்பிள் கோபார் கேஸ், பயோகேஸ், இதிலெல்லாம் எந்த பாக்டீரியா ஆக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய மெத்தனோஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ருமினன்ட்னா என்ன அர்த்தம், ருமினன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசை போடுற விலங்குகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு, மாடு, பஃபலோஸ் என்ன பண்ணோன்னா அது ஒரு ருமினன்ட் இஸ் ஒரு பெரிய இன்டெஸ்டைன். அது ஓகேவா, லாங்கஸ்ட் இன்டெஸ்டைன், நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்கும் டு ஸ்டோர் ஃபுட். அதுலேருந்து திருப்பியும் எடுத்து இட் கீப்ஸ் ஆன் சூயிங் இட். ஓகேவா, இந்த ருமினன்ஸ், தட்ஸ் வை தீஸ் ஆர் ஆல் கால்ட் இஸ் ருமினன்ஸ். திருப்பி அசை போட்டுகிட்டே இருக்கும், சாப்பிட்டதே மென்று தே கீப் ஈட்டிங். ஸோ இது மாதிரி ருமினன்ஸில் மெத்தனோஜென்ஸ் அதிகம். ஸோ அதனால தான் தே ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். எதில் இந்த பயோகேஸ் பண்ணுறோம், நம்ம வெஜிடபிள் பீல்ஸ்லேருந்து, அப்புறம் கவு டங், ட்ரைடு கவு டங், அதுலேருந்துலாம் மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மெத்தனோஜன். சரியா, ஸோ இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலோஃபைல்ஸ். ஒரு உப்பளம் தெரியும்ல, நான் வந்து ஐ திங்க் தூத்துக்குடிக்கு போயிருக்கேன். இங்கே இந்த வீடியோ பார்க்குற யாராவது இஸ் ஃப்ரம் தூத்துக்குடினா ஒரு பெரிய லைக் ஒரு ஹார்ட் கிவ் இட் டு மீ. பிகாஸ் இந்த ஹாலோஃபைல்ஸ் எல்லாமே இந்த உப்பளம் இருக்கும்ல தூத்துக்குடியில், லைக் தி மேக் சால்ட், அந்த இடத்துல ரொம்ப நிறையா இருக்கும். ஓகேவா, தீஸ் ஆர் ஹாலோஃபைல்ஸ். ஹாலோ அப்படின்னா சால்ட், ஹாலோனா சால்ட். ஹாலோஃபைல்ஸ் salt loving bacteria. thermoacidophile, எங்கெங்கெல்லாம் நிறைய ஹீட், எங்கெங்கெல்லாம் நிறைய ஆசிட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இவனும் இருப்பான். ஸோ தீஸ் ஆர் thermoacidophiles. hot spring, ஃபார் எக்ஸாம்பிள் வால்கனிக் இரப்ஷன்ஸ், ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டு, அங்கெல்லாம் இது அசால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெத்தனோஜென்ஸ் வந்து நல்ல மார்ஷி ஏரியாஸ், கவுடங், ஒரு டீகம்போஸ் ஆகிற மெட்டீரியல், அதுலலாம் நம்மளுடைய மெத்தனோஜென்ஸ் இருக்கும். ஓகேவா, இவ்வளோ இருக்கா, அச்சோ யா.
இந்த செஷனில் நம்ம பாக்டீரியாவோட முடிச்சிடலாம் ஓகேவா. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் டெல் யூ 30 நிமிஷம் தான் ஒருத்தவங்களோட லிஸ்னிங் கெப்பாசிட்டி. அந்த 30 நிமிஷம்குள்ளே நான் முடிச்சிடுறேன்னா 25 மினிட்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே முடிச்சிடலாம் சரியா. ஒரு 10 மினிட்ஸ் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன், பட் ஸ்டில் ப்ளீஸ் டூ லிசன் டு இட் கேர்ஃபுல்லி. யூ பாக்டீரியா, யூனா என்ன அர்த்தம்னா ட்ரூ. ஒரு ஆர்கிய பாக்டீரியாவுக்கு அப்புறம் இவால்வ் ஆன பாக்டீரியா தான் வந்து யூ பாக்டீரியா. ஸோ தீஸ் பாக்டீரியா ஆர் கால்ட் அஸ் ட்ரூ பாக்டீரியா. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ ட்ரூ பாக்டீரியா. ஸோ இதோட செல் வாலில் வந்து மர்மரிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. டு நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித், ரெண்டுமே பாக்டீரியா தான். பட் ஆர்கிய பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர், செல் வால் ஸ்ட்ரக்சர் வேறு, யூ பாக்டீரியாவோட செல் வால் ஸ்ட்ரக்சர் வேறு ஓகேவா. ஸோ யூ பாக்டீரியாவோட செல் வால் இஸ் வெரி ரிஜிட். ரிஜிட்னா என்ன அர்த்தம்னா the molecules are tightly bound okay and it's made up of peptidoglycans. ஸோ இது எது வழியாக மூவ் ஆகும், ஃப்ளாஜெல்லா வழியாக மூவ் ஆகும். ஸோ ஃப்ளாஜெல்லாவோட ப்ரோட்டீன் என்னது, இட்ஸ் கால்ட் அஸ் ஃப்ளாஜெல்லின். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னது, photosynthetic because they prepare their own food. Next, cyanobacteria which is a blue green algae. ஓகேவா, ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னா என்னது, இதுக்கு பேருக்கு தான் ஆல்கே, பட் தே ஆர் பாக்டீரியா ஓகேவா. இது அந்த மாதிரி சொல்லுவாங்க. வை, பிகாஸ் தே பொசஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட் அண்ட் ஆல்சோ தே அண்டர்கோ ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால தான் இதை ப்ளூ க்ரீன் ஆல்கே சொல்லுவாங்க. யூனிசெல்லுலார் ஒரே ஒரு செல், colonial gumbala or filamentous thread-like structure, marine salt water or terrestrial on the ground. இதிலெல்லாம் இது இருக்கும். இதுதான் இதோட habitat. Next, பசங்களா, this is very important. In the eubacteria specifically, blue-green algae are nitrogen fixers. Meaning to say that atmosphere-ல அப்படியே ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிற நைட்ரஜனை புல் பண்ணி they put it in the soil. எதனால they put it in the soil? For the plants, நல்லா அப்படியே புஷ்ஷியாக அடர்த்தியாக ஒரு பெரிய பிளான்ட் வளர்கிறதுக்காக தான். ரூட் மூலியமாக அந்த நைட்ரஜன் அப்டேட் ஆகிக்கும். ஸோ திஸ் இஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஓகேவா. இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு நம்மளோட நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் நாஸ்டாக், அனபீனா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். திஸ் நாஸ்டாக் அண்ட் திஸ் அனபீனா பசங்களா, சி எப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜீனஸ் நேம் டைப் அடித்தாலும் இட்டலிக்ஸில் தான் டைப் அடிக்கணும் ஓகேவா. ஸோ தட் ஜஸ்ட் நவ் ஐம் நோட்டிசிங் இட்டலிக்ஸில் இருக்கணும். இந்த மாதிரி எழுதணும்னா அது ஒரு ஜெனரிக் நேமாகவே கன்சிடரே பண்ணக்கூடாது. இட் ஹாஸ் டு பி ஸ்லாண்டிங் இட்டலிக்ஸ். நெக்ஸ்ட், அகெயின் வி ஆர் கண்டினியூங் வித் யூ பாக்டீரியா. Mode of nutrition, chemosynthetic autotrophs. So oxidizing inorganic substances. So oxidizing, oxygen கொடுத்து what do they do? Inorganic substance க்கு they add it. அப்போ what are those substances? Nitrates, nitrites, ammonia. இதெல்லாம் என்ன பண்ணுனா இதை யூட்டிலைஸ் பண்ணி for the ATP production, and the ATP produce பண்ணி they do their metabolism. அந்த மாதிரியான bacteria is chemosynthetic with the help of chemicals such as nitrates, nitrates. What kind of chemicals? Inorganic chemicals. They synthesize food. அதனால தான் chemosynthetic autotrophs. ஓகேவா. Next, they play a great role in ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ். ரீசைக்ளிங்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறது சாயிலுக்கு, சாயிலில் இருக்கிறது அட்மாஸ்ஃபியருக்கு. சி, அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறது சாயிலுக்கு, சாயிலில் இருக்கிறது அட்மாஸ்ஃபியருக்கு. இதுதான் ரீசைக்ளிங். ஸோ தே பிளே அ கிரேட் ரோல் இன் ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரோஜன், nitrogen cycle, phosphorus cycle, hydrogen cycle, sulfur cycle, iron cycle. Meaning to say that அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றி 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 இட் டஸ் ஓகேவா. இதோட எக்ஸாம்பிள் என்னது, நைட்ரோஸ். இங்கே பார்த்தீங்களா, ஐ புட் இட் இன் இட்டலிக்ஸ். இப்படி தான் எழுதணும். நைட்ரோசோமனாஸ், நைட்ரோகாக்கஸ், பெகியோட்டா, தியோபேசிலஸ், தியோ ஆக்சிடென்ட்ஸ். இது வந்து ரிசர்ச் ஃபீல்ட்லாம் போனீங்கன்னா இந்த பாக்டீரியா பற்றி ரொம்ப படிப்பீங்க. ஒரு பயங்கர இக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸான பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோன்னா இப்போ நம்ம மோட் ஆஃப் நியூட்ரிஷன்
கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபாக படித்தோம். எல்லா பாக்டீரியாவும் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபாக இருக்காது. சில பாக்டீரியா ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் இருக்கும், சில பாக்டீரியா ஹெட்டிரோட்ராஃபிக்காகவும் இருக்கும். ஓகேவா? இன்க்ளூட்ஸ் டீகம்போசர்ஸ்னால் ஒரு பிளான்ட்டோட இலை அப்படியே காற்றுல பறந்து ஆடி மண்ணில் விழுந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகி மண்ணோட மண்ணாக செரிச்சிரும். கரெக்டாக? இட் டீகம்போசஸ், கோஸ் பேக் இன் டு த சாயில். ஆல் த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, நைட்ரோஜன், கார்பன், ஹைட்ரோஜன், நியூக்ளிக் ஆசிட், இது எல்லாமே இட் ரிலீசஸ் இன் டு த சாயில். அதுதான் டீகம்போசிஷன். இந்த வேலையை யார் பார்ப்பானா? நம்மளோட பாக்டீரியா. அதுக்கப்புறம் தே டிபெண்ட் ஆன் ரெடிமேட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ். இப்போ சில பாக்டீரியா இதை டீகம்போஸ் பண்ணுதில்ல, டீகம்போஸ் பண்ணால் இந்த ஆர்கானிக்கெல்லாம் கிடைக்கும். அதை யார் சாப்பிடுவானா? அல்டிமேட்டாக நம்ம ஹீரோஸ் தான் சாப்பிடுவா. அதுதான் இட்ஸ் தி ஹெட்டிரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகேவா? ஸோ சயனோபாக்டீரியா பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சயனோபாக்டீரியா சொல்லிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, வந்துடுச்சு. இட்ஸ் ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஏன் இதை ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோன்னா, மோஸ்ட்டாக மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இதோட பிக்மெண்டேஷன் எப்பவுமே வந்து ப்ளூயிஷ் க்ரீனாக இருக்கும். அதனால இதை ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்கே எதனால சொன்னாங்கன்னா, தே அண்டர்கோ ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால் ப்ளூ green algae. That's because it is bluish green under the microscope and they are photosynthetic in nature. எங்கெல்லாம் இருக்கு? They are found in a wide range of habitats. தூணிலும் இருப்பான், துருவிலும் இருப்பான். ஓகே, they are found everywhere. Soil, terrestrial habitats எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக மழை பெஞ்சு நின்றுச்சு, அங்கே ஒரு மாய்ஸ்சர் இருக்குது. இப்போ தான் நான் வீடு தொடச்சேன், ஒரு ஸ்பெசிஃபிக்கான நூக் ஆஃப் த டைல் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேவா? பேசிக்காக அது ஒரு மாய்ஸ்ட் பிளேஸில் இருக்கணும். And it has to undergo photosynthesis and it has the chlorophyll pigment and it has something called as heterocyst. இந்த heterocyst அப்படின்ற ஒரு ஆர்கனல் மூலியமாக தான் it fixes nitrogen. Okay, it fixes nitrogen. Next, they bloom in polluted water bodies. Blue green algae எல்லாம் எங்கெங்கெல்லாம் அழுக்கு தண்ணி இருக்கோ, ஸ்பெசிஃபிக்கலி ஃபிஷ் டேங்க், பாண்டு, லேக்கு, அங்கெல்லாம் இங்கே சூப்பராக வளரும். அப்போனா they are an indication of pollution, right? Which means that இங்கெல்லாம் there is a lot of pollution and that's why this cyanobacteria is blooming. Next, cyanobacteria like nostoc, anabina, இப்போ தானே நான் சொன்னேன், they have heterocyst. heterocyst என்ன பண்ணும்? இந்த heterocyst பார்ட்டில் தான் அட்மாஸ்பெரிக் நைட்ரோஜனை அப்படியே புல் பண்ணி they fix it in the soil. ஓகேவா? yeah, this is the picture of anabina. ஓகே, அனபீனா தான் இப்படி இருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் சில விஷயம் நம்ம சைனோபாக்டீரியா பற்றி பார்க்கலாம். சைனோபாக்டீரியாவை ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்கிறோம். அப்போனா இட் ஹேஸ் டு ஹாவ் அ குளோரோஃபில். அப்போது இதுக்கு குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட் ரொம்ப நிறையா இருக்குது. இட் ஹேஸ் குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட், அதனால தான் இட் அண்டர்கோஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். சரியா? தே ஷோ டிஃப்ரெண்ட் மார்ஃபலாஜிக்கல் ஃபார்ம்ஸ். மை டாக்டர்ஸ் என்ன சொன்ன? மார்ஃபலாஜிக்கல் ஃபார்ம்னா பார்க்குறதுக்கு விதவிதமாக இருக்கும். ஓகேவா? சம் ஆஃப் தெம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். Which among the following is a unicellular cyanobacteria? Chlorococcus. There are multicellular cyanobacteria as well, but predominant most are unicellular. Okay va? Which are colonial? Colonial na they live in clusters, colonies. Example, microcystis. Which is filamentous, thread like. Example, nostoc, anabina. இங்கே பார்த்தீங்களா லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம்ல, thread like structures. அதனால தான் nostoc, anabina இதெல்லாமே thread like structure. Can you see this blue green algae அப்படியே எப்படி இன்ஃபெக்ட் ஆகிருக்குல்ல? wherever there is a pollution they have this. Last point, their colonies are generally surrounded by gelatinous sheath because ஒரு பொல்யூட்டடான வாட்டர் பாடியில் இருக்குது. when they are in the polluted water body, அதோட பாடி பார்ட்ஸ் should not get dissociated in the water. அதுக்கு it should have a protective mucilaginous sheath.
ஓகேவா? ஓகே, லாஸ்ட் ஃபைனல் ஸ்லைட், அதுக்கப்புறம் யூ கோ ஃப்ரீ. ஸோ மைக்கோபிளாஸ்மா அண்ட் பசங்களா இருக்கிற பாக்டீரியாலே ரொம்ப டேஞ்சர் இவன் தான். ஹீ காசஸ் அ லாட் ஆஃப் sexually transmitted diseases as well as pathogenic diseases. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மா வெஜைனாலிஸ், இது மாதிரி நிறைய இருக்குது மைக்கோபிளாஸ்மாவில். ஓகே, ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னதுன்னா, இருக்கிற அண்ட் திஸ் இஸ் அகெயின் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசமில் ரொம்ப ரொம்ப ஸ்மால் யாருன்னா இவன் தான், மைக்ரோபிளாஸ்மா. ஓகேவா? ஹீ இஸ் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல். he do not have a cell wall. இதுக்கு செல் வாலே இருக்காது, ரஃப்பாக இப்படி இருக்கும், ஷேப்பு அமீபா மாதிரி இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் மைக்ரோபிளாஸ்மா, ஸ்மாலாக இருக்கும். they completely lack a cell wall and can survive without oxygen. அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான மைக்ரோப் ஆக்சிஜன் இல்லாமல் வாழுதுன்னா அந்த மைக்ரோப் பேர் என்னது? anaerobe. எந்தெந்த மைக்ரோப் ஆக்சிஜன் இருந்தால் தான் வாழணும்னா அதெல்லாம் ஏரோப். ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப் இல்லை ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப். அப்பப்போ சில பார்ட் ஆஃப் த லைஃப்பில் தே நீட் ஆக்சிஜன். ஓகேவா? ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப். நெக்ஸ்ட், most of the mycoplasma are pathogenic and causes diseases in animals. Animalsum sari, plantsum sari, this mycoplasma is there. So mycoplasma will have its protein, 3-layer cell membrane and பசங்களா நான் இப்போ என்ன சொன்னேன்னா செல் வால் தான் இல்லைன்னு சொன்னேன். they have cell membrane, திக்கான செல் மெம்பரேன். அதில் தான் they have so much of resistance and enter inside the human body and plant body. சரியா? they have cytoplasm as usual. அதுக்கப்புறம் ரைபோசோம் இருக்கும், DNA இருக்கும். நார்மலாக இதெல்லாம் தான் இதோட பாடிலி ஆர்கனல்ஸ். அவ்வளவுதான். சின்ன ரிவிஷன் பண்ணிடலாமா? இன்றைக்கி நம்ம we started with பாக்டீரியாவோட இன்ட்ரடக்ஷன். பாக்டீரியா எதில் வரும்னா கிங்டம் மொனேராவில் வரும். அதுக்கப்புறம் பாக்டீரியாவோட ஷேப் பற்றி நம்ம பார்த்தோம். ஆர்கே பாக்டீரியா இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூ பாக்டீரியானா என்னன்னு பார்த்தோம், which is a true bacteria. அதுக்கப்புறம் we saw about the characteristics of eubacteria and the example. அதுக்கப்புறம் cyanobacteria which is a blue green algae, mycoplasma. இதோட முடிச்சாச்சு. I'm all drained out of energy. So meet you all there in lecture 4 and in lecture 4 புத்தம் புதிய kingdom protista I'm going to start. Until then stay tuned and bye bye. ஹலோ மை டியர் டார்லிங் பசங்களா, இன்றைக்கி நம்ம பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனோட லெக்சர் 4ல் இருக்கும். இது வரைக்கும் கொடுத்த லெக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லெக்சர் 4 இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் தேட். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா we started with introduction to biological classification, அப்புறம் Aristotle's system of classification, 2 kingdom, 3 kingdom, 4 kingdom, 5 kingdom. அதுக்கப்புறம் we started with monerans. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அச்சோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. பார்க்க போகிறோம் which is kingdom protista. ஓகேவா? ஸோ இந்த கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் என்னென்ன வகையான அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் பிளான்ஸ் இருக்குமா, அனிமல்ஸ் இருக்குமா, அந்த மாதிரி எல்லாம் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அது கரெக்டாக? ஸோ இந்த 5 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் ஆர்ஹெச் விட்டேக்கர் ப்ரோட்டிஸ்டாவில் என்னென்ன விதமான ஆர்கனல்ஸ்லாம் வச்சுருக்காரு அண்ட் ஹீ டிவைடட் தெம் இன்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம். First thing, kingdom protista. So we all know that most kingdom protista la unicellular organisms வச்சிருந்தாங்க. unicellular prokaryotes இல்ல eukaryotes. Because இந்த protista-ல இருக்கிற organelles எல்லாருக்குமே well developed nuclear envelope இருக்கும். அது மட்டும் இல்லாம well developed organelles, membrane bounded organelles இருக்கும். ஓகேவா? this is a very important point. okay, so and protista அப்படின்னா என்ன அர்த்தம்னா they are all animal like
organisms. ஏன் animal like organisms இல்லாட்டி they are the connecting link between plants and animals அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த ப்ரோட்டிஸ்டால இருக்கிற ஆர்கனல்ஸ் எல்லாமே they are all locomotiveனா which moves from one place to the other place. ஓகேவா? ஸோ இப்போது ஜென்ரலான கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, ப்ரோட்டிஸ்ட் இன்க்ளூட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரோட்டிஸ்டானோடனே எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு, தேர் ஆல் யூனிசெல்லுலர் யூகேரியாட்டிக். ஸோ அந்த மாதிரி தான் யூ ஆல்சோ ஷுட் ரிமெம்பர் இட். ஸோ ஆல்வேஸ் ப்ரோட்டிஸ்டானா யூனிசெல்லுலார், சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ப்ளஸ் யூகேரியாட்டிக், which means that well developed nuclear envelope or a nuclear membrane. So அதுதான் first very important point of protista. Second thing, ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ப்ரோட்டோசோவன் எல்லாமே தே ஃபார்ம் அ கனெக்டிங் லிங்க். என்ன கனெக்டிங் லிங்க்? பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இங்கே யூ கேன் ஈவன் சே தட் தே ஃபார்ம் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, இது எல்லாமே. பிகாஸ் இந்த ப்ரோட்டோசோவன் தே ஆல்சோ ஷேர் காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ். யார் யாரெல்லாம் காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் தே ஷேர்? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை. இவங்களோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஷேர் பண்ணுறனால தான் நம்ம கனெக்டிங் லிங்க் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம கிங்டம் அனிமேலியாலாம் நம்ம படிக்கும் போது, இல்லாட்டி ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸ் அப்படிலாம் படிக்கும் போது வி வில் ஸ்டடி அபவுட் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஒன் ஃபைலம் டு தி அதர் ஃபைலம். ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஸோ ப்ராபப்ளி எவல்யூஷன் சாப்டர் வரும்போது you can include such concepts. சரியா? ஸோ இப்போ இதோட ஹேபிட்டட். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் இஸ் அக்வாட்டிக். ஸோ எங்கெங்கெல்லாம் தண்ணி நீர்நிலைகள் இருக்கோ, பீட் பாண்ட், லேக், ரிவர், வேர் எவர் தே டுவெல் இட். செகண்ட் திங், present in the soil. ஸோ அப்போனா they are terrestrial habitat. ஓகேவா? they are terrestrial habitat and in areas with moisture. அப்போனா damp placesல they live. ஓகே? damp places. ஸோ இது the first 3 important characteristics. Next என்னது? mode of nutrition. என்னென்னலாம் சாப்பிடும்? First is holotrophic nutrition. So or holozoic. Yes, children, நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹோலோட்ரோஃபிக், ஹோலோசுவாயிக், இது ரெண்டுமே இஸ் சிமிலர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாலிட் ஃபுட் பார்ட்டிகல்ஸை தே என்கல்ஃப் அண்ட் தே ஹாவ் அ சிஸ்டம் விச் கேரி அவுட் டைஜஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லைனாலுமே தே ஹாவ் அ டைஜஸ்டிவ் சிஸ்டம் விச் பெர்ஃபார்ம்ஸ் டைஜஷன். ஓகேவா? அந்த ஃபுட்டை செரிமானம் பண்ணுற அளவுக்கான ப்ராசஸ் தே ஹாவ் இன் தேர் பாடி. அதனால தான் இதை நம்ம ஹோலோசோயிக் ஆர் ஹோலோட்ராஃபிக் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சாப்ரோஃபைட்டிக். ஸோ சாப்ரோஃபைட்டிக்னா என்ன அர்த்தம்? நேற்று போன கிளாஸ்லேயே நம்ம சொன்ன relying on dead or decaying organism. So that is called as saprophytic. அதுக்கப்புறம் parasitic. So most of the protozoans எல்லாமே வந்து parasitic-ஆ இருக்கும். ஓகேவா? So there are so many parasitic protozoan and they cause sexually transmitted disorders. நிறையா இருக்குது, sleeping sickness, that, this and all. But இதெல்லாம் தவிர்த்து there are unique diseases which are caused, like நம்ம கேள்விப்படாத டிசீசஸ்லாம் these protozoans cause. அந்த மாதிரி my children are going to comment in the comment box unique diseases, top 3 unique diseases caused by protist. ஓகே? ஆர் ப்ரோட்டோசோவன்ஸ். ப்ரோட்டிஸ்டே சர்ச் பண்ணுங்கள். ப்ரோட்டோசோவன்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒன்லி ப்ரோட்டோசோவன்ஸ் பற்றி வரும். ஓகேவா? பிகாஸ் ப்ரோட்டிஸ்டோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிவிஷன் இஸ் வாட் இஸ் ப்ரோட்டோசோவன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண மோஸ்ட்டாக பசங்களா? தீஸ் ஆர் ஆல் நாட் that well developed. So first important thing is they undergo asexual reproduction and rarely sexual reproduction. Okay? அதுக்கப்புறம் லோகோமோஷன். ஸோ லோகோமோஷன் பற்றி பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ரோட்டிஸ்ட்டுக்கு ஃப்ளாஜெல்லாம் இருந்துச்சுன்னா தே லோகோமோட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர் பிளேஸ். இன்கேஸ் ஃப்ளாஜெல்லாம் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாடியில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரீம் போகிற டைரக்ஷனுக்கு தீஸ் ப்ரோட்டிஸ்ட் மூவ். ஓகேவா? கோயிங் வித் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ
அதுக்கப்புறம் சூடோபோடியா, ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா. அமீபாக்கெல்லாம் என்னது, ஃபால்ஸ் ஃபீட் இருக்கும் கரெக்டாக. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தேர் சூடோபோடியா அமீபா மூவ்ஸ். ஸோ அந்த மாதிரி, ஸோ ஐதர் மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். இஃப் இட் இஸ் மொட்டைல், இட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளெஜெல்லா. ஃப்ளெஜெல்லா இல்லாட்டி சூடோபோடியா, ரெண்டுமே இல்லாட்டி கோ வித் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இல்லை ஒரு இப்போ அது மொட்டைலாக இல்லாட்டி ஒரு ஏர் அடிக்குது, ஒரு விண்ட் அடிக்குதுன்னா இட் மூவ்ஸ் அலாங் வித் த டைரெக்ஷன் ஆஃப் த விண்ட், டைரெக்ஷன் ஆஃப் த வாட்டர். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னா, நம்ம நார்மலாக ப்ரோட்டிஸ்டா பற்றி ஸ்டார்ட் பண்ணுறோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரோட்டிஸ்டா நம்ம பண்ணுறோம். அண்ட் அதில் we saw few points. we spoke about அதோட locomotion, we spoke about its reproduction, we spoke about its mode of nutrition, habitat, and always ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோட்டிஸ்டில் யூனிசெல்லுலர் யூகேரியாட்டிக் ஆர்கானல்ஸ். வாவ், இது ஒரு சூப்பரான ஸ்லைட். இப்போது இந்த கிங்டம் ப்ரோட்டிஸ்டா எப்படியெல்லாம் டிவைட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்க்குற செஷனில், இப்போ இதுக்கு அடுத்தது நான் கண்டினியூ பண்ண போகிறது இஸ் கோயிங் டு பி ஆல் ஆஃப் திஸ். சரியா, சூப்பராக இருக்குது. ஆல் ஆஃப் திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு கண்டினியூ. இதை படிச்சிட்டோன்னா இன்றைக்கான லெக்சரை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி. பிகாஸ் சில்ட்ரன், ஐ ஆல்வேஸ் டெல் யூ, என்னோட லெக்சர் 30-35 மினிட்ஸ்க்கு மேலே இருக்காது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் டெல் யூ ரிட்டென்ஷன் பவர். ஸோ எந்த அளவு இப்போ ஒரு வீடியோ இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா, மேக் ஷுர் அந்த 30 மினிட்ஸ் ஃபுல்லாக உங்களோட ஃபுல்லஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் போது பார்க்கணும். ஓகேவா? பிகாஸ் யூஸ்வலி என்னோட வீடியோஸ் 2 days once, 1 days once அந்த மாதிரி தான். ஸோ ஒரு நாளைக்கு ஜுவாலஜிக்கு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஸோ தட் இஸ் அ குட் டைம் along with your schools and everything. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? பிகாஸ் இப்போ இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இதுக்கப்புறம் மேரத்தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸில் இன்ட்ரிகசி அதெல்லாம் நான் சொல்லும் போது இட் வில் பி லைக், இந்த கான்செப்ட்லேருந்து சொல்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த பேசிக்ஸ்லாம் தெரியாமல் இம்மீடியட்டாக யூ கோ டு தட் செஷன்னா என்னடா பேசுகிறாங்க, இஸ் இட் க்ரீக் ஆர் லாட்டின் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெவர் டூ தட் மிஸ்டேக். ஸோ கிங்டம் ப்ரோட்டிஸ்டால இதெல்லாம் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் கிரைசோஃபைட்ஸ். எவ்வளோ கலர் கலராக இருக்குல்ல. தென் டைனோஃப்ளாஜெலேட்ஸ். சி தே ஹாவ் டைனோ, ரெண்டு, தே ஹாவ் 2 ஃப்ளாஜெல்லா. சரியா, 2 ஃப்ளாஜெல்லா இருக்கும். இப்படி ஒன்று லாங்கிடியூடினலாக, ட்ரான்ஸ்வர்ஸ் ஒன்று. ஸோ அது எப்படி சுற்றும் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் அதோட மூமெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூக்ளினாய்ட்ஸ். ஓகேவா? யூக்ளினா பற்றி படிச்சிருப்போம்ல, ஃபோட்டோசிந்தட்டிக் இன் நேச்சர், யூக்ளினாய்ட்ஸ். அதுக்கப்புறம் புரோட்டோசோவன்ஸ். ஓகேவா? ஸோ சின்ன வயசில் நான்லாம் ப்ரோட்டிஸ்டானாலே புரோட்டோசோவன்ஸ் மட்டும்தான், அமீபா தான் எக்ஸாம்பிள் நினச்சிட்டு இருந்தேன். நெவர். புரோட்டோசோவன் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டிஸ்ட். சரியா, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டிஸ்ட். அதில் புரோட்டோசோவன் ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்லைம் மோல்ஸ், இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம படிக்கும்போது ஐ வில் டீச் யூ இன் டீட்டெயில். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கிரைசோஃபைட்ஸ். நல்லா சூப்பர் டூப்பர் கலர்ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிரைசோஃபைட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது பார்க்க போலன் கிரெயின் மாதிரி இருக்குது, பட் இட் இஸ் அ கிரைசோஃபைட். ஓகேவா? இது வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியில் எடுத்த ஒரு பிக்சர். There are different types of microscope, simple microscope, compound microscope, SEM, TEM, electron, there are like a lot of microscope. இது வந்து scanning electron microscopy. I have a lot of experience with scanning electron microscopy. அது probably நான் ஒரு வீடியோவில் I will explain you with the pictures I took from scanning electron microscopy. சரியா, இப்போதைக்கு let's not deviate. ஸோ இப்போ நம்ம characteristics of chrysophytes பற்றி பார்க்க போகிறோம். அவ்வளோதான் பசங்களா. இந்த ஸ்லைட் இஸ் லைக் only 3 characteristics, படித்தா சூப்பர். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, chrysophyte is divided into 2 important groups. Group number 1, diatoms. Group number 2, desmids. ஓகே, இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சென்டென்ஸாக எழுதாதீங்க. Chrysophyte is divided into 2 groups. Group number 1, diatoms. Group number 2, desmids. இப்போ எப்படி ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம், பட் தட்ஸ் நாட் அன் ஆல்கே, தட்ஸ் அ சயானோபாக்டீரியா, ரைட்? அந்த மாதிரி டெஸ்மிட்ஸ், அதை நம்ம கோல்டன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம், பட் இட் இஸ் நாட் அன் ஆல்கே. ஓகேவா? ப்ளீஸ் ரிமெம்பர் தீஸ் 2 ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் ரெஃபர்ட் ஆஸ்
golden algae, option A desmids, option B algae, option C diatoms, and then protozoa. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒரு புக்கில் இருந்து சிம்பிளான கொஷின் கேட்கணுன்னா இப்படி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஹேபிட்டேட். ஸோ மோஸ்ட்டாக எல்லா ப்ரோட்டோசோவன்ஸுமே வந்து அக்வாட்டிக், மெரீன் ஹேபிட்டேட், டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்ஸ், இதை விட்டால் வேறு ஹேபிட்டேட்டே இல்லை. சரியா? ஸோ அக்வாட்டிக், ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரீன். ஸோ இவங்க எல்லாருமே மைக்ரோஸ்கோபிக் தான். ஸோ நேக்கட் ஐயில் இவங்க யாருமே தெரிய மாட்டாங்க. ஓகேவா? ஸோ தே ஆர் ஆல் மைக்ரோஸ்கோபிக். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ். ஸோ ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், ஜூ பிளாங்க்டன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் இல்லை ஜூ பிளாங்க்டன்ஸ். பிளாங்க்டன்ஸ்னால் ஒரு பெரிய அனிமல்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரான் ஆகட்டும், கிராப் ஆகட்டும், இந்த மாதிரியான பேசிக் அனிமல்ஸ், கொஞ்சம் குட்டி குட்டி அனிமல்ஸோட ஃபுட், அதை தான் நம்ம பிளாங்க்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? PLANKTONS, பிளாங்க்டன்ஸ். இப்போ ஃபைட்டோனா ஒரு பிளான்ட்டோடைய சில லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குல்ல, அதை ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ். சில அனிமல்ஸோடைய லார்வல் ஸ்டேஜை ஜூ பிளாங்க்டன்ஸ். இந்த லார்வல் ஸ்டேஜ்னால் அதை விட கொஞ்சம் ஹையர் அனிமல்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபுட் ட்ராபிக் லெவல் இருக்குல்ல, ஃபுட் செயினில் தே சர்வ் ஆஸ் ஃபுட். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸுமே தே அண்டர்கோ ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? பேசிக்கான ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். okay, that is why they are all called as planktons. So zooplanktons வந்து I don't mean to say that they undergo photosynthesis இல்ல, அது animals உடைய larval stages. confuse பண்ணிக்காதீங்க. planktons நா ஒரு organism உடைய larval stage. okay வா? next இப்போ நம்ம cell wall. children, this is very important. cell wall is indestructible, meaning to say that அவ்வளோ ஈஸியாக இந்த இதோட செல் வால் இருக்குல்ல, அதை அழிக்கவே முடியாது. இன்டிஸ்ட்ரக்டபிள், அழியவே இட்ஸ் லைக் வெரி வெரி ஸ்ட்ராங். எதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட செல் வால். இப்போ நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பார்த்தாலே கேன் யூ ஈவன் இமேஜின் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு குட்டி குட்டி ஓட்டையாக விழுந்த போன்ஸ் மாதிரி இருக்குது. கரெக்டாக ஒரு ஸ்கேனிங் எலக்ட்ரானில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங். தே ஹாவ் சிலிக்கா covered all over the body. அதனால தான் இது indestructible அப்படின்னு சொல்கிறாங்க. Can you see? எப்படி இருக்கு? So look at this. This is yet another, this is an golden algae. This is also an golden algae. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற பிக்சர் வந்து டெஸ்மிட்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் இதில் பார்த்தோன்னா, வி ஸ்டார்டட் வித் கிரைசோஃபைட்ஸ். கிரைசோஃபைட்டோட 3 இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதோட ஹேபிட்டட் எங்கெங்கெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட செல் வால், அதுக்கப்புறம் அது ஒரு ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்னால் சர்வ் ஆகுது. அண்ட் இந்த ஸ்லைடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் இஸ் சிலிக்கா. ஓகேவா? சிலிகேஷியஸ் செல் வால். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது டயாட்டம்ஸ் பற்றி மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சி ஹவு தே ஆர் மேட் அப் ஆஃப் சிலிக்கா. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர், அவ்வளோ ஈஸியாக நோபடி கேன் டிஸ்ட்ரக்ட் இட்ஸ் ஷேப். சரியா? இப்போ த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் 2 thin overlapping shells, meaning to say that இப்போது இந்த பக்கம் இருக்கிறது இஸ் ஷெல் நம்பர் 1. ஓகேவா? இப்படி சொல்லலாம். இப்போ இது வந்து இதோட கிராஸ் செக்ஷனை தான் இது பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா சி 2 thin shells. திஸ் இஸ் ஷெல் நம்பர் 1. 3Dயாக இமேஜின் பண்ணி பாருங்கள். இதோட அப்படியே அட்ஜசன்ட் ஆப்போசிட் சைடு இஸ் ஷெல் நம்பர் 2. அப்போது இட்ஸ் லைக் ஒரு இப்போது ஒரு விஷயத்தை இப்படி ஃபிட்டானால் எப்படி இருக்கும், தட்ஸ் ஹவ் தே ஆர் மேட் அப் ஆஃப். திஸ் இஸ் ஷெல் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் ஷெல் நம்பர் 2. இப்படி ஃபிட் ஆச்சுன்னா இட்ஸ் லைக் ஒரு பாக்ஸ் திறக்கிற மாதிரி. ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் எல்ஸ் வித் மீ டு எக்ஸ்பிளைன் யூ. என்ன இருக்குது? ஏதோ ஒரு புக் இருக்குது. சி இட்ஸ் லைக் திஸ். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இது ஷெல் நம்பர் 1, இது ஷெல் நம்பர் 2. ஷெல் நம்பர் 1 இஸ் ஃபிட்டட் வித் ஷெல் நம்பர் 2, விச் மீன்ஸ் தட் ஒரு பாக்ஸை இப்படி மூடி திறக்கிற மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. இப்படி
ஜஸ்ட் இமேஜின் ஒரு பென்சில் பாக்ஸ் திறந்தா எப்படி இருக்கும், அதை தான் இங்கே சொல்ல வராங்க. 2 thin overlapping shells like a soap box. ஓகேவா, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 ஷெல்லு இப்படி மூடி திறக்கிற மாதிரி சோப் பாக்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் சில்ட்ரன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். diatomaceous earth. ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த ஸ்பெசிஃபிக்கான டயாட்டம்ஸ் செத்துருச்சு. ஓகேவா, செத்து என்ன ஆகும்னா சீயோடைய பாட்டமான லெவல் இல்லை ஒரு ஓஷனோடைய பாட்டமான லெவல், ஏதாவது ஒரு மெரீன் பாடியோட பாட்டம் லெவல் இருக்குமா, அந்த பாட்டம் லெவலில் அப்படியே செத்து செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி செடிமெண்ட் ஆகும்போது கீழே இருக்கிற சாம்பிளை எடுத்து நான் டெஸ்ட் பண்ணேன்னா, இந்த சாம்பிள் இஸ் ஹைலி ரிச் இன் சிலிக்கா. சரியா, அதனால தான் அதை diatomaceous earthன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் diatom செத்து கீழே விழுகுது, they fall on the ground, meaning to say that வாட்டர் பெட்டில். அப்போ இட் இஸ் ஹைலி மேடப் ஆஃப் சிலிக்கா இல்லையா, பிகாஸ் அதோட செல் வால் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கா, அவ்வளோ ஸ்ட்ராங்கான சிலிக்கா. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா diatomaceous earth அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? தே ஆர் யூஸ்ட் இன் பாலிஷிங், ஏதாவது ஒரு ரஃப் சப்ஸ்டன்சஸை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ். இந்த சிலிக்கா யூஸ் பண்ணோன்னா ஆயிலில் இருக்கிற க்ரூட் காம்பனண்ட்லாம் கீழே செட்டில் ஆகிடும். ஃபில்ட்ரேஷனுக்கு சில சிரப்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, லைக் சிரப் இஸ் லைக் எசென்ஷியல் சிரப்ஸ். சில நிறைய சிரப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நாட் நெசசரிலி ஃபுட் சிரப். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் கலர் சிரப்ஸ், அதெல்லாம் இருக்குது. ஸோ இது அதுக்கப்புறம் தே ஆர் கால்ட் அஸ் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன். ஸோ சில்ட்ரன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். என்னன்னா தே ஆர் கால்ட் அஸ் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன். ஸோ 2 வேர்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம். ஒன்று diatomaceous earth, ஓகேவா, இன்னொன்று சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ். இது ரெண்டுமே யார்? நம்மளுடைய டயாட்டம்ஸ். ஓகே, டயாட்டமோடைய செல் வால் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கா. அது செத்து வாட்டர் பெட்டில் விழும்போது த வாட்டர் பெட் இஸ் ஃபுல்லி ரிச் இன் சிலிக்கா அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் silicaceous earth, diatomaceous earth or the chief producers of oceans. இதோட கிரைசோஃபைட்ஸ் முடியுது. ஸோ கிரைசோஃபைட்ஸில் எண்ணி ஒரு 6-7 பாயிண்ட் தான் படித்தோம். ஸோ இந்த பாயிண்ட் படித்தோன்னா கிரைசோஃபைட்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு டைனோஃப்ளாஜெலேட்ஸ். ஸோ டைனோஃப்ளாஜெலேட்ஸ், டைனாலே என்ன பசங்களா, இட்ஸ் 2 ரைட். ஸோ 2 ஃப்ளாஜெல்லாக இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனலை தான் நம்ம டைனோஃப்ளாஜெலேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போது இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்கும், இதுக்கு இப்படி ட்ரான்ஸ்வர்ஸாக இங்கே there would be a flagella. ஓகேவா, this is one flagella, this is one flagella. இந்த டாப் இருக்கும்ல பம்பரத்தில் அந்த நூல் சுற்றுவோம்ல, ஐ கெஸ் எஸ், ஆமாம் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி தான் டைனோஃப்ளாஜெலேட்டில் இருக்கும். அது மிடில் there would be a flagella revolving it and கீழே there is a transverse flagella. ஸோ longitudinal flagella. ஸோ ஒரு transverse flagella இருக்கும், இந்த மாதிரி ஒரு longitudinal flagella இருக்கும். longitudinal like this. ஓகே, longitudinal flagella ஒன்று, transverse flagella ஒன்று. ஸோ இப்போ இதோட ஹேபிட்டட் பார்த்தோன்னா, as always children, இது வந்து என்னது மெரீன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த புரோட்டோசோவன்ஸ் வந்து மெரீன் ஆன ஒரு ஹேபிட்டை தான் விரும்பும். அது விட்டாச்சுன்னா மாய்ஸ், கூல், டேம் பிளேசஸ் எல்லாம் விரும்பும். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி மெரீன் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் இன் நேச்சர். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்னா என்ன அர்த்தம்? தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அண்ட் தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் இன் நேச்சர். இப்போது இதோட கலர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோன்னா, தே அப்பியர் எல்லோ, green, brown, blue or red. இப்போ ஒரு வாட்டர் பாடி பார்த்தோன்னா அதோட டாப் சர்ஃபேஸில் அப்படியே கலராக இருக்கும். அண்ட் பிகாஸ் ஆஃப் தேர் பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் நேச்சர், அதில் ப்ரொடியூஸ் ஆகிற பிக்மெண்ட் இஸ் டாக்ஸிக் ஃபார் அக்வாட்டிக் ஆர்கனிசம், ஸ்பெசிஃபிக்கலி ஃபிஷ்.
ஸோ அந்த மாதிரியான டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் ஆன வாட்டரில் ஃபிஷ் நீந்தும் போது வாட் ஹேப்பன்ஸ், இவென்ச்சுவலி தே என்கல்ஃப் த வாட்டர். அப்போ டாக்ஸின் அதோட லங்குக்கு போயிட்டு ஃபிஷ் வில் டை. அப்போ அதுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும், அதனால தே டை. சரியா? ஸோ செல் வால் ஹேஸ் ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிரைசோஃபைட்ஸில் என்ன படித்தோம்? இட் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கா. இங்கே என்ன படிக்கிறோம்? டைனோஃப்ளாஜெல்லேட்டில் இட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ அது இட் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கா, இது இட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான், 3 பாயிண்ட். நெக்ஸ்ட், இப்போது இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். தே ஹாவ் 2 flagella. இது மாதிரி ஒரு flagella, இது மாதிரி ஒரு flagella. ஓகேவா? ஸோ ஒன் இஸ் அ ட்ரான்ஸ்வர்ஸ் flagella. இங்கே பார்த்தீங்கன்னா கேன் யூ சி எப்படி சுற்றி இருக்குது ட்ரான்ஸ்வர்ஸ் flagella. ஸோ மீனிங் டு சே தட் இந்த டைனோஃப்ளாஜெலேட்னால இந்த மாதிரியும் சுற்ற முடியும், லைக் இப்படியும் சுற்ற முடியும். அண்ட் இட் கேன் கோ லைக் திஸ், இப்படியும் சுற்ற முடியும். அண்ட் இப்படியும் இட் கேன் ரிவால்வ். புரியுதுல? ட்ரான்ஸ்வர்ஸ், லாங்கிடியூடினல். ஓகேவா? அண்ட் இந்த 2 flagella இருக்கிறனால இட் கேன் மூவ் இன் எனி அதர் டைரக்ஷன் இட் வாண்ட்ஸ். ஸோ இப்படி ஸ்விங் இந்த மாதிரி எனி டைரக்ஷன் தே கேன் ட்ராவல். சரியா? அதுதான் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிக்னஸ்னால தான் டைனோஃப்ளாஜெலேட்ஸ் ஹாவ் 2 flagella. ஓகே, லாங்கிடியூடினல், ட்ரான்ஸ்வர்ஸ். ஸோ இப்போது வால் பிளேட்ஸில் ஃபரோ இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கேன் யூ சி, இது வந்து செல்லுலோசிக் வால் பிளேட். இந்த செல்லுலோசிக் வால் பிளேட்டில் தெர் இஸ் அ ஃபரோ. திஸ் இஸ் அ ஃபரோ. ஃபரோனா என்ன அர்த்தம்னா ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு அர்த்தம். அது பேர் தான் ஃபரோ. திஸ் இஸ் அ ஃபரோ. நெக்ஸ்ட், இது நான் ஆல்ரெடி போன ஸ்லைட்லேயே இந்த பாயிண்ட் சொன்னேன். என்ன ஆச்சுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் தே ப்ரொடியூஸ் டாக்ஸின்ஸ், அது டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற காரணத்தினால திஸ் டாக்ஸின் it will induce cardiac arrest in aquatic organisms, basically fishes. Okay va? So adunala they can kill marine animals such as fishes. Not only fishes, but idu varaikum fish da romba, because most ipo crabs ellam paathona it will be in the bed, correct? Water bed la. But fish, they actually move on the trophic zone, the upper zone of the where sunlight peeps into, correct? அதனால they most probably kill the fish. So இதோடைய இந்த பார்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்ன்ற அவசியம் வேண்டாம், because no questions will be asked from that. இப்போதைக்கு தெரியணும் அவசியம் இல்லை. மேக் ஷுவர் இந்த பிளேட்ஸ், அதுக்கப்புறம் the flagella. ஓகேவா? நெக்ஸ்ட், யூக்ளினாய்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலான மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரில் யூக்ளினாய்ட் பார்க்க எப்படி இருக்குது? இது மாதிரி ஒரு எண்டு கொஞ்சம் டேப்பர்டாகவும் இன்னொரு எண்டு கொஞ்சம் ப்ராடராகவும், அண்ட் மோரோவர் தே ஆர் க்ரீன் இன் கலர், விச் மீன்ஸ் தட் தே கேன் அண்டர்கோ photosynthesis. அந்த மாதிரி தான் எனக்கு பார்த்தா தோணுது. ஸோ we'll see what the content is. ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூக்ளினாய்ட்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் we have to always start with இதோட ஹேபிட். ஓகேவா? அப்போ இதோட ஹேபிட் என்ன? மெயின்லி ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், மெரீன்றது வேறு, ஃப்ரெஷ் வாட்டருன்றது வேறு. எப்பப்போலாம் மெரீன், ஓகேவா, ஆக்சுவலாக இட் இஸ் நாட் மெரைன், இட்ஸ் மெரீன், அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். சரியா? எப்பப்போலாம் மெரீனோ, விச் மீன்ஸ் தட் இட் ப்ரிஃபர்ஸ் சால்டட் வாட்டர் பாடி. எப்பப்போலாம் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்னு டினோட் பண்ணுறோமோ, தட் இண்டிகேட்ஸ் பாண்ட், ரிவர், லேக், ஒரு குட்டி பூல். இப்போ தான் மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது, ஒரு 5-6 நாள் தண்ணி நிற்கிது, அந்த மாதிரியெல்லாம். ஓகேவா? ஸோ this euglenoid, it prefers fresh water and it is found in stagnant water. Stagnant water na sewage கிடையாது. நான் சொன்னல மழை பெஞ்சு ஒரு 10 days தண்ணி வத்தவே இல்லை. ஸோ that we call it as stagnant water. ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். Euglenoids are the connecting children, this is a very important one mark question. Euglenoids is a connecting link between plants and animals. எதனால இத plants and animals க்கு connecting link அப்படினு சொல்றோம்னா,
First, they can move as animals. Second, they can photosynthesize like plants. இந்த ரெண்டு important reasonனால தான் நான் இந்த euglenoids people say it as connecting link between plants and animals. Okay va? And this is yet another important point. இதோடைய cell wall have a protein cell wall, they lack cell wall, okay va? Will have protein rich layer called pellicle which gives flexibility, which means to say that the membrane of it will have pellicle. நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம்? இது வரைக்கும் நம்ம cellulosic wall is made up of pellicle and wall is made up of silicon. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நம்ம அடிக்கடி மறந்துடும். கரெக்டாக எது வந்து செல்லுலோஸ், எது பெலிக்கல், சிலிக்கான், இதெல்லாமே மறக்கிற ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஒன்ஸ் யூ கெட் அப் யூ ரிவைஸ் இட். ஓகே, நம்ம யூக்ளினாய்ட்ஸ்னா தான் பெலிக்கல், நம்மளுடைய டைனோஃப்ளாஜெல்லேட்னா என்ன, செல்லுலோஸ் என்ன, அதெல்லாம் யூ கேன் ரைட் இட் அண்ட் கீப். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூக்ளினா. ஸோ இதோட நார்மல் ஸ்ட்ரக்சர், see they have a nucleus, இது உள்ள நியூக்ளியோலஸ் இருக்குது, they have the endoplasmic reticulum. ஸோ எவ்வளோ membrane bound organelles இருக்குல்ல, அதனால தான் we call it as the connecting link between plants and animals. ஸோ கோல்கா இருக்குது, ER இருக்குது, endoplasmic reticulum, stored food item இருக்குது இதில். Then they have the ATP producer which is the mitochondria. அதுக்கப்புறம் chloroplast இருக்குது. எதனால chloroplast இருக்குது? To photosynthesize, அதனால chloroplast இருக்கு. Stigma or eye spot which is a sense organ, receptive in nature. So இது வந்து it helps for tactile functions. ஏதாவது தெரியாம யூக்ளினா மேலே பட்டுச்சுன்னா it retracts itself to move in the opposite direction. அதனால ஸோ யூக்ளினா வந்து இது இப்படி டிரான்ஸ்வர்ஸாக பைனரி ஃபிஷன் அண்டர்கோ பண்ணும்போது இங்கே இன்னொரு ஹிடன் ஃப்ளஜெல்லா இருக்கும். ஓகேவா? செகண்டரி ஃப்ளஜெல்லா, அதுலேருந்து இப்படி டொயின் இட் க்ரோஸ். ஓகேவா? பிகாஸ் ஒரு ஃப்ளஜெல்லா அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இது நிறைய பேருக்கு வந்த டவுட். இப்போது இது வந்து பைனரி ஃபிஷன் அண்டர்கோ பண்ணுது, அப்போ இந்த ஃப்ளஜெல்லாவே இப்படி ரெண்டாக டிவைட் ஆகுமா மேம்னா? நோ, தேர் வுட் பி அ ஃப்ளஜெல்லா விச் வில் ஸ்டார்ட் க்ரோயிங், இப்படியே வளர ஆரம்பிக்கும் ஃப்ளஜெல்லா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பற்றி பார்க்க போகிறோம். தே ஆர் மிக்ஸோட்ராஃப்ஸ். மிக்ஸோட்ராஃப்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சாப்பிட்றது. மீனிங் டு சே ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் in the mornings they undergo photosynthesis which means that they are all autotrophs. Night times or in the late evening times they are heterotrophs, meaning to say that they engulf food. அப்போ என்னது? ஹோலோசோயிக் நியூட்ரிஷன், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் யூக்ளினா விரிடிஸ், அந்த மாதிரி இதில் லைக் லாட் ஆஃப் ஸ்பீஷீஸ் அண்டர் யூக்ளினா ஜீனஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம யூக்ளினாய்ட்ஸ் பற்றி பார்த்தோம். யூக்ளினாய்ட்ஸில் 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஒன் இஸ் ரிகார்டிங் இட்ஸ் ஃப்ளஜெல்லா, தி அதர் இஸ் அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் யூக்ளினாக்கு அப்புறம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லைம் மோல்ஸ். வாவ், லுக் அட் திஸ் பிக்சர், எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இந்த மாதிரி இந்த ஸ்லைம் மோல்ஸோடைய ஒரு வீடியோ, ஐ டோன்ட் ரிமெம்பர் எந்த சோர்ஸில் தெர் இஸ் அ வீடியோ, பட் யூ நோ ஹவு பியூட்டிஃபுல். இங்கேருந்து அப்படியே கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கும்னா இங்கே இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் நாட் ஜியோ வைல்ட், ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட், ஆர் அனிமல் பிளானட், ஐ டோன்ட் நோ. இங்கே வந்து கேமரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதோட நல்ல ஜூம்டு இன் வெர்ஷன் மைக்ரோஸ் வீடியோகிராஃபி இருக்கும். அங்கேருந்து இப்படி ஜூம் பண்ணும்போது திஸ் லிபரேட் குட்டி 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 போர்ஸ், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கும் காட்டுவாங்க, ஸ்லைம் மோல்ஸ்க்கும் காட்டுவாங்க, அகாரிக்கஸ்க்கும் காட்டுவாங்க, மஷ்ரூம்க்கும் காட்டுவாங்க. ஸோ இஃப் தெர் இஸ் அ லிங்க் ப்ராபப்ளி ஐ வில் ஷேர் இட் வித் யூ, ஐம் நாட் ஷுர் எங்கே பார்த்தேன்னு. ஸோ இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்லைம் மோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதோட ஹேபிட்டட் எங்கெங்கெல்லாம் டீகே ஆகுதோ, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிக் மெட்டீரியல்னால் என்னது?
உயிரோடு இருக்கிற மெட்டீரியல் which is made up of protein, carbohydrates, hydrogen, nucleic acid, இதெல்லாமே ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ எந்தெந்த ஆர்கானிக் மெட்டீரியல்லாம் சாவுதோ which is decaying, அங்கங்கெல்லாம் இவன் இருப்பான் which is the slime molds. Okay, and they are common on lawns and moist fields. lawnsனா you know right, ஒரு கார்டனில் இருக்கிற ஃபுட்பாத், லான்ஸ் அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் கிராஸ் நிறையா இருக்கும், வெஜிடேஷன் நிறையா இருக்கும், அங்கங்கெல்லாம் ஸ்லைம் மோல்ட்ஸ் இருக்கும். ஸ்லைம் மோல்டுக்கு டேம்ப் அண்ட் மாய்ஸ்சரான ஒரு என்வாயன்மெண்ட் கிடச்சா போதும். அப்புறம் mode of nutrition. So இதோட mode of nutrition is saprophytic nutrition. So as I always tell you, saprophytic na feeding on dead and organic matter. Okay va? Next, plasmodium. So children, please don't get confused. In the plasmodium is not the plasmodium which causes malaria. இல்லை ஓகேவா. ஸோ பிளாஸ்மோடியம்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்லைம் மோல்ட்ஸ் இவ்வளோ அக்ரிகேட்டடாக இருக்குல்ல, இப்போது இது வந்து சிங்கிள் காலனி ஆஃப் அ மோல்டு கிடையாது. அப்படி பார்த்தோன்னா திஸ் இஸ் நாட் அ சிங்கிள் செல். இப்போ இது யூனிசெல்லுலார் கிடையாது. நிறைய யூனிசெல்லுலார் ஸ்லைம் மோல்ட்ஸ் ஹேஸ் ஜாயின் டுகெதர். தெரியுதா? நிறைய யூனிசெல்லுலார் ஸ்லைம் மோல்ட்ஸ் ஹேஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ மல்டிசெல்லுலார் காலனி, அக்ரிகேஷன் ஆஃப் ஸ்லைம் மோல்ட்ஸ். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பிளாஸ்மோடியம் அப்படின்ற பேரில் டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் பார்த்தோன்னா, வி ஸ்டார்டட் வித் ஸ்லைம் மோல்ட்ஸ். ஸ்லைம் மோல்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா டெட் அண்ட் டீகேயிங் வெஜிடேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோன்னா, இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் saprophytic nutrition. So first point equals to the second point. Next என்ன பார்த்தோம்? They form aggregate structures, cluster of structures called as plasmodium. Okay va? Next, இப்போ under unfavorable conditions, suppose conditions favor இல்லை, என்ன ஆகும்னா plasmodium differentiates and they form fruiting bodies. அப்படின்னா இந்த பிளாஸ்மோடியமில் குட்டி குட்டி ஸ்போர்ஸ் will start to form இப்படி. and என்ன ஆகும், இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் will liberate, வெடிச்சு, ஓகேவா, டெஹிஸ் வெடிச்சு, it will form நியூ காலனி. என்ன காலனி? ஒரு நியூவான ஸ்லைம் மோல்ட் காலனி ஃபார்ம் ஆகும். அதுதான் சொல்ல வராங்க. ஸோ இந்த ஸ்போர்ஸ் என்ன ஆகும்னா they survive for a very long time. அதுக்கப்புறம் அண்டர் அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹாவ் ட்ரூ வால்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. எப்போ கண்டிஷன் ஃபேவரபுளாக ஆகுதோ அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து நியூ காலனிஸ் வளர ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போது இது ஜென்ரலான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். கேன் யூ சி? இப்போது இது ஒரு பிளாஸ்மோடியம், கரெக்டா? அக்ரிகேட் குரூப் ஆஃப் செல்ஸ். இது இப்போ என்ன ஆகுது, இதோட ஜூம்டின் வெர்ஷன் இந்த மாதிரி. இதோட ஜூம்டின் வெர்ஷன் இது கிடையாது. இது ஒரு வேறு ஸ்பீஷீஸ், இது ஒரு வேறு ஸ்பீஷீஸ். ரெண்டுத்துக்கும் ஒன்றா பிக்சர் கிடைக்கலன்றதுக்காக நான் வேறு ஒரு ஸ்லைம் மோல்டோட ஜூம்டின் வெர்ஷன் போட்டிருக்கேன். ஓகேவா? இதோட ஜூம்டின் வெர்ஷன். now what happens, there is a division. இங்கேருந்து ஒரு ஸ்போர்லேருந்து ஸ்போர் வெடிஞ்சு ஒரு நியூ slime mold is there, and this slime mold will grow either flagellated or illa non flagellated or whatever. அதுக்கப்புறம் என்ன ஆகும், there would be fertilization, zygote. so இவ்வளோ விஷயம்லாம் வந்து தேவையே கிடையாது. வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளான்டிக் சைக்கிள், டிப்ளான்டிக் சைக்கிள், ஹாப்ளான்டிக் சைக்கிள், இதெல்லாம் இந்த சாப்டரில் நம்ம படிக்க தேவையில்லை. பட் டெஃபினெட்லி வில் ஸ்டடி. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் புரோட்டோசோவன்ஸ். ஸோ புரோட்டிஸ்டானாலே எல்லாருக்குமே வந்து புரோட்டோசோவன். ஸோ புரோட்டிஸ்டாவுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கான குரூப் தான் வந்து நம்மளுடைய புரோட்டோசோவன்ஸ். ஸோ புரோட்டோசோவன்ஸ் எப்பவுமே தே ஆர் யூனிசெல்லுலார், தே ஆர் த ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இந்த ரெண்டு திங் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யூக்லினா it is the connecting link between plants and animals. Protozoans, it is the primitive என்ன அர்த்தம்னா பழைய காலத்து primitive
relatives of animals. Okay, they are the primitive relatives of animals. Next, they are heterotrophs. Heterotrophs na enna artham? They rely on other organisms, predators irukkalam, parasites irukkalam. So protozoan le vandu ஒரு 4 important types of protozoan இருக்கு. அதுவும் படிச்சிட்டோன்னா இது முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 minutes எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன்னா, ஸோ லிசன் ஐ ஃபினிஷ் இட் ஆஃப். ஸோ ப்ரோட்டோசோவன்லேயே தெர் ஆர் லைக் 4 types of protozoans. ஓகேவா? ஃபஸ்ட்டு அமீபாய்டு protozoans. ஸோ அமீபாய்டு protozoansனால் என்ன அர்த்தம்? கேன் யூ see? இஷ்டத்துக்கு எல்லா டைரக்ஷன்லையும் வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ஃபால்ஸ் ஃபீட் தே மூவ். அதனால தான் அது வந்து அமீபாய்டு protozoan. நெக்ஸ்ட்டு flagellated protozoans. கேன் யூ see? flagellated protozoan. flagella இருக்கும். trypanosoma gambiense, trypanosome. Sporozoans, spore producing protozoans. அதுதான் sporozoans. அதுக்கப்புறம் ciliated protozoans, for example நம்ம paramecium. So slipper shaped animalcule. So they have cilia all around the body. So இதுக்கு இந்த content போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோசோவனுடைய இன்னும் கொஞ்சம் டெப்த்தான டீட்டெயில் படிச்சுட்டு வி வில் ஸ்டார்ட் வித் கிங்டம் ஃபங்கை. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த லெக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை. ஹலோ மை டார்லிங் டாக்டர்ஸ். நம்ம போன லெக்சரில் ப்ரோட்டோசோவன்ஸ் பற்றி படித்தோம். எது கீழேனா ப்ரோட்டிஸ்டா கீழே. ஓகேவா? கிங்டம் ப்ரோட்டிஸ்டா கீழே ப்ரோட்டோசோவன்ஸோட ஸ்டாப் பண்ணோம். பட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோசோவன்ஸ் நம்ம வந்து அதோட ஸ்டாப் பண்ணோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் வியூ ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோசோவன்ஸ் பற்றி பார்த்துட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு கிங்டம் ஃபங்கை. ஓகேவா? ஸோ இப்போது as I told you in the last lecture, there are different types of protozoan. One is amoeboid, amoeba மாதிரி false foot. ஓகேவா? அதாவது சூடோபோடியா இருக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளெஜெல்லா இருக்கிற புரோட்டோசோவன். அதுக்கப்புறம் சீலியா இருக்கிற புரோட்டோசோவன் அண்ட் தென் ஸ்போர் ப்ரொடியூசிங் புரோட்டோசோவன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 4த்தையுமே இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கிங்டம் ஃபங்கைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அமீபாய்ட் ப்ரோட்டோசோன் கீழே 4 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், இது எல்லாத்துக்குமே presence ஆஃப் சூடோபோடியா. தெர் இஸ் அ presence ஆஃப் சூடோபோடியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபால்ஸ் ஃபீட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபால்ஸ் ஃபீட்டில் எங்கே நினைக்குதோ, இப்போ வந்து இந்த அமீபா இட் ஹேஸ் டு ரீச் திஸ் பாயிண்ட்னா இந்த ஃபால்ஸ் ஃபீட் அப்படியே ஈலாங் ஆகிட்டு, அப்புறம் இதுவுமே அப்படியே ஈலாங் ஆகிட்டு, அப்படியே இதே மாதிரி கிளைடிங்காக இட் மூவ்ஸ். அதுதான் சூடோபோடியாவோட இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மெரீன் அமீபாய்ட்ஸ், மெரைனில் இருக்கிற அமீபாய்ட்ஸ்க்கு தே ஹாவ் சிலிக்கா ஷெல்ஸ். சிலிக்கா ஷெல்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, அதில் இருக்கிற செல் வால் இஸ் சிலிகேஷியஸ் நேச்சர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அமீபா புரோட்டியஸ், என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. ஓகேவா? இதில் சம்திங் கால் அமீபிக் டிசென்ட்ரி. ஓகேவா? டிசென்ட்ரி. இந்த அமீபிக் டிசென்ட்ரி எந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் அமீபா காஸ் பண்ணுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? வாட் காசஸ் அமீபிக் டிசென்ட்ரி? நெக்ஸ்ட்டு flagellated protozoans. ஸோ எந்தெந்த ப்ரோட்டோசோவனுக்கெலாம் there is a presence of a locomotory organ. அந்த locomotory organ பேர் என்ன? flagella. That is flagellated protozoans. ஓகேவா? இப்போ they have flagella for locomotion. ஸோ இங்கே இப்போ நீங்கள் இந்த ட்ரிப்பானோசோமாவை பார்த்தீங்கன்னா, or when you talk about Euglena, they all have the presence of flagella. See, ஒரு whip-like flagella இருக்கு, right? So trypanosoma is a spiral shaped
protozoan, and in the trypanosoma it causes sleeping sickness. So ஆஃப்ரிக்காவில் இதுக்கு ஒரு பெரிய ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒன்ஸ் நான் சொல்கிறேன், ஓகேவா? யூ கேன் ஜஸ்ட் ரிமைண்ட் மீ இன் த கமெண்ட்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவில் பொத்துன்னு பீப்புள் ஸ்டார்டட் ஃபாலிங் டவுன். அதுக்கப்புறம் ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க, அவங்களோட பிளட் சாம்பிள்லாம் எடுத்து. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்மளோட ட்ரிப்பானோசோமா கேம்பியன்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. லேட்டர் பார்ட் ஐ வில் டெல் யூ, லைக் மோர் தென் த ஸ்டடீஸ் இல்லையா, இதுக்கு பின்னாடி எப்படியெல்லாம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ யூ ஆல்சோ இஃப் யூ லைக் வெரி இன்ட்ரெஸ்டட் போயிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிங்க, ஓகேவா? என்னோட வியூ பாயிண்ட் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் 10 ரீல் பார்க்கறதுக்கு வியூ 2 to 3 ரீல்ஸ் அண்ட் அந்த நெக்ஸ்ட் டைம் இருக்குல்ல, go view this thing. உங்களை என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லவே கிடையாது. என்ஜாய்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப், பட் யூ ஹாவ் டு நோ ஹவு டு பேலன்ஸ் யுவர் லைஃப் வித் தி அதர் unnecessary activities. சரியா? நெக்ஸ்ட்டு ciliated protozoans. ஸோ சீலியா இருக்கிற protozoan, ஃபார் எக்ஸாம்பிள் கேன் யூ சி paramecium, குட்டி குட்டி சீலியா இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி ஃப்ளஜெல்லா இதோட லோக்கோமோட்ரி ஆர்கனும், அந்த மாதிரி இந்த சீலியா தான் இதோடைய லோக்கோமோட்ரி ஆர்கன், ஓகேவா? தே ஹாவ் சீலியா ஆல் ஓவர் தேர் பாடி விச் ஹெல்ப் இன் லோக்கோமோஷன் ஆஸ் வெல் அஸ் நியூட்ரிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது ஒரு பாரமீஷியம் இங்கே இருக்குது, இதோட ஃபுட் இருக்குது, அப்படி என்ன ஆகும்? சீலியா வச்சு இதோட ஃபுட்டை இட் மூவ்ஸ் இன்சைட் இட்ஸ் பாடி. அதுக்கப்புறம் உள்ள ஃபுட் வேக்யூல் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் லேட்டர் பார்ட், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தே ஹாவ் அ கேவிட்டி. ஸோ இப்போது பாரமீஷியம், இப்போ நம்மளுக்கு மவுத் இருக்குது, பாரமீஷியமோட மவுத் பேர் இஸ் கல்லெட். ஓகேவா? கல்லெட். ஸோ கல்லெட் என்ன பண்ணோன்னா, சீலியா வாட்டர் மூமெண்ட்டில் ஒரு போட்டோட ரோ மாதிரி இட் மூவ்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸை அப்படியே இட் covers and put it inside the gullet and nicely digest it. Next, sporozoans. Sporozoans என்ன அர்த்தம்னா, spore producing இல்ல spore producing protozoans, அதுதான் sporozoans அப்படின்னு சொல்கிறாங்க. They have a infectious spore like stage. இப்போ நம்மளுடைய மலேரியா எடுத்துட்டோன்னா, மலேரியா is caused by a sporozoan, okay, which is called as plasmodium. So plasmodium vividis, plasmodium ovale, plasmodium falciparum, இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் மலேரியா காஸ் பண்ணும், கரெக்டாக? பட் ஆல் ஆஃப் திஸ் plasmodium as an infectious stage. அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் என்னென்னா, that is the sporozoid stage, okay? இந்த sporozoid ஸ்டேஜில் தான் what it doனா, it exactly spreads, blood streamல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கும். அப்போ தான் ஃபீவர் அண்ட் சில்ஸ் ரொம்ப ஹைப்பப் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது, I will tell whenever time is there. ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோசோவன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் we will talk about kingdom fungi. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கிங்டம். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்கும். இதுவுமே ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு கிங்டம். லைக் எப்படி கிங்டம் மொனேரா, கிங்டம் ப்ரோட்டிஸ்டா அந்த மாதிரி படித்தோமோ, கிங்டம் ஃபங்கைனால எல்லாருக்குமே ஞாபகம் வருது மஷ்ரூம், ஓகேவா? எனக்கு ஸ்பெசிஃபிக்கலாக மஷ்ரூம் குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், தோஸ் பட்டன் மஷ்ரூம்ஸ். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஐ வாண்ட் நிறைய கலர்ஃபுல் மஷ்ரூம்ஸ் இருக்குல்ல, அது மோஸ்ட் ஆஃப் த கலர்ஃபுல் மஷ்ரூம்ஸ் ஆர் பாய்சனஸ், ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோன்னா, ஆஸ் அ ஃபேமிலி வி வென்ட் டு கொடைக்கானல், ஓகேவா? அதுதான் என்னோட லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 year. அதுதான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமுக்கு கொடைக்கானல் போகிறேன், ஓகேவா? அப்போ அங்கே நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும். நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் ப்ராஹிபிட்டட் பிகாஸ் தட்ஸ் அ ஹில்ல. அப்போது நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த இடம் பேர் தெரியல, க்ரீன் வேலி பாயிண்ட் ஒன்று இருக்கும். லைக் ஆக்சுவலாக அது கொடைக்கானலோட சூசைட் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போது இட்ஸ் ஃபுல்லி க்ளோஸ்ட், ஓகே? அந்த க்ரீன் வேலி பாயிண்ட்டுக்கு போகும்போது அது போகிற இடத்துல ஒரு புஷி, லைக் லஷ் புஷி இடம் இருந்துச்சு. அங்கே உள்ள வென் யூ கோனோம், எல்லாம் பெரிய பெரிய மரத்துக்கு கீழே தேர் வாஸ் குட்டி குட்டி க்யூட் மஷ்ரூம்ஸ், ஓகேவா? லைக் அந்த மஷ்ரூம்ஸை பார்த்தாலே எப்படி தோணுச்சுன்னா, அதை யூ ஹாவ் டு லிட்டரலி லைக் ப்ளக் இட் அண்ட் கீப் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ்ன்னு தோணும். அதுக்கப்புறம் தான்
you know, right, most of the colorful mushrooms are poisonous. Anga I saw variety of mushrooms, orange color, red color, where in a color paatha, I saw even greenish tinted mushrooms, vera level mushrooms. If at all, I don't know, na ponadu was rainy season. Anga rainy season na, I think November or September I went, I'm not very sure. But if at all you get a chance to go to Kodaikanal, I don't know about Ooty, next trip I have to go to Ooty. ஊட்டியோட சூப்பர் டூப்பர் ஸ்பாட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்குன்னு இந்த கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டு கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ், சரியா? ஸோ கிங்டம் ஃபங்கை. ஸோ கிங்டம் ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். எதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்டோரினா, திஸ் மஷ்ரூம், இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நிறைய மஷ்ரூம்ஸ் பார்ப்பீங்க. ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு சர்ச் த நேம்ஸ் ஆஃப் பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ். டாப் 5 பாய்சனஸ் மஷ்ரூமோட பேர் கீழே கமெண்ட்டில் எழுதுறீங்க, ஓகேவா? நான் ஊட்டியில் இருக்கிற குட் பிளேசஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களா, என்னென்ன பிளேஸ் இருக்குது கமெண்ட் பண்ணலான்னு. அந்த மாதிரி ஆர்வம் யூ ஹாவ் டு ஷோ இன் ஆல் ஆஃப் திஸ். டாப் 5 பாய்சனஸ் மஷ்ரூம், ஐ வாண்ட் ஆல் மை சில்ட்ரன் டு புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன், ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா, வி ஆல் நோ தட் ஃபங்கை இஸ் யூகேரியாட்டிக், யூனிசெல்லுலார் ஃபங்கையும் இருக்கும், மல்டி செல்லுலார் ஃபங்கையும் இருக்கும். ஸோ ஃபங்கையில் மோஸ்ட்டாக they are all eukaryotic, பட் சிங்கிள் செல்டாகவும் இருக்கும், மல்டி செல்லுலராகவும் இருக்கும், ஓகேவா? நல்லா பசங்களா, திஸ் ஃபங்கை டஸ் நாட் ஹாவ் அ குளோரோஃபில். அப்போனா ஃபோட்டோசிந்தசிஸ் எந்த ஃபங்கைக்குமே நடக்கவே நடக்காது. பிகாஸ் they are all heterotrophic, most predominantly they are all saprophytic, okay va? They are most closely related to animals than plants. So ஏன் அந்த மாதிரி சொல்கிறோன்னா, இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி யூக்ளினா ஆகட்டும், புரோட்டோசோவா ஆகட்டும், we say right, it's a connecting link between plant and an animal. அந்த மாதிரி ஃபங்கை அதோட ஃபீச்சர் more like a plant, it resembles the animal. அதனால தான் they are closely related to animal than plants ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து தான் ஆக்சுவலாக ஃபங்கையோடைய கண்டென்ட்டே ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் லைக் ஃபங்கை ப்ரிஃபர் டு கோ இன் வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ். ஸோ வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேஸ்னால் என்ன அர்த்தம்னா, எப்பவுமே கோல்டாக இருக்கிற இடம் கிடையாது, கொஞ்சம் டேம்பாக இருக்கணும், வார்மாக இருக்கணும். அந்த வார்மாக இருக்கிற காரணத்துக்காக தான் எல்லா ஃபங்கையும் ஒரு பெரிய பார்க்குக்கு சைடில், ஒரு பெரிய உடன் லாகுக்கு அடியில், அந்த மாதிரி இல்லை ஒரு பெரிய என்ன சொல்கிறது, காஞ்சி போன இலை இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே வளர்கிறதுக்கு காரணம், இதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா கூலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் தேர் ஹேஸ் டு பி ஃபியூ வார்ம்னஸ், ஓகேவா? So fungi prefer to go in warm and humid places. So they have a rigid cell wall. Rigid na enna arthomna, they have a well defined cell wall which is made up of chitin and glucans. So idoda cell wall, this is very important. இது வரைக்கும் நம்ம புரோட்டிஸ்டால இருந்து அதோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப்ன்ற ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபங்கைன்னு பார்த்துக்கிட்டோன்னா தேர் major component of the cell wall is chitin. நிறைய பசங்க I have seen them pronounce it chitin. chitin கிடையாது, chitin, KI-ன்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ chitin is a long chain polymer of N-acetyl glucosamine. N-acetyl glucosamine. ஸோ இதுதான். ஸோ ஒரு N-acetyl glucosamine அப்படியே சேர்ந்து when it becomes a long chain, polymeric chain. So monomeric chain na single unit, polymeric na multi units. So polymeric chain, they form what? This chitin. இவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த மஷ்ரூம் பேர் என்ன, ரெட், திஸ் மஷ்ரூம். ஸோ இந்த மஷ்ரூமோட பேர் என்ன, ஐ டோன்ட் நோ பசங்களா, யூ கமெண்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கை. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபங்கையோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஃபங்கைக்குமே அதுக்குன்னு ஒரு பாடி இருக்கும். இட் ஹேஸ் இட்ஸ் ஃப்ரூட்னிங் பாடி. அதுக்கு கீழே ஸ்டால்க் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ரூட் இருக்குல்ல, நம்ம ஃபங்கைக்கு ரூட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், வி கால் இட் ஆஸ் ஹைஃபே. இந்த குரூப் ஆஃப் ஹைஃபே நிறைய பிரான்ச் ஆகி வளர்ந்து இது மாதிரி ஆகிடும். அண்ட் இன் தட் கேஸ் we call them to be mycelium, okay va? So hyphae,
mycelium. So நம்ம characteristics of fungi பத்தி பார்க்க போறோம். So most of the fungi are filamentous. So this is the first point. ஏன் filamentous அப்படின்னு சொல்றாங்கன்னா, can you see more than the upper body, lower body is all interconnected. அதோட roots எல்லாம் interconnected இருக்கும். ஃபங்கைக்கு ரூட்ஸ்ன்ற வேர்ட் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். we use the term mycelium. mycelium ஓட singular is hyphae. group of hyphae forms the mycelium. ஓகேவா? அதுக்கப்புறம் their bodies consist of long slender thread like structures called hyphae. ஸோ இப்போ தானே சொன்னேன், can you see ஒரு long ஸ்லெண்டர்னா எந்த சைடும் வளையக்கூடிய, ஈஸிலி பெண்டபிள், ஃப்ளெக்சிபிள், ஸ்லெண்டர். அண்ட் வாட் இஸ் இட்? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், நூல் மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் தான் ஹைஃபே, லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கப்புறம் group of hyphae. The network of hyphae forms a bed-like structure called as mycelium. Okay va? So in the slide la important we spoke about hyphae, adukapram mycelium. Okay va? Next இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோன்னா இந்த ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிஞ்சுது. ஸோ ஃபங்கைக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. பேசிக்காக ஹைஃபேயோடைய ஸ்ட்ரக்சர் பொறுத்து வாட் டஸ் அண்ட் ஹைஃபே கன்சிஸ்ட் ஆஃப். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ செப்டேட். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான டயக்ராம்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து ஏ செப்டேட் ஹைஃபே ஆர் கொயானோசைட்டிக் hyphae. A septate hyphae or a choanocytic hyphae na enna arthona, we all know that hyphae la nariya cell irukum. ஒரு செல்ல என்ன இருக்கும்? செல்லோடைய நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ வந்து செல் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஒரு ஹைஃபேல அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, செல்லுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக செல் வால் இப்படி டிவைடாக இருக்குல்ல, அது வி யூஸ் அ டேர்ம் அஸ் செப்டா ஆர் அ செப்டம். இந்த மாதிரி இருக்கும் செப்டம். கேன் யூ see இது மாதிரி செப்டம். இப்போது எந்தெந்த ஹைஃபேக்கெல்லாம் அதோட ஆர்கன் அந்த நியூக்ளியஸ் ரெண்டுமே ஒரு செப்டமால் இப்படி கவர் ஆகி இருக்கோ அந்த மாதிரியான ஹைஃபே பேரெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா செப்டேட் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா செப்டா இருக்குது, இங்கே இருக்குல்ல, செப்டேட் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த ஹைஃபேக்கெல்லாம் இது இல்லை பார்த்தீங்களா? இப்போ நான் திஸ் டசன்ட் ஹாவ், இங்கெல்லாம் செப்டமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே செப்டா இல்லை. ஸோ அப்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ செப்டேட். இதை டிவைட் பண்ணுறதுக்கு செப்டமே இல்லை. தட் இஸ் வை வி கால் இட் ஆஸ் ஏ செப்டேட் ஹைஃபே. ஏ செப்டேட் ஹைஃபேக்கு இன்னொரு பேர் என்னென்னா கொயானோசைட்டிக் ஹைஃபே. நல்லா இருக்குல்ல, கொயானோசைட்டிக் ஹைஃபே, ப்ரொனவுன்ஸ் த்ரூ த நோஸ். ஓகே? ஸோ இந்த கண்டென்ட் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் ஒரு வாட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே? ஸோ aseptate hyphae. So the hyphae are continuous tubule and how they are filled? Multinucleated cytoplasm. ஓகேவா? ஸோ இப்போ செப்பரேட்டான செல் வால் இருந்தால் தான் செல்லுன்ற இது யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம இதுக்கு செப்பரேட்டான செல் இல்லையே, they have a septum. ஸோ மல்டிநியூக்ளியேட்டட் கண்டிஷன்ஸ் இருக்கும் போது இங்கே பாருங்க பசங்களா, when there are so much of nucleus, இங்கே செல் வால் இருந்துச்சுன்னா ஐ வில் கன்சிடர் இட் டு பி அ சிங்கிள் செல். அப்போது இட் வில் பிகம் மல்டி செல்லுலார். ஓகேவா? ஸோ அப்போது செல் வால்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம செப்டேட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் பிகாஸ் ஒரு சிங்கிளான சைட்டோபிளாசம் இருக்குது and there are multinucleated. ஒரு nucleon is divided by the septum. Okay? So that's why we don't use the term unicellular. We use this term. Okay? So septate hyphae. So in some fungi, septate or cross walls are present in the hyphae and that is called as septate. So இது septate. Aseptate க்கு இன்னொரு word வந்து choanocytic. Okay வா? So the next thing, okay, இப்போ kingdom fungi உடைய food habits. Okay வா? kingdom hyphae ஓட food habits பார்த்தோன்னா there are 3 important types. One is saprophytic.
my mouth got dry, children. Okay. ஸோ இப்போ கிங்டம் ஃபங்கை பார்த்தோன்னா அதோட ஃபுட் ஹேபிட்டில் தே ஆர் ஆல் ஹெட்டிரோட்ராஃபிக், விச் மீன்ஸ் டு சே தட் தே ரிலை ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட். எந்த மாதிரி தான் தே ரிலைனா they become a saprophytic mode of nutrition or a parasitic mode of nutrition or ஒரு mutualism in case of mycorrhiza or lichens. ஸோ இது mycorrhiza lichens அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் saprophytic. எப்பவுமே நான் சொல்கிறது தான் saprophyticனா they rely on dead organic matter. When they rely on dead organic matter, you call them to be saprophyte, இல்லாட்டி saprophytic mode of nutrition. அப்போ என்ன பண்ணும், டெட் சப்ஸ்ட்ரேட் கிட்ட இருந்து எதை அப்சர்வ் பண்ணிக்கும், they absorb organic matter. ஓகேவா? ஸோ such fungi are called as saprophytic fungi. நெக்ஸ்ட் parasitic fungi. parasitic fungiனா என்ன அர்த்தம்னா, இப்போது saprophytic என்ன அர்த்தம், ஒரு ஆர்கனிசம் பெனிஃபிஷியலாக இருக்குது, இன்னொரு ஆர்கனிசம் இஸ் ஜீரோ ஆர்கனிசம், விச் மீன்ஸ் தட் இந்த ஆர்கனிசம் பெனிஃபிட்டும் ஆகாது, அதுக்கான ஒரு ரியாக்ஷன் இல்லை. வை? பிகாஸ் இட்ஸ் அ டெட் ஆர்கானிசம். இட் இஸ் நைதர் அ பாசிட்டிவ் நார் அ நெகட்டிவ். அந்த கைண்ட் ஆஃப் ஃபுட் ஹேபிட் இஸ் வாட் இஸ் saprophytic. பட் இந்த parasiticன்னு நம்ம சொல்லும் போது சம் ஆஃப் தெம் தே டிபெண்ட் ஆன் லிவிங் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ லிவிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால் என்ன அர்த்தம், இப்போ ஒரு ரூட்டோடைய நாடியூல் ஆகட்டும், இல்லை ஒரு அனிமலோட பாடி ஆகட்டும், அங்கெல்லாம் தே லிவ். அதனால தான் we call them to be as parasite. So அது மாதிரி they have the parasitic mode of nutrition. ஓகேவா? So next is a symbiotic nutrition, which means that mutual beneficial இருக்கும். For example, சில fungi it lives within the other organism. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு ஆர்கனிசம்குள்ளேயே இருக்கும், பட் பேரசைட்டாக இருக்காது. இதனாலையும் அந்த ஆர்கனிசம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஆர்கனிசம்ஸ்க்கும் ஃபங்கைனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஸோ சம் ஃபங்கை. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக்கின். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். லைக்கின். when there is a symbiotic association between fungi and algae, this specific kind of symbiosis is called as lichen. ஓகேவா? அதுக்கப்புறம் mycorrhizae. when there is a symbiotic association between fungi with the root of higher plants, that specific mode is called as mycorrhizae. So symbiotic kind of behaviorல fungi ரெண்டு விதமான symbiotic behavior இருக்கும். ஒன்று algaeயோட it joins, the other it joins with higher plants. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக ஹையர் பிளான்ஸோடைய எந்த பார்ட்னா ரூட். ஓகே? ஸோ அதனால தான் ரூட் நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரூட் இருக்கும்போது இங்கே குட்டி குட்டி பல்ஜாக இருக்கும், விச் இஸ் இண்டிகேட்டிங் mycorrhizae. Next is lichen. So lichen is a symbiotic association between fungi and algae. So algae என்ன பண்ணும், it prepares food because algae is photosynthetic. So algae prepares food and give to fungi. Rather fungi என்ன பண்ணும், அதோட மைசீலியம் பெட் இருக்குல்ல, அதில் algae சூப்பராக தங்க வச்சுக்கும், which means that algaeக்கு ஸ்பேஸ் கிடைக்குது to live, fungiக்கு ஃபுட் கிடைக்குது. அந்த மாதிரி தான் வாட் எவர். அண்ட் mycorrhizae பார்த்தோன்னா ஃபங்கைக்கு ஸ்பேஸ் கிடைக்குது, ஃபங்கையோட மெட்டபலைட்ஸை பிளான்ட்டோட ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்குது. இது பேர் தான் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் லைக் எனக்கு எக்லஸ் சாக்லேட் பிடிக்கும், என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஆல்ஃபென்லீபே சாக்லேட் பிடிக்கும். அப்போனா ஏன்ட்ட இருக்கிற ஆல்ஃபென்லீபே ஐம் கிவிங் டு மை ஃப்ரெண்ட் அண்ட் மை ஃப்ரெண்ட் இஸ் கிவிங் இஸ் எக்லஸ் சாக்லேட் டு மீ. அப்போ ரெண்டுமே சாக்லேட் தான், வி ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ஏன்ட்ட இருக்கிறது ஐம் கிவிங் டு ஹிம் ஆர் ஹர்,
and him or her is giving to me. This is the concept. Okay, mutual, both of them share things. So that's called as symbiont. So idu varaiku padichitoma. Next, fungi oda reproduction ku polam. When you talk about the reproduction in fungi, rendu vidhamana reproduction. One is sexual reproduction, which involves gamete. The other is asexual reproduction, which involves spores. Okay, one it involves gamete, the other involves spores. Ipo spores patti paathona, which is asexual, they have single celled propagules. Okay va, kutti kutti spores irukum, single celled propagules which get separated from the parent organism. Ipo fungi paathona, rhizopus. Rhizopus is a fungi. It is also called as bread mold. Correct? Ipo or rhizopus irukku. Chicho olungave vareyaval. I'll draw it here. Rhizopus irukku. Inga they produce enormous amount of pores. Correct? In the pores la what happens? They get liberated by wind. They travel to the other place and again they will start growing. This is the basic spore production by asexual reproduction. Okay va? So இப்போ sexual reproduction க்கு produce பண்ற spore பேர் என்னன்னா meiospores. Okay, it is produced after meiosis. So meiosis is a reduction division. அப்படினா ஒரு ஆர்கானிசம்க்கு அதோட குரோமோசோமல் நம்பர் 2 என்ன இருந்துச்சுன்னா meiosis it divides by 2, which means that it reduces or divides by 2. அப்போ அதோட ploid என்னவா இருக்கும்? என்ன இருக்கும்? Meaning to say that diploid இருக்கிற ஒரு ஆர்கானிசம் ஒரு meiosis undergo பண்ணுச்சுனா it becomes haploid, which is N. புரியுதா? இது பேரு haploidy, single set of chromosomes. Diploidy, double set of chromosome. Humans க்கு எப்படி இருக்கும்? We are all diploid. We have double set of chromosome. அப்போ reproduction அப்போ என்ன ஆகும்? Father ஓடிய ஒரு set of chromosome, mother ஓடிய ஒரு set of chromosome, they combine together a diploid zygote. இது நம்ம human reproduction பார்க்கலாம். அது வேற level interesting-ஆன chapter. So இதுக்கப்புறம் எந்த chapter எடுக்கலாம்னா probably 12th standard ஓட first chapter எடுக்கலாம். அதுக்கப்புறம் 12th standard ஓட second chapter. So அப்படியே equal-ஆ we will move on because 11th இது ரெண்டாவது chapter முடிச்சிட்டோம்ல. Next if I start, I will start with that. So ஒரு கொஞ்சம் ஒரு probably I'll finish off with 10 chapters. Okay va? 5 from 11th and 12th. அதுக்கப்புறம் we will focus on NEET questions. அப்பப்போ I will come live. And children, எப்பப்பெல்லாம் நான் live வரணும், we will discuss NEET questions so that whatever the doubts you have, you will put it in the chat. Okay. So இப்போ different kinds of pores பற்றி நம்ம பார்க்க போகிறோம். There are different kinds of spores, ascospores, basidiospores, oospores. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய spores இருக்குது. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் என்ன சொல்ல வருதுன்னா different types of spores produced by fungi. ஓகேவா? நம்பர் A. இப்போ இது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை. இந்த ஃபங்கை எந்த மாதிரியான ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா மொட்டைல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான ஸ்போர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளஜல்லேட்டட் ஸ்போர்ஸ் ஆர் ஜூ ஸ்போர்ஸ். ஏன் ஜூன்ற வேர்ட் யூஸ் பண்ணுறோன்னா விச் மீன்ஸ் தட் இட் இஸ் மொட்டைல். ஓகேவா? செகண்ட் திங், இது என்னது? திஸ் இஸ் அ கொனிடியோஸ்போர், மீனிங் டு சே தட் தே ஆர் திக். குட்டி குட்டி sac like spores இருக்கும். Those spores are called as conidiospores. Next spore is oidospores. Oidiospores அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So that is here. Can you see? இந்த மாதிரி இருக்கும். So
இந்த மாதிரி ஒரு ஹைஃபில் ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஹைஃபில் ஸ்டாக்ல இருந்தே அப்படியே the pores will start forming. So that kind of spores is called as oidea spores. அதுக்கப்புறம் we will talk about chlamydospores. So chlamydospores எப்படி இருக்கும்னா they are very thick walled spores. So இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுக்குமே ஒரு டெஃபினிஷன் இருக்குது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புக்குக்கு இட்ஸ் அவுட் ஆஃப் த புக்ஸ். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் அது ஒரு ஸ்பெஷல் செஷனில் வி வில் டாக் அபவுட் சம்திங் பியாண்ட் த புக். இப்போதைக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் ரொம்பலாம் டோன்ட் கன்ஃபியூஸ் யோர் மைண்ட். ஓகே, next is sporangiospores. So from the sporangia, for example rhizopus, bread mold சொன்னல அந்த rhizopus, ஓகேவா. so they produce, so இது டிஹிஸ் ஆகி ஒரு ஸ்போரும் they will form a new individual, new rhizopus individual, ஓகேவா. next mytospores. mytosporனா என்ன அர்த்தம்னா எந்த spore is undergoing non-reductional division. non-reductionalனா என்ன அர்த்தம்னா இதோட குரோமோசோமல் நம்பரை அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரியான டிவிஷன் இஸ் கால்ட் as மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ எந்த மாதிரியான ஆர்கனிசம்லாம் இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ அதெல்லாம் எந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்? மைட்டோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் மைட்டோஸ்போர்ஸ் என்னென்னலாம்னா ஜூஸ்போர்ஸ், ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், chlamydospores, oidospores, conidiospores, இதெல்லாம் different kinds of asexual spores. அப்போ sexual spores பற்றி எங்கே நம்ம படுத்தோம்? அது பேர் என்னென்னா meiospores, ascospores, basidiospores. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க் கொஸ்டின். meiosporக்கு ப்ளீஸ் ரைட் இட் டவுன் these two examples. mytosporesக்கு write down all these examples, ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கையோடைய பேசிக்கான அவுட்லைன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபங்கை எப்படி இட் அண்டர்கோஸ் இட்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நம்பர் 1, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். விச் ஒன்? திஸ் ஒன், ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டெப். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பிளாஸ்மோகேமி. என்ன நடக்கும்னா ஒரு 2 கேமீட் இருக்குது. திஸ் இஸ் கேமீட் நம்பர் 1, திஸ் இஸ் கேமீட் நம்பர் 2. now what happens is that ஒரு கேமீட்டோடைய புரோட்டோபிளாசமோ இன்னொரு கேமீட்டோடைய புரோட்டோபிளாசமோ fusing together is called as plasmogamy, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மொட்டைலான கேமீட், இதுக்கு ஒரு ஃப்ளஜெல்லா இருக்குது. திஸ் இஸ் அனதர் ஒரு மொட்டைல் கேமீட், சிக் ஃப்ளஜெல்லா. இப்போது இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகுது, ஓகேவா. தட் கைண்ட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் கால்ட் as plasmogamy, ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் half an hour ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ஸ்லைடோட நிறுத்திடுறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லைடில் we will talk about the classification of kingdom fungi. ஃபங்கையோடைய இவ்வளோ கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இது ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஃப் இன் த நெக்ஸ்ட் லெக்சர், ஓகேவா. ஸோ இது படிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ ப்ளீஸ் லிசன் டில் ஹியர் அட்லீஸ்ட். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் பிளாஸ்மோகேமி. ஸோ பிளாஸ்மோகேமின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இட் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஸ்டெப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த பிளாஸ்மோகேமியில் என்ன ஆகும்னா 2 protoplasm it will start fusing together and that is what is the plasmogamy. next என்ன ஆகும்னா இதோட protoplasm fuse ஆயிடுச்சு, ஓகேவா. இப்படி ஆயிடுச்சு. இதோட protoplasm இப்படி fuse ஆயிடுச்சு, ஓகே. இப்போ இதுக்குன்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இதுக்குன்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். now இதோட நியூக்ளியஸ் has to fuse together, ஓகேவா. அது பேர் தான் கேரியோகேமி. கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ். அப்போ கேரியோகேமினா என்ன அர்த்தம்னா ஆஃப்டர் த புரோட்டோபிளாசம், இது வந்து ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம், இது வந்து ஃபியூஷன் ஆஃப்
nucleus. இப்போ protoplasm fuse ஆன உடனே which gets fused up? Nucleus gets fused up. So fusion of nucleus. இப்போ after plasmogamy என்ன ஆகும்? ரெண்டு நியூக்ளியஸும் it will start fusing. So which is called as karyogamy. இப்போ nucleus fuse ஆயிருச்சு. So now it becomes like this. Okay? இப்போ this will undergo meiosis. Meiosis is the third step, which is reduction division. இங்கே என்ன நடக்கும்? இந்த ரிடக்ஷன் டிவிஷனில் it becomes haploid spores. 2 என்ன இருக்கிறது will become n. ஓகேவா? இப்போ எப்படி சொல்லணும்னா do I have a slide? ஓகே, இப்போ நான் இந்த ஸ்பேஸில் I will explain it to you all. இப்போ plasmogamy, இது n, இது n. இதுக்கு ஒரு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, இதுக்கு ஒரு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. இப்போ இதோட புரோட்டோபிளாசம் இஸ் ஃபியூசிங் அப். ஓகே, அப்போ திஸ் இஸ் n ப்ளஸ் n. இப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ தெர் இஸ் நியூக்ளியஸ் ஆஃப் செல் நம்பர் A, கேமெட் நம்பர் A, and there is a nucleus of gamete number B. அப்போ this is n plus n, which is 2n. இப்போ அல்டிமேட்டாக என்ன ஆகுது? இதோட நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆயிடுது. இப்போ என்ன நடக்குது? this will undergo reduction division. அப்போது 2 என்ன இருக்கிறது? it will give rise to 4 cells, which is haploid in number. Okay, this is what you call it to be as the general sexual reproduction of a fungi, which is plasmogamy followed by karyogamy followed by meiosis. So இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, வேறு இதுக்கு ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது, அது பேர் நல்லா இருக்குல்ல, இட்ஸ் அ டால். இப்போது இந்த ஸ்பெசிஃபிக்கான டைகேரியான், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல்லுக்குள்ளே ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குன்னா அது பேர் டைகேரியான். அண்ட் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குல்ல, தட் கண்டிஷன் இஸ் கால்ட் as dikaryotic phase. Karyotic phase. ஓகே, அவ்வளோதான் பசங்களா. ஸோ we started with different types of protozoan. அதுக்கப்புறம் நம்ம கிங்டம் ஃபங்கையோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் வி ஸ்டார்டட் வித் அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட ரீப்ரொடக்ஷன், அண்ட் தென் ரீப்ரொடக்ஷனில் ஏசெக்ஷுவல் செக்ஷுவல் பற்றி பார்த்துட்டோம். இப்போ செக்ஷுவலோட டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் பற்றி தான் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் வி வில் டாக் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை. ஹலோ மை டார்லிங் டாக்டர்ஸ். நம்ம லெக்சராக பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் எடுத்துகிட்டே இருக்கும். இன்னும் ஹார்ட்லி 2 to 3 லெக்சர்ஸில் பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சிடும். இந்த சாப்டரை நினச்சா 1 hour 1.5 hours முடிக்கலாம். பட் ஏன் ஐ டேக் திஸ் மச் ஆஃப் லெக்சர் இஸ் பிகாஸ் ஐ வாண்ட் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ், ஸோ தட் அது நீட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இப்படி லெக்சர் பை லெக்சராக. ஸோ மேக் ஷுவர் டெய்லி, ஆஸ் ஐ ஆல்வேஸ் டெல் யூ, 30 minutes பயங்கர ஃபோக்கஸோட வீடியோ லிசன் பண்ணுங்கள். அப்புறம் புக்கை மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல்ரைட். ஸோ போன லெக்சரில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா, கிங்டம் ஃபங்கையோட இன்ட்ரடக்ஷன், அதோட ஹேபிட்டேட், அதோட ரீப்ரொடக்ஷன், அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லெக்சரில் நம்ம டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்கை கிங்டமோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? மூவ் ஆகுதா? ஆகுது. ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ஃபைகோமைசீட்ஸ், ஆஸ்கோமைசீட்ஸ், பெசிடியோமைசீட்ஸ், டியூட்டரோமைசீட்ஸ். என்னென்ன? ஃபைகோ, ஆஸ்கோ, பெசிடியோ, டியூட்டரோ. ஸோ எதனால் இந்த குரூப்புக்கு கீழே இப்போ எல்லாமே ஃபங்கை தான், பட் எல்லாமே ஒரு ஒரு குரூப் கீழே வச்சுருக்காங்க. எதனால் வச்சுருக்காங்க அப்படின்றத ஆஸ் த லெக்சர் ப்ரொசீட்ஸ் வி வில் சி. இப்போது இது எதுக்குன்னா எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே படிக்கிறதுக்காக, பிகாஸ் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 mark, மீனிங் டு சே தட் நீட்டில்
every important 4 mark question. Okay va? So phycomycetes, ascomycetes and basidiomycetes. First phycomycetes, இதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் ஒரு கொஷினாச்சு இதுலேருந்து வந்தே ஆகும். இப்போ பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின். ஸோ பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு 3 to 4 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு ஒரு 12 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அந்த சாப்டருக்குன்னு. அதில் கண்டிப்பாக ஃபங்கையோட எக்ஸாம்பிள்லேருந்து ஒன்று கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபைகோமைசிட்ஸோட எக்ஸாம்பிள் எடுத்து மியூக்கர், ரைசோபஸ், ஆல்பிகோ, இது மூணுமே. ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நிமோனிக்ஸும் நான் லேட்டர் பார்ட்டில் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ மியூக்கர், ரைசோபஸ், ஆல்பிகோ. இப்போ இது மூணுமே நம்ம படித்தாச்சு. ஓகேவா? ரைசோபஸ் வி ஆல் நோ தட் இட் இஸ் அ பிரெட் மோல்ட். இப்போ ஆஸ்கோமைசிட்ஸ் வந்தோன்னா ஈஸ்டில் என்னது? சாக்ரோமைசிஸ், செரிவேசியே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாக்ரோமைசிஸ் இருக்குது. ஸோ ஈஸ்ட், பெனிசீலியம், ஆஸ்பர்ஜில்லஸ், நியூரோஸ்போரா, கிளாவிசெப்ஸ். இந்த நியூரோஸ்போரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? கண்டிப்பாக படித்தே ஆகணும். இந்த சென்ஸ் இந்த 11th ஸ்டாண்டர்ட் கிடையாது. வென் யூ கோ ஃபார் ரிசர்ச், வென் யூ டூ யுவர் மாஸ்டர்ஸ், அந்த மாதிரி உங்கள் லைனை திருப்பினீங்கன்னா ரிசர்ச்சுக்கு நியூரோஸ்போராவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நியூரோஸ்போராவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பெசிடியோமைசிட்ஸ். ஸோ பெசிடியோமைசிட்ஸில் அகாரிகஸ், அஸ்டிலாகோ, புசீனியா. இப்போது ரஸ்ட் அண்ட் ஸ்மட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. தட் இஸ் அ 1 mark question. The term rust and smut refers to what? Rust and smut fungus. Okay, rust இது smut. Next deuteromycetes. So deuteromycetes ku there are 3 as well. You have alternaria, colatotrichum, trichoderma. ஓகேவா? அதே மாதிரி கேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அச்சோ இப்போவே நான் ட்ரிக் சொல்லி கொடுத்துட்றேன், பட் தட்ஸ் ஓகே. ஸோ காலட்டோட்ரைக்கம், ஆல்டர்னேரியா, ட்ரைகோடர்மா, இது எல்லாமே பசங்களா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போதைக்கு ஐம் நாட் கிவிங் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டு மெமரைஸ் இட். ஓகேவா? இதெல்லாம் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ். பட் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் டாக் அபவுட் ஃபைகோமைசிட்ஸ். ஓகே, இப்போ ஃபைகோமைசிட்ஸ்னால் என்ன? எந்தெந்த ஃபங்கைலாம் ஃபைகோமைசிட்ஸில் இருக்கும் அது எல்லாமே அக்வாட்டிக்காக இருக்கும் அண்ட் டெரெஸ்ட்ரியலாக இருக்கும். டெரெஸ்ட்ரியலாக இருக்கும் அப்படின்னா எங்கே இருக்கும்னா டீகேயிங் ஆர்கானிக் மெட்டீரியலில் இருக்கும், அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ்லலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் போன ஸ்லைடில் பார்த்தோம். என்னது? மியூக்கர், ரைசோபஸ், அது எல்லாமே. இப்போ இது parasitic organism cannot complete its life cycle without exploiting a suitable host, meaning to say that இது எல்லாமே obligate parasites. இப்போ சில ஆர்கானிசம்ஸில் facultative parasite-ஆக இருக்கும், சிலப்போ மட்டும் it goes inside the host, அதுக்கப்புறம் அதோட beneficial-ஆக it takes up. பட் நம்மள மாதிரி இந்த ஃபைகோஃபைசிட்ஸ் என்ன பண்ணுவோம்னா இட் இஸ் அன் ஆப்ளிகேட் பேரசைட், விச் மீன்ஸ் தட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்கானிசமோ ஒரு ஸ்பீஷீஸ்லோ இது பேரசைட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இதோட லைஃப் சைக்கிளே கம்ப்ளீட் ஆகாது. அதுதான் சொல்ல வராங்க. ஸோ தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் obligate parasite. இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். why are they called as obligate parasite னா என்ன அர்த்தம்னா இது மிச்சம் ஒரு ஹாஸ்ட் செல்ல சாவடிக்கலனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாட்டி this life cycle of it is not complete. அதனால தான் ஃபைகோமைசிட்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா obligate parasite அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைகோமைசிட் இஸ் obligate parasite. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். Always remember aquatic habitat. The next very important thing is they all rely on dead and decaying organism. Next நம்ம என்ன பார்த்தோம்னா they are all obligate parasites. அதுக்கப்புறம் இதோட காமன் நேம் இருக்குல்ல,
என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆல்கல் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் த காமன் நேம் ஆஃப் ஃபைகோமைசீட்ஸ் இஸ் ஆல்கல் ஃபங்கை. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட மைசீலியம் பற்றி பார்த்தோன்னா ஏசெப்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஹைஃபேல மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷனாக இருக்கும், பட் செப்டம் மட்டும் இருக்கவே இருக்காது. தட் இஸ் வை யூ கால் இட் ஆஸ் ஏசெப்டேட் ஆர் கொயானோசைட்டிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் asexual reproduction பற்றி பார்த்தோன்னா we know that there are different kinds of asexual reproduction. ஒன்று zoospore, eplenospore, chlamydospores, sporangiosspores. ஸோ ஸ்பெசிஃபிக்கலி இது வந்து ரைசோபஸோடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து பிரெட் பீஸ். ஓகேவா? நல்லா ஜூம்ட் இன். இதான் பிரெட் சைடில் இருக்கிற தட் ப்ரவுன் நைஸ்லி பர்ன்ட் பீஸ். இங்கேருந்து எவ்வளோ அழகாக அதோட ஹைஃபேவை இட் இஸ் இம்ப்ரெக்னேட்டிங் இன்டு இட் அண்ட் இட் இஸ் க்ரோயிங். இங்கே இது என்லார்ஜாக இப்படி இருக்குது. வெறும் ஒரு பிரெட் பார்க்கும்போது குட்டி குட்டி க்ரீனிஷ் பேச்சஸ், ஆரஞ்சிஷ் பேச்சஸ், பிளாக்கிஷ் ப்ரௌன் பேச்சஸ் அப்படி இருக்கும். ஓகேவா? தட் இஸ் ரிகார்டிங் திஸ் ரைசோபஸ். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் we all know that isogamy and oogamy. ஐசோகேமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு கேமெட்டுமே பார்க்க மார்ஃபலாஜிக்கலாக சிமிலராக இருக்கும். மார்ஃபலாஜிக்கல்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஸோ ஐசோகேமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே பார்க்கறதுக்கு மார்ஃபலாஜிக்கலி சிமிலர். கேமீட் நம்பர் ஏ, gamete number B. It is morphologically similar gamete. அதனால தான் isogamy. ஓகேவா? அப்போ oogamyனா என்ன அர்த்தம்னா இட்ஸ் லைக் ஹியூமனோட கேமீட்ஸ் மாதிரி. ஒரு கேமீட் நல்லா பெருசாக இருக்கும், நான் மொட்டைலாக இருக்கும். நான் மொட்டைலானா என்ன அர்த்தம்? மூவே ஆகாது. இன்னொரு கேமீட் எப்படி இருக்கும்னா இட் will have the flagellum to move like human sperm மாதிரி. இப்போ ஹியூமனோட கேமீட் இஸ் அ oogamete, meaning to say that ஒரு கேமீட் predominantly மேல் கேமீட் ரொம்ப பெருசாக இருக்கும், நான் மொட்டைலாக இருக்கும். அதே மாதிரி மேல் கேமீட் மொட்டைலாக இருக்கும். எப்படி மொட்டைலாக இருக்கும்? with the help of flagella for movement. இப்போ இதோட ஃப்ரூட்டிங் பாடி. ஓகேவா? இதோட ஃப்ரூட்டிங் பாடி எடுத்துக்கிட்டோன்னா ஜைகோஸ்போர்ஸ். இந்த ஜைகோஸ்போர்ஸ் எந்த ஸ்போர்ஸ்லேருந்து பிளான்ட் பாடி வளருதோ that's called as fruiting body. அப்போ ஜைகோஸ்போர்ஸ்லேருந்து there are spores developing. எக்ஸாம்பிள் போன ஸ்லைட்லேயே பார்த்தோம்ல மியூக்கர், ரைசோபர்ஸ், ஆல்பியூகோ. ஓகேவா? ஆல்பியூகோ வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள். அவ்வளோதான் பசங்களா. ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைகோமைசீட்ஸில் எதை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறோன்னா ரைசோபஸ் அண்ட் ஆல்பியூகோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், அதோட ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். இது ஏசெப்டேட் ஹைஃபே ஆர் கொயானோசைட்டிக் ஹைஃபே இதுக்கு இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோட கேமீட் ஐசோகேமியாக இருக்கும், இல்லை ஊகேமியாக இருக்கும். ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைசீட்ஸ். ஆஸ்கோமைசீட்ஸை எல்லாரும் அதை எப்படி ஃபைகோமைசீட்ஸை ஆல்கல் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்களோ இதை வந்து தே கால் இட் ஆஸ் சாக் ஃபங்கை. ஒரு கெனிசி பை மாதிரி இருக்கும். இப்போது ஈஸ்ட் இஸ் அ சாக் ஃபங்கை. கரெக்டாக குட்டி குட்டி சாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் அ சாக் ஃபங்கை. ஓகேவா? இது பெனிசீலியம் நோட்டேட்டம், பெனிசீலியம் கிரைசோஜீனம் என்ன வேணா இருக்கட்டும். கேன் யூ சி சாக்கா அப்படியே அரேஞ்ச் ஆயிருக்கு. சாக் ஃபங்கை. இப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஆஸ்கோமைசீட்ஸில் இருக்கிற கிளாஸ் ஆஸ்கோமைசீட்ஸில் இருக்கிற எல்லா ஃபங்கையுமே நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா சாக் ஃபங்கை அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சிலப்போ அது யூனிசெல்லுலராக இருக்கும், சில ஃபங்கை மல்டி செல்லுலார் ஃபங்கையாக இருக்கும். ஓகேவா? இப்போது யூனி செல்லுலாராக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈஸ்ட். பிகாஸ் ஈஸ்ட்டுக்கு ஒரே ஒரு செல் தான் இருக்கும். செல் நம்பர் 1, செல் நம்பர் 2, செல் நம்பர் 3, செல் நம்பர் 4.
சிங்கிள் செல்ஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ யூனிசெல்லுலார். பட் இது நிறைய செல்ஸ் இருக்குது which is multicellular. So yeast is an example of unicellular sac fungi. Penicillium is an example of multicellular sac fungi. ஓகேவா? ஸோ இதோட ஹேபிட் நியூட்ரிஷன் பற்றி பார்த்தோன்னா தே ஆர் சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக்னா என்ன அர்த்தம்னா தே ரிலை ஆன் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கனல்ஸ்ன்னு அர்த்தம். அதனால தான் இதை நம்ம சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தேர் ஆல் டீகம்போசஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிக் மாலிக்யூலை தே டீகம்போஸ் இட் ஃப்ரம் அ காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் from a simple molecule. ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸான மாலிக்யூலை they decompose it into a simple molecule and that is why they are all called as decomposers. ஓகேவா? இது decompose பண்ணாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் mineralization நடக்கும். ஓகேவா? இது எவல்யூஷனோ எதுலையோ I don't know the chapter but this is how the concept goes. So from this decomposition there is a process of mineralization. ஓகேவா? Next coprophilous. coprophilous னா என்னது? காப்ரோஃபைலி, காப்ரோஃபேகஸ். இது இந்த வேர்ட் பார்க்கும்போது ஐ கெட் ரிமைண்டட் ஆஃப் சம்திங். ரேபிட்ஸ் இருக்குல்ல, ரேபிட் எல்லாருக்குமே ரேபிட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் தீஸ் ரேபிட்ஸ் ஆர் காப்ரோஃபேகி. மீனிங் டு சே தட் ஓவர் நைட் ஃபீஸஸ் இருக்குல்ல, ஓவர் நைட் ஃபீஸஸ் அதை வந்து ஏர்லி மார்னிங் மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு இருக்கும். அது ரேபிட் அப்படியே லவக்குன்னு சாப்பிட்ரும். ஸோ தேட் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் கால்ட் அஸ் காப்ரோஃபேகி. ஸோ இதை நெட்டில் போய் இன்னும் நிறையா பாருங்கள். யூ வில் கெட் அ லாட் ஆஃப் வீடியோஸ் ஆஸ் வெல். யக், ரைட்? பட் ஸ்டில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தெரியறதுக்கு. ஓகேவா? நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ரேபிட். அது சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய எஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? ஸோ they grow on dung and that's why called as coprophilous. coprophilous-னா அந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபீக்கல் மேட்டரில் க்ரோ ஆகிறது தான். ஈவன் ஹியூமன் ஃபீக்கர்ஸ், அனிமல் ஃபீக்கர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபங்கை வளரும். எந்த ஃபங்கை வளரும்? சாக் ஃபங்கை. ஓகேவா? ஸோ அண்ட் தேர் ஆல் பேரசைட்டிக் சம்டைம்ஸ். ஸோ பேரசைட்டிக்னா தே காஸ் டிசீசஸ் ஆஸ் வெல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆஸ்கோ மைசீட்ஸ். இதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அன் எடிபிள் ஆஸ்கோஸ்கார்ப் ஆஃப் மார்ஷெல்லா எஸ்குலென்டா. ஓகே, சி இந்த வீடியோ வந்து நிறைய சைனீஸ் வீடியோஸில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் காமிப்பாங்களே இந்த ஃபுட் vloggers. எனக்கு இந்த ஃபுட் vlogging யூடியூப் சேனல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? லைக் ஐ சி நாட் இண்டியன் cuisine, எனக்கு அதை பார்க்க ரொம்ப பிடிக்கும் பட் சாப்பிட பிடிக்காது. இது வந்து சைனீஸ் cuisineல வெரி ஃபேமஸ், திஸ் மார்ஷெல்லா எஸ்குலென்டா. இது அப்படியே ரொம்ப காஞ்சு போயிருக்கும். இதை நல்லா சன்ட்ரை பண்ணிவிட்டு ஹாட்டான ஆயிலில் மசாலா தடவி பொரிக்கும் போது அப்படியே புஷ்ஷுன்னு அப்பளம் மாதிரி வரும். ஸோ தட் இஸ் திஸ் ஃபங்கை வேர் மோஸ்ட் ஆஃப் த காண்டினென்டலாக இது சர்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஆஃப்கோர்ஸ் பெனிசிலியம். போன ஸ்லைட்லேயே நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதோட மைசீலியம் எப்படி இருக்கும்? செப்டேட்டாக இருக்கும். பட் ஃபைகோமைசீட்ஸ்க்கு இட் இஸ் அன் ஏ செப்டேட். இதுக்கு செப்டேட்டாக இருக்கும். மீனிங் டு சே தட் செப்டா வால் இருக்கும். ஓகே, they have septa wall and that is why they are placed under ascomycetes. இப்போ asexual reproduction பார்த்தோன்னா by means of conidia pores. So this conidia will produce tiny pores. இது burst ஆன உடனே what you get நிறைய பேபி பெனிசிலியம். அப்போ ஈஸ்ட்டுக்கு that's not the case. இந்த ஈஸ்ட்டுக்கு ஈஸ்ட் will undergo budding. ஒரு parent பிளான்ட் இருக்கும், ஐ மீன் ஒரு பேரண்ட் பாடி இருக்கும். பேரண்ட் பாடியிலேருந்து அப்படியே பட் ஆகி திஸ் கெட்ஸ் கட் டவுன் அண்ட் தட்ஸ் த டாட்டர் ஈஸ்ட். ஓகேவா? அண்ட் அதனால தான் அதை பட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தோம் பட்டிங்? யா, பட்டிங். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் த ப்ரீவியஸ் கிளாஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஐசோகேமி ஆர் அன்ஐசோகேமி. அதே மாதிரி ஆஸ்கோஸ்கார்ப் இஸ் ஃபார்ம்ட் இன் த ascus. ascusனா அது inside the parent body. So this is the ascus. Inside this it is formed. Okay, ascus. And இது full body is called as ascoscarp, which is a fruiting body which is there in normal mushrooms கூட. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸாம்பிள்
aspergillus, claviceps, neurospora இதெல்லாமே காமனான எக்ஸாம்பிள். ஓகே, aspergillus, claviceps and neurospora can. சரியா? நெக்ஸ்ட் ஓகே, இப்போ deuteromycetes. ஸோ deuteromycetes is yet another class of fungi. பட் இதோட காமன் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்கை இம்பர்ஃபெக்டி. பாவம், இதுக்கு மட்டும் ஒரு பேடான நேம் இல்லை, பிகாஸ் அது ரொம்ப இம்பர்ஃபெக்டான ஃபங்கைன்னு பேர் வச்சிட்டாங்க. எதனால இதுக்கு ஃபங்கை இம்பர்ஃபெக்டி அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இதோட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் இந்த கிளாஸ் டியூட்டரோமைசீட்ஸில் இருக்கும். பட் இதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இது எப்படி யூஸ்வலாக ஒரு ஃபங்கை 2 விதமான ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஒன் இஸ் அ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ஸ்போர்ட்ஸு, செக்ஷுவல் கேமீட். இப்போ இதோட ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டுமே இந்த டியூட்டரோமைசீட்ஸ் கிளாஸில் வச்சுட்டாங்க. இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதை தூக்கி பெசிடியோமைசீட்ஸ் அண்ட் ஆஸ்கோமைசீட்ஸில் சர்டன் philosophers and scientists have kept. அப்போது பாதியா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறனால இந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ் இம்பர்ஃபெக்டி, ஃபங்கை இம்பர்ஃபெக்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட மைசீலியம் இஸ் செப்டேட். ஓகே, இது ட்ரைகோடர்மாவோட மைக்ரோஸ்கோபிக் பிக்சர் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது மைக்ரோஸ்கோபிக் இமேஜ், கோ அண்ட் சர்ச். ஓகேவா? மைக்ரோஸ்கோபிக் இமேஜ் ஆஃப் ட்ரைகோடர்மா ஃபங்கஸ் அப்படின்னு. இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா இட் இஸ் பை கொனீடியா. ஓகே, த நெக்ஸ்ட் திங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா இட் இஸ் ஆப்சென்ட் ஆர் நாட் நோன். இஃப் அட் ஆல் இட் வாஸ் நோன், few people had kept it in basidiomycetes and ascomycetes. ஓகேவா? அதே மாதிரி இதோட ஃப்ரூட்டிங் பாடி ஆப்சென்ட். எதனால ஃப்ரூட்டிங் பாடி ஆப்சென்ட்னா நோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிகாஸ் இட் வாஸ் அன்ஐடென்டிஃபைட். இது வரைக்கும் ஒன்லி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்கை இம்பர்ஃபெக்டி. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் வாட்? காலட்டோட்ரைக்கம், ஆல்டர்னேரியா அண்ட் ட்ரைகோடர்மா. இப்போது நம்ம ஃபங்கையோட டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வி வில் ஸ்டார்ட் வித் கிங்டம் பிளான்டே. கிங்டம் பிளான்டே இருக்கிறதுலே ஒரு சூப்பர் டூப்பர் பிளான்டே பிகாஸ் வி ஹியூமன்ஸ் வி இன்டராக்ட் வித் பிளான்ட்ஸ். ஓகேவா? பிளான்டேன்னு சொல்லும் போது ஐ ரிமெம்பர் என்னோடய வீட்டு பால்கனியில் ஐ ஹாவ் குட்டி குட்டி பிளான்ட். என்னோடய ஃபேவரட்டான பிளான்ட் வந்து மணி பிளான்ட். ஓகேவா? ஏன் அது ரொம்ப ஃபேவரட்னா இட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் ஆக்சிஜன். Next it is greenish. I have purple money plant, green money plant, golden money plant. இந்த மணி பிளான்ட் சாயிலும் வளரும், வாட்டர்லேயும் வளரும். ஸோ வெரி ஈஸிலி க்ரோவபிள். ஸோ நான் ஒரு 1 வீக் வீடு போட்டுட்டு சென்னை டு பெங்களூர் அப்படி ட்ராவல் பண்ணும் போதுமே மணி பிளான்ட்டுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்ல, வாடியே போகாது. அண்ட் மோரோவர் ஐ ஃபீல் த மோர் ஐ டாக் டு பிளான்ட்ஸ் த மோர் இட் க்ரோ. நீங்கள் பயாலஜி மாமா இருந்துட்டு இப்படி சொல்கிறீங்களே, நோ லாஜிக். பட் எனக்கு அது ஒரு ரொம்ப நல்லா பிடிக்கும். இட்ஸ் லைக் ஹவ் யூ டாக் டு யுவர் பெட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா போய் நெட்டில் சர்ச் பண்ணி யூனிக்கான பிளான்ட்ஸ் அப்படிலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்த பிளான்ட்லேயே, நீங்கள் பார்த்த ட்ரீலேயே உங்களோட ஃபேவரட் ட்ரீ என்ன, இல்லை ஃபேவரட் பிளான்ட் என்ன, எதனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யூ ஹாவ் டு கமெண்ட் இட். நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட் எல்லாம் படித்து அதுக்கு ஒரு ஹார்ட்ன்னு போடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிங்டம் பிளான்டே பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பிளான்டே இது ஒரு 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 மொக்க பாயிண்ட்டு. பிளான்டேல இருக்கிற பிளேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் கால்ட் ஆஸ் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் தே ஆர் ஆல் ஆட்டோட்ராஃபிக் இன் நியூட்ரிஷன். ஆட்டோட்ராஃபிக் இன் நியூட்ரிஷன் என்னது? தே பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். பட் சில எக்ஸப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட கிங் வீனஸ் ஃப்ளை ட்ராப். இந்த வீனஸ் ஃப்ளை ட்ராப் என்ன பண்ணோன்னா, இது வந்து இதோட மாடிஃபைட் லீஃப். ஓகேவா? அந்த லீஃப் மேலே இட் இஸ் அ ஸ்பைன். இது மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் திஸ். இப்படி இது மாதிரி லைக் ஒரு ஷெல் எப்படி ஓப்பனாக இருக்கும் அந்த மாதிரி இது மாதிரி ஓப்பனாக இருக்கும். இங்கே என்னோட விரல் தான் வந்து முள்ளா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நான் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்செக்ட் வந்து இதுக்குள்ளே அப்படியே உட்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
அப்படியே வந்து ஸ்வைங் அப்படியே பறந்து வந்து இதில் உட்காந்துருச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அப்படியே அலேக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு அது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலும் இட் வில் பி கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா அது மூச்சு முட்டி செத்து போய் அண்ட் ஆஸ் இட் டீகேஸ் த நைட்ரஜன் காம்பனண்ட் ஆஃப் இட் கெட்ஸ் ரிலீஸ்ட் இன்சைட் தட். அண்ட் இந்த பிளான்ட்டோடைய மெட்டபாலிசம்க்கு அந்த நைட்ரோஜனை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? நைட்ரோஜன் மட்டும் இல்லை, அதர் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், பட் நைட்ரஜனை ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கும். அதுதான் வீனஸ் ஃப்ளை ட்ராப். இந்த மாதிரி நெஃபன்தஸ், ஓகேவா, ஃப்ளை கேச்சர் பிளான்ட் இருக்குது. என்னென்னலாம் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு ஹார்ட்டின் போடுறேன். ஓகேவா? ஸோ என்ன மேம் அல்ப உங்கள் ஹார்ட்டின் ரியாக்ஷனுக்காக நான் ஒரு கமெண்ட் பண்ணுமான்னு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் படித்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா தட் இஸ் அ ஹாப்பி ஃபார் மீ பீயிங் அ டீச்சர்ப்பா. பசங்க நான் சொல்கிறேன் தேர் ஆல் சர்ச்சிங் இந்த நெட் அண்ட் புட்டிங் இந்த கமெண்ட் பாக்ஸ்ன்னு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான். சரியா? ஸோ தேர் ஆல் ஃபோட்டோட்ராஃபிக். ஃபோட்டோட்ராஃபிக்கில் தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஸோ ஆட்டோட்ராஃபிக். ஸோ தெர் ஆர் ஃபியூ எக்ஸப்ஷனல், ஃபியூ ஆர் ஹெட்டிரோட்ராஃபிக். இந்த ஹெட்டிரோட்ராஃபிக்கில் எந்த மாதிரியான நியூட்ரிஷன்னா insectivorous kind of nutrition. They are all insectivorous plants. So bladderwort, Venus flytrap, nepenthes, இதெல்லாம் different kinds of insectivorous plant. ஓகேவா? அதுக்கப்புறம் கஸ்கட்டா இஸ் அ parasitic plant. ஸோ இந்த கஸ்கட்டா வாட் டஸ் இட் க்ரோனா, இது வந்து parasitic plant. இதை வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு ட்ரீ வளருதுன்னா அதை சுற்றி இப்படி கேர்ல் ஆகி ஒரு கிளைம்பர் மாதிரி சுற்றிக்கும். என்ன ஆகும், அந்த ஸ்பெசிஃபிக் பிளான்ட்டோ இல்லை ட்ரீ கிட்டேருந்து நியூட்ரிஷன் இட் ட்ராஸ் அப். ஓகேவா? அது சுயமாக வேலை செய்யாமல் இட் இஸ் டேக்கிங் ஃப்ரம் அதர்ஸ். ஓகே? ஸோ தட் இஸ் அ parasitic அண்ட் தே ஆர் ஆல் யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக் தே ஆர் ஆல் மல்டி செல்லுலார். அதோட செல் ஆர்கனலில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். அண்ட் தே ஹாவ் அ செல் வால் விச் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வி ஸ்டார்டட் வித் கிங்டம் பிளான்ட்டே. கிங்டம் பிளான்ட்டேல இந்த மெம்பர்ஸ் எல்லாமே பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பேசிக்காக அவங்க எல்லாமே ஃபோட்டோசிந்தட்டிக். சில பேர் ரொம்ப எக்ஸப்ஷன். அவங்கெல்லாம் யார், இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். இதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கஸ்கட்டா இஸ் அ parasitic plant. இதெல்லாமே யூகேரியாட்டிக் மல்டி செல்லுலார் ஆர்கனல்ஸ். இதோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம படிச்சிட்டோன்னா வி வில் மூவ் இன் டு கிங்டம் அனிமேலியா. ஆக்சுவலாக இந்த செஷனில் நான் கிங்டம் பிளான்ட்டேயோட ஐ வில் ஸ்டாப் இட். ஓகே? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட்டே. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட்டே என்னென்னலான்னா, ஒரு பிளான்ட்டுக்கு 2 டிஸ்டிங்டிவ் ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா? என்னென்ன ஃபேஸஸ் இருக்கும்னா, இதோடைய டிப்ளான்டிக் ஃபேஸ் அண்ட் அ ஹாப்ளான்டிக் ஃபேஸ். ஒரு சில பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் அது டிப்ளாய்டாக இருக்கும், சில பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் அது ஹாப்ளாய்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ இது வந்து ஒரு ஜெனரிக்கான ஒரு பிளான்ட்டோடைய லைஃப் சைக்கிள். இது என்ன நான் வில் எக்ஸ்பிளைன் யூ. ஃபர்ஸ்ட் என்னென்னா டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். ஸோ ஸ்போரோஃபைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இதில் நோட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, பிகாஸ் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் இட் டு யூ. ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் விச் இஸ் 2N. ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா பிளான்ட் பாடி. அதோட பிளான்ட் பாடி இருக்குல்ல, ஷூட் சிஸ்டம், லீவ்ஸ் எல்லாமே, ரூட் சிஸ்டம், இது எல்லாமே பிளான்ட் பாடி வந்து 2N-ஆ இருக்குது, ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். ஓகேவா? இன்னொன்று இஸ் அ கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் விச் இஸ் ஹாப்ளாய்ட், மீனிங் டு சே சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம். அதோட கேமீட்ஸ் எல்லாமே ஹாப்ளாய்டாக இருக்கும். ஓகே? which is called as gametophytic phase. Okay? Gametophytic. Okay? So, 2 important phases, sporophytic phase, gametophytic phase. Okay va? So, இப்போ இந்த 2 ஃபேஸுமே they alternate with each other. So, இந்த 2 ஃபேஸுமே ஒன்றுக்கு ஒன்று when it cycles up with each other,
only then there is a complete alternation of generation. From one generationலேருந்து ஒரு plant இன்னொரு generationக்கு pass on ஆகணும்னா அந்த plant இந்த ரெண்டு ஸ்டேஜுமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். One is a sporophytic phase and the other is a gametophytic phase. ஓகேவா? இப்போ algae சரி, bryophytes, pteridophytes, gymnosperms, angiosperms. So இப்போ இந்த bryophytes, pteridophytes, gymnosperms and angiosperms பற்றி there is a plant classification. அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்னா I will teach you in that. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. there is a plant body. இதுதான் plant body. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இங்கெல்லாம் இரேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம சூப்பராக ட்ரா பண்ணலாம். இந்த பக்கம் வந்துருச்சா? ஓகே, I'll erase all the ink and we will write from the first. ஓகேவா? இப்போ ஸ்போரோஃபைட், இதுதான் plant body. ஓகே, plant body which is a sporophyte. ஒரு ஸ்போரோஃபைட் plant body என்னவா இருக்கணும்னா டிப்ளாய்டாக இருக்கணும். இப்போ என்ன ஆகும்னா இந்த டிப்ளாய்டாக இருக்கிற ஸ்போரோஃபைட் it has to undergo reduction division. Reduction division is a meiotic division. ஓகேவா? ஸோ இந்த phase is diploid. நம்ம ஸ்டார் போட்டுக்கலாம், diploid. இப்போ இது மியோசிஸ் undergo பண்ணுது, sporangium. அப்போ என்ன ஆகும்? 2n will get reduced into haploid daughter cells. See? haploid daughter cells it is getting divided. அதுக்கப்புறம் இந்த haploid spores தான் என்னது? they are all the gametes. ஓகேவா? இப்போ இந்த gametes, gametongium. so again this is what? diploid. ஓகே, this is diploid. டிப்ளாய்டுக்கு நம்ம ஸ்டார் கொடுக்க வேணாம், ஒரு ஹாப்ளாய்டுக்கு நம்ம ஒரு இன்டு மார்க் போட்டுக்கலாம். சரியா? இப்போ இந்த மைட்டாசிஸில் என்ன அர்த்தம்? மேல் கேமெட் இருக்குது, ஃபீமேல் கேமெட் இருக்குது. இது ஹாப்ளாய்டு, இதுவும் ஹாப்ளாய்டு. ஹாப்ளாய்டு ப்ளஸ் ஹாப்ளாய்டு 1n + 1n which is equal to 2n. so which is the zygote. அப்போனா ஒரு பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளில் அதோட பிளான்ட் பாடியும் சரி அதோடைய ஜைகாட்டிக் ஸ்டேஜும் சரி என்னவா இருக்கும்? டிப்ளாய்டாக இருக்கும். மீதி டைம் ஆஃப் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஹாப்ளாய்டாக இருக்கும். அவ்வளோதான். அது ரீப்ரொடியூஸ் ஆகும் போது ஹாப்ளாய்டு, ரீப்ரொடியூஸ் ஆகி ஒரு பிளான்ட்டாக வளரும் போது டிப்ளாய்டு. ஸோ அதனால தான் 2 இம்பார்ட்டன்ட், ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் and gametophytic phase. okay, so sporophytic is diploid for sporophytic phase and haploid gametophytic phase. அவ்வளோதான் பசங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டரில் இந்த லெக்சரில் என்னென்னலாம் படித்தோம்? we started with the classification of kingdom fungi. இதில் நம்ம 4 இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைகோமைசிட்ஸ் பற்றி பார்த்தோம் which is an algal fungi. அதுக்கப்புறம் ஆஸ்கோமைசிட்ஸ் called as sac like fungi, ஈஸ்ட் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பெசிடியோமைசிட்ஸ் which பெசிடியோமைசிட்ஸ் நான் ஆக்சுவலாக ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? பெசிடியோமைசிட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். சரியா? வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் ஐம் ஜஸ்ட் திங்கிங் என்னோட பேக் ஆஃப் மைண்டில் என்ன நான் எதுவும் ஒன்று சொல்லலையான்ட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம டியூட்ரோமைசிட்ஸ் பிளான்ட் எல்லாம் பார்த்துட்டோம். பட் இந்த பெசிடியோமைசிட்ஸ் ஒரு 2 minutes மட்டும் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஓகேவா? பெசிடியோமைசிட்ஸ் இஸ் அ கிளப் ஃபங்கை. கிளப்னா என்ன அர்த்தம்னா உருண்டையாக கிளப்டாக அக்ரிகேட்டடாக இருக்குல்ல, அதனால இட் இஸ் அ கிளப் ஷேப்ட் ஃபங்கை. நம்மளோட மஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து பெசிடியோமைசிட்ஸ். ஓகே, இப்போ இதோட மைசீலியம் பற்றி பார்த்தோம்னா இட் இஸ் அ செப்டேட் மைசீலியம். செப்டேட்னா என்ன அர்த்தம்? செப்டா வால்ஸ் இருக்கும் அண்ட் தட் இஸ் வை யூ கால் இட் ஆஸ் அ செப்டேட் மைசீலியம். அண்ட் த செகண்டரி மைசீலியம் இஸ் டைகேரியாட்டிக் விச் மீன்ஸ் டு சே தட் அது ரீப்ரொடக்ஷன் போகும்போது சில மைசீலியமில் எப்படி இருக்கும்னா
இந்த மைசீலியம்ல இருந்து வளர்ற பிரான்ச்சஸ்லாம் 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ யூ கால் இட் அஸ் டைகேரியாட்டிக். ஓகேவா? அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் somatogamy. Basidiospores formed on the sterigmata. Sterigmata என்ன அர்த்தம்னா, this is a bracket fungi. ஓகேவா? Sterigmata on the fruiting body அப்படின்னு அர்த்தம். that term is called as sterigmata. ஸோ எப்பவுமே மஷ்ரூம்ஸில் ஃப்ரூட்டிங் பாடின்னு சொல்லுவாங்க. யூ கேன் ஈவன் கால் இட் ஆஸ் sterigmata. ஓகேவா? அதில் தான் என்ன இருக்கும்? பெசிடியோஸ்போர்ஸ். ஸோ பெசிடியோஸ்போர்ஸ் இருக்கும். அண்ட் somatogamy. Somatogamy, which means to say that the asexual reproduction forms spores. What kind of spores? Basidiospores on the sterigmata. Okay va? So fruiting body is the basidiocarp. This is the fruiting body. This is the fruiting body of a mushroom. Adukapparam examples பத்தி பார்த்தோம்னா we all know that அஸ்டிலாகோ, அகாரிகஸ், ஸ்மட் ஃபங்கை, ரஸ்ட் ஃபங்கை இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுவுமே வந்து ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் சைனீஸ் கியூசைனா ஜாப்பனீஸ் கியூசைனா தெரியல. இதில் இந்த பிராக்கெட் ஃபங்கையும் அதே மாதிரி அப்பளம் மாதிரி பொரிப்பாங்க. ஐ டோல்ட் யூ அபவுட் ரைட் த ரஸ்ட் அண்ட் ஸ்மட், அந்த மாதிரி திஸ் பிராக்கெட் ஃபங்கை. ஸோ பெசிடியோமைசிட்ஸும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். டியூட்ரோமைசிட்ஸ் ஃபங்கை இம்பர்ஃபெக்டி, அப்புறம் கிங்டம் ஃபங்கை பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அனிமேலியா, லைக் மை ஃபேவரட். ஸோ இது வரைக்கும் நம்ம இவ்வளோ லெக்சர்ஸ் முடிச்சாச்சு. ஐ திங்க் அடுத்த lecture is going to be the last ever lecture in biological classification. I will try to complete it in one go. Okay va? So until then, stay tuned and bye bye. Hello my darling doctors. நம்ம biological classification chapterல இருக்கும். Abbas, there is so much of lectures. இன்னைக்கு தான் இது ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வரப்போகுது. திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் லெக்சர் ஆஃப் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். சரியா? ஸோ இது வரைக்கும் வி ஸ்டார்டட் வித் இன்ட்ரடக்ஷன் அபவுட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், கிங்டம், 2 kingdom, 3 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், விட்டேக்கர்ஸ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், தென் மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை எல்லாமே பார்த்துட்டோம். பிளான்டே கூட பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம கிங்டம் அனிமேலியா பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக சில டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பட் அந்த மாதிரியான ஆர்கனல்ஸ்னால் நம்மளோட விட்டேக்கர், த ஹீரோ ஆஃப் த ஷோ, ஹீ டிட்ன்ட் பிளேஸ் இட் இன் எனி ஆஃப் த கிங்டம்ஸ். ஓகேவா? அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டோன்னா இதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஓகே பசங்களா? வீல் மூவ் இன் டு த சாப்டர். ஸோ கிங்டம் அனிமாலியா. சரி, இதில் ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்குலாம். இந்த வெக்டர் இமேஜில் there is lots of animals. ஓகேவா? ஸோ நிறைய அனிமல்ஸ் இருக்குது. குட்டி குட்டி அனிமல்ஸ் கூட அங்கங்கே இருக்குது. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எத்தனை அனிமல் இருக்குன்றத கவுண்ட்டு விட இது என்னென்ன அனிமல்லாம் இருக்குன்றத ஐ வாண்ட் யூ ஆல் டு புட் இட் இன் த கமெண்ட்ஸ். கரெக்டாக இதில் இருக்கிற அவ்வளோ அனிமல் பேரையும் கீழே கமெண்ட்டில் அடிக்கிறவங்களுக்கு ஐ வில் கமெண்ட் பேக் சேயிங் சூப்பர் குட், அந்த மாதிரிலாம். சரியா? ஓகே. ஸோ கிங்டம் அனிமாலியா. ஸோ இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிங்டம் அனிமாலியா பற்றி நம்ம பார்த்தோன்னா நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. எப்போவுமே கிங்டம் அனிமாலியாவில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே யூகேரியாட்டிக் அனிமல்ஸ். யூகேரியாட்டிக்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ் ஹேஸ் அ மெம்பரேன் பவுண்ட் என்வலப். ஓகேவா? நியூக்ளியஸ்க்கு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். And they are all multicellular, meaning to say that they have a lot of cells, and that is why they are placed in multicellular. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பிளான்ட் செல் மாதிரி கிடையாது. தே லேக் செல் வால். அதனால தான் அனிமல் செல் எல்லாமே ஓரளவுக்கு இர்ரெகுலர் இன் ஷேப்பாக இருக்கும். பட் பிளான்ட் செல் ரொம்ப ப்ராப்பராக ரெகுலரான ரிஜிட் செல் வாலோடு இருக்கும். ஸோ செல் வால் இல்லைன்னா என்ன? தே ஹாவ் அ செல் membrane. So do not get confused. Animal cell do not have a cell wall but a cell membrane. Plant cells have cell wall plus cell membrane. Okay va? Next, they grow in a definite pattern. So they grow in a definite pattern, definite shape, definite size, because
ஹியூமன்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் அதோட செல் டிவிஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ப்ராப்பரான பேஸில் வித் செல் டிவிஷன் ரெகுலேட்டார், செல் டிவிஷன் ப்ரோட்டீன்ஸோடு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான அனிமல் இந்த ஒரு சென்டிமீட்டர் தான் இட் ஹேஸ் டு க்ரோனா க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். ஒரு அனிமலுக்கு தி க்ரோத் ஃபேஸ், தி ஆவரேஜ் க்ரோத் பீரியட், தி ஆவரேஜ் மெச்சூரேஷன் பீரியட் இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே தே ஹாவ் அ டெஃபினெட் க்ரோத் பேட்டர்ன், தே ஹாவ் அ டெஃபினெட் சைஸ் எல்லாமே. இப்போது இந்த மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ்னால் மெஜாரிட்டியாக எல்லா அனிமல்ஸுமே தே ஆர் லோகோமோட்டிவ். ஓகேவா? சில அனிமல்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபைலம் போரிஃபெரால இருக்கிற ஸ்பாஞ்சஸ்லாம் they are non-locomotive, correct? But still they are placed under kingdom animalia. அதெல்லாம் இருக்குது. அது போக போக நம்ம animal kingdom chapter படிக்கும்போது we'll study about the different classes. Next, யூஸ்வலாக அனிமல்ஸ்னாலே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தே இன்ப்ரீட். ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளேயே லயனோ தான் தே ப்ரீட், டைகர் அண்ட் டைகர் தே ப்ரீட். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளாரியே தே இன்ப்ரீட். ஓகேவா? அண்ட் தே ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் சேம் கைண்ட். அது மாதிரியே ஒரு 2 எலிஃபெண்ட் மேட் பண்ணி குட்டி எலிஃபெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ எலிஃபெண்ட் இருக்கா, நான் எலிஃபெண்ட் சொல்லிட்டேன்ப்பா. ஐம் டெல்லிங் யூ, நான் கரெக்டாக என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறேன். எலிஃபெண்ட், ஜிராஃப், கொரிலா, கேமல், கோலா, சீல், கெமிலியன், அதுக்கப்புறம் அகேன் அ கேமல், கோலா. நிறைய சூப்பராக இருக்குது பசங்களா. யூ ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் தி அனிமல் நேம்ஸ். சரியா? ஓகே. ஸோ இந்த சாப்டர் இந்த ஸ்பெசிஃபிக்கான கிங்டம் அனிமலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா, தேர் ஆல் யூகேரியோட்டிக், தேர் ஆல் மல்டிசெல்லுலர், தே க்ரோ இன் அ டெஃபினட் பேட்டர்ன், அதுக்கப்புறம் தே ஆல் செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ், அதுக்கப்புறம் தே ஆர் ஆல் ஹெட்டிரோட்ராஃபிக், மீனிங் டு சே தட் அடுத்த ஆர்கனிசமை ரிலை பண்ணி சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்னேக் இஸ் அன் ஹெட்டிரோட்ராஃபிக், தே ரிலை ஆன் ரேபிட்ஸ், ரோடன்ஸ், ரேட், அந்த மாதிரிலாம். ஸோ அந்தந்த அனிமல் உடைய ட்ராஃபிக் லெவலுக்கு தகுந்த மாதிரி லோவர் ட்ராஃபிக் லெவலை சாப்பிடும். ஓகேவா? இப்போ நம்ம யாரெல்லாம் சாப்பிடுவோம்? ஹியூமன்ஸ்லேயே வி ஆர் வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ், எகிடேரியன்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? பட் டு whom we depend on plants for food, we depend on animals for food. Animal oda by products like honey, milk, egg, இதெல்லாம் for food we depend on. அப்போ ஹியூமன்ஸுமே என்னது ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷனோட என்ன நம்ம பண்ணுறோம்? we are all holozoic nutrition, meaning to say that food அப்படியே we eat and we have our digestive system which will nicely grind our food. ஓகேவா? so they are all heterotrophic and they ingest complex organic matter in the form of solid food. solid food na enna edutho? solid food edukurom, we have our teeth which would munch the food and then it gets digested. Okay va? The second thing is the food is digested from complex substances to simpler substances. ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக ஃபுட்டு பிரேக் டவுன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பாலிசாக்கரைட்ஸாக உள்ளே எடுத்தோம்னா அது மோனோசாக்கரைட்ஸாக டிவைட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டைஜஸ்டட் ஃபுட் என்ன ஆகுது? இட் இஸ் absorbed by the body, it is assimilated, divided and it is absorbed throughout the body. அதுலேருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட், இந்த டைப் ஆஃப் நியூட்ரிஷன் பேர் என்னென்னா ஹோலோசோயிக். நான் இப்போ தானே சொன்னேன். ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் என்னது? ஃபுட்டை அப்படியே சாப்பிட்டு and there is a specific system to digest it. அப்போ ஃபுட் ரிசர்வ்ஸ் என்னது? we store food in the form of glycogen or fat. ஃபேட் வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக நம்ம டெய்லியும் நிறையா ஃபேட்டி ஃபுட்ஸ் சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்? பாடியோட எனர்ஜிக்கு தேவையான ஃபேட்டெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மீதி ஃபேட் is also there in the body. ஸோ நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூஸ்க்கு கீழே, மீனிங் டு சே தட் நம்மளுக்கு அடிப்போஸ் டிஷ்யூஸில் ஃபேட் இல்லாட்டி நம்ம ரொம்ப ஸ்கெலிட்டன் மாதிரி தெரியும். ஆனால் அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட் ரொம்ப நிறையா இருந்தோன்னா யூ ஹாவ் தட் ஓன் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் இருக்கும், குண்டாக இருக்கிறவங்களுக்கு அதிக ஃபேட் இருக்கும். ஆனால்
கொலஸ்ட்ரால் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபேட். அந்த ரீசனுக்காக தான் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, குண்டாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. கரெக்டாக? ஸோ பயாலஜி பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வில் நாட் சே ஒல்லியாக இருக்கிறவங்க ஹெல்தினோ இல்லை குண்டாக இருக்கிறவங்க ஹெல்தினோ. ஃபிட்னஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டேர்ம். அது ஒரு வீடியோவில் ப்ராபப்ளி ஐ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் தட். சரியா? ஸோ இதை பற்றி பார்த்துட்டோம். இங்கே ஒரு எலி சாப்பிடுது. ஆல்ரைட். ஸோ இட் இஸ் ஈட்டிங் அண்ட் கெமிக்கல் டைஜஷன் நடக்குது, விச் மீன்ஸ் தட் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் broken down into சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல். ஸோ என்னது? இன்ஜெஷன், டைஜஷன், absorption, assimilation, egestion or elimination என்ன வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன்ஜெஷன், டைஜஷன். ஸோ இதுதான் பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது ஏன் இந்த அனிமேலியாவை பற்றி நிறையா கொடுக்கல, இல்லை கிங்டம் பிளான்ட்டை பற்றி நிறையா கொடுக்கலன்னா, ஸ்பெசிஃபிக்காக அனிமேலியா பற்றியும் யூ கோனா ரீட் a separate chapter, பிளான்ட்டை பற்றியும் யூ கோனா ரீட் அ செப்பரேட் சாப்டர். அப்போது நம்மளோட ஆர்ஹெச் விட்டேக்கர் ஒரு பெரிய லூப் ஹோல் விட்டாச்சு. என்ன பண்ணார்? இவ்வளோத்தையும் வைக்க தெரிஞ்ச மனுஷன் he didn't even include all of this. what is it? லைக்கன்ஸ், வைரஸ், வைராய்ட்ஸ், இது எதுவுமே அவர் பிளேஸே பண்ணல. அப்போது என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் எந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்லையுமே இல்லை. பட் ஸ்டில் இதெல்லாம் ஆல் த லெஃப்ட் ஓவர்ஸ் ஆஃப் தோஸ் கிங்டம் அப்படின்னு நம்மளுடைய விட்டேக்கர்லேருந்து தே ஹாவ் கன்க்ளூடட். பட் பசங்களா, தெர் இஸ் 6 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், 7 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அதெல்லாம் பற்றி கோ ரீட். திஸ் இஸ் ஆல் சம்திங் எக்ஸ்ட்ரா விச் யூ கேன் டீச். எனக்கும் இந்த சாப்டர்லாம் முடிச்சு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நானே டீச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ டு நாட் வரி. ஸோ வைரஸஸ் சரி, வைராய்ட் சரி, லைக்கின்ஸ் சரி. ஸோ லைக்கின்ஸ் என்னது? இஸ் அ சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கே. ஓகேவா? ஸோ லைக்கின்ஸ் இஸ் இட் இஸ் அ சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கே. இது எப்படி நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க பசங்களுக்கு சொல்லிக்கிறேன். பிகாஸ் இப்போ ஃபங்கை அண்ட் ஆல்கே வந்து லைக்கினா, இல்லாட்டி ஃபங்கை அண்ட் ஹையர் பிளான்ஸ் லைக்கினா நிறைய கன்ஃபியூஷன் வரும்ல. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃபால். ஓகேவா? ஃபால் எப்பவுமே ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் உள்ள சிம்பயோட்டிக் அசோசியேஷன் இஸ் வாட் இஸ் லைக்கின். ஓகேவா? அதே மாதிரி ஃபங்கைக்கும் பிளான்ஸ், ரூட்ஸ் ஆஃப் பிளான்ஸ்க்கும் இருக்கிறது மைக்கோரைசே. ஸோ நான் எப்பவுமே எப்படி ஞாபகம் வச்சுவேன்? திஸ் இஸ் எஃப்எம்பி அண்ட் ஃபால். ஓகேவா? இப்போ இதை ஞாபகம் வச்சாலே மீதி டேர்ம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஃபால். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வைரஸ், வைராய்ட்ஸ், இதெல்லாமே ஏசெல்லுலார் என்டிட்டிஸ். மீனிங் டு சே தட் இது வரைக்கும் நம்ம வைரஸையும் சரி வைராய்ட்ஸையும் சரி இது யூனிசெல்லுலர் ஆர்கனிசம், இது யூகேரியாட்டிக், இது ப்ரோகேரியாட்டிக், மல்டி செல்லுலர் ஆர்கனிசம் சொல்லவே மாட்டோம். அதெல்லாமே கம்பைண்டாக நம்ம ஏசெல்லுலார் என்டிட்டி. மீனிங் டு சே தட் they are made up of a cell but we really don't consider them to be a cell. அதனால ஏசெல்லுலார் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் அதுக்கு கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ தே லேக் ட்ரூ செல் ஸ்ட்ரக்சர் பட் தேர் நாட் ட்ரூலி லிவிங். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரூலி லிவிங் கிடையாது. பிகாஸ் ஒரு பிளான்ட் மாதிரியோ ஒரு அனிமல் மாதிரியோ ஒரு மைக்ரோப் மாதிரியோ இதெல்லாம் இருக்காது. கரெக்டாக? ஸ்பெசிஃபிக்காக இஃப் யூ ஹேட் சீன் டியூரிங் த கோவிட் டைம்ஸ், நம்மளோட கொரோனா வைரஸ் வாட் டிட் இட் டூ? இட் இஸ் அ கிறிஸ்டலைன் வைரஸ். ஒரு மண்ணில் இருக்கிற வரைக்கும் தட் இஸ் ஒன் யூஸ்லெஸ் வைரஸ். பட் ஒன்ஸ் வி ரெஸ்பிரேட் இட், வி இன்ஹேல் இட், நம்மளோட லங்ஸ்குள்ளே போயிட்டு இட் கெட்ஸ் ஆக்டிவேட்ஸ். சரியா? அதுக்கப்புறம் வாட் நாட் ஆல். அதனால அவ்வளோ லாக்டவுன். ஐ திங்க் இப்போ தான் நம்ம ஒரு ப்ராப்பரான செட்க்கு வந்திருக்கோம். பட் ஸ்டில் இப்போலாம் கோவிட் பரவுது, நோபடி இஸ் டேக்கிங் அ சான்ஸ். பட் பசங்களா, மேக் ஷுர் எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். ஸோ எங்கே போனாலுமே wear your mask, if not for COVID, at least for the pollution. வெளியில் எங்கே போனாலும் pollution. Actually, when you travel in a car or a bus, on the கண்ணாடியில் you can see how much of dust has been liberated from the ground. So make sure you wear a mask. ஓகேவா? ஸோ வைரஸும் சரி வைராய்ட்ஸும் சரி they are all acellular entities. அதுக்கப்புறம் they are all obligate parasite. parasite இல்லாட்டி, இது ஒரு பேரசைட்டாக இல்லாட்டி, வைரஸ் ஒரு பேரசைட்டாக இல்லாட்டி என்ன நடக்கும்? ஸ்பெசிஃபிக்காக ஒரு அதோட லைஃப் சைக்கிளே வேஸ்ட்டு.
அதோட வாழ்க்கையோட பயனை அதை அடையவே இல்லை. பிகாஸ் அது ஒரு கிரவுண்டில் இருந்துச்சுன்னா இட் இஸ் கிறிஸ்டலைன், நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு தட். எவ்வளோ காலமானாலும் நோ மெட்டபாலிசம் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது கிறிஸ்டலைனா ஒரு கல் மாதிரி, ஓகேவா? பட் ஒன்ஸ் when it gets inside plants ஆகட்டும், animals ஆகட்டும், humans ஆகட்டும், what happens? It does its job. What is that job? Parasitism, creating diseases. For example, virus ஒரு நார்மல் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லேருந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர் வரைக்கும், கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பிவி, பேப்பிலோமா வைரஸ், சரி, ஹெச்ஐவி, இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் வரைக்கும் எல்லாமே பிகாஸ் ஆஃப் த வைரஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வைரஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக வி வில் ஸ்டார்ட் ஸ்டடிங். நம்மளுடைய ஐவனாஸ்கி, ஓகேவா, இந்த இயர் 1892 என்ன பண்ணுறாரு? ஹீ வாஸ் த ஒன் டு டிஸ்கவர் வைரஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இயர். ஐவனாஸ்கி என்ன பண்ணாருன்னா, டொபாக்கோ பிளான்ட்டை பார்த்துட்டு வந்தார். தேர் வாஸ் அ ஃபார்ம். ஒரு ஃபார்மர் வந்து டொபாக்கோ பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட் பண்ணிட்டு வந்தார். அப்போது இந்த ஃபார்மருக்கு இந்த டொபாக்கோ பிளான்ட்ஸ் எல்லாமே திடீர்னு வளர மாட்டேங்குது. அதில் ஒரு ப்ரௌனாக ஸ்பாட்ஸ் வருது. இது ஏதோ ஒரு டிசீஸாக இருக்கும் அப்படின்னு ஃபார்மருக்கு ஒரு பெரிய டவுட்டு. நான் போட்ட கேபிட்டல் எல்லாமே லாஸ் ஆக போகுது, என்ன பண்ணலான்னா, அப்போ தான் the ஹீரோ ஆஃப் த ஷோ ஐவனாஸ்கி, வாட் இஸ் ஹீ டூயிங்? ஹீ இஸ் டேக்கிங் அப் த ஃபில்ட்ரேட். இந்த பிளான்ட்டோட இலையெல்லாம் நல்லா அரைச்சி அதில் வர ஃபில்ட்ரேட்டை எடுத்து அவர் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது பிளான்ட்டில் இருந்துச்சுன்னா இல்லை அனிமல்ஸில் இருந்துச்சுன்னா பாரசைட்டாக இருக்கும். பட் மண்ணில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு லிவிங் மேட்டருக்கு அவுட் சைடில் இருந்துச்சுன்னா அது கிறிஸ்டலைனாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் ஒரு ஏதோ ஷார்ட்டாக எப்படி சொல்கிறது, 3 மணி நேரம் படத்தை 1 minute சொன்னால் அதோட ஜிஸ்ட் இருக்காதுல்ல. ப்ராபப்ளி இந்த லேட்டர் பார்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் இட் ஆஸ் வெல், சரியா? ஸோ ரெக்கக்னைஸ் சர்டன் மைக்ரோப்ஸ் காசஸ் இந்த டொபாக்கோ டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ. அதிலிருந்து தான் இவர் இதுக்கு டிஎம்வி அப்படின்னு வச்சார் வைரஸ்க்கு, விச் இஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ், ஓகேவா? இப்போது இந்த இம்பார்ட்டண்ட்டான டேர்மை இவர் கண்டுபிடிக்கிறாரு. என்னென்னா, வைரஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா விட ஸ்மால் நம்மளோட வைரஸ், ஓகேவா? ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வைரஸை ஃபில்டர் பண்ணி ரிசர்ச் பண்ணோன்னா அந்த ஃபில்டர்லேயே வாட் இஸ் ஹேப்பனிங், ஃபில்டர் ஆகி வைரஸ் கோஸ் டவுன். ஓகே, தட்ஸ் ஹவு ஸ்மால் த வைரஸ் ஆர். ஓகே பசங்களா? ஸோ ஐவனாஸ்கி பற்றி, டிஜே ஐவனாஸ்கி இந்த இயர் 1892 வைரஸ்ன்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. எதுலேருந்து கண்டுபிடிக்கிறாருன்னா, டொபாக்கோ பிளான்ட்லேருந்து. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச வைரஸ்க்கு டிஎம்வின்னு பேர் வைக்கிறாரு, டொபாக்கோ மொசைக் வைரஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வைரஸ்லாம் பாக்டீரியாவோட ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பெய்ஜோர்னிக், ஓகே, அண்ட் ஸ்டான்லி. பெய்ஜோர்னிக் அண்ட் ஸ்டான்லி பற்றி நம்ம பண்ண போகிறோம். பெய்ஜோர்னிக் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது he demonstrated that the extract of the infected plants of tobacco could cause infection in healthy plants. இப்போது என்ன சொல்ல வராருன்னா, டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குது, ஓகேவா? இது வந்து டொபாக்கோ பிளான்ட். இப்போ இந்த டொபாக்கோ பிளான்ட் இஸ் இன்ஃபெக்டட் வித் டொபாக்கோ மொசைக் வைரஸ். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த பிளான்ட் இருக்கிற சாம்பிள் எடுத்து, ஒரு இலை மட்டும் இருக்குது, இதில் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குது. நல்லா நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபில்ட்ரேட் எடுத்துடுறேன். ஃபில்ட்ரேட்னா என்ன அர்த்தம்னா, இதை நான் கிரைண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு லிக்விட் கிடைக்கும்ல, அந்த லிக்விடை நான் மெஷ்னால் என்ன அர்த்தம், சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா டீ வடிகட்டுற நெட்டெல்லாம் இருக்கும்ல வீட்டில். ஸோ நம்ம பயாலஜிக்கலி we call it as a mesh. Through the mesh, when you filter it, கீழே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது பேர் ஃபில்ட்ரேட். அந்த ஃபில்ட்ரேட்லேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா வைரஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வை? பிகாஸ் வைரஸ் ஆர் ரியலி ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட். தே ஆர் ஸ்மாலர் தென் த பாக்டீரியா, சரியா? அப்போது இந்த ஃபில்ட்ரேட்டை எடுத்து ஒரு புதுசாக ஒரு டொபாக்கோ பிளான்ட், இன்ஃபெக்டே ஆகாத ஒரு டொபாக்கோ பிளான்ட்டில் when you put this,
what happens, இந்த plant may will get infected with tobacco mosaic virus. அதை தான் நம்மளுடைய பேஜனிக் சொன்னார். ஓகேவா? ஸோ what did Bejanic say? He demonstrated that tobacco will cause ஒரு tobacco mosaic virus இருக்குல்ல, it spreads from one plant to the other plantன்னு கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட், இப்போ இந்த ஃபில்ட்ரேட் இருக்குல்ல, இந்த ஃபில்ட்ரேட்னால தானே இங்கே டொபாக்கோ மொசைக் வந்துச்சு. அதனால என்ன பேர் வைக்கிறாருன்னா கண்டாஜியம் வைவம் ஃப்ளூடம் அப்படின்னு வைக்கிறாரு. மீனிங் டு சே தட் இதுக்கு என்ன அர்த்தம்னா இட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட். பசங்களா கமெண்ட் வாட் லாங்குவேஜ் இஸ் திஸ்? இது என்ன லாங்குவேஜ்னு யூ ஹாவ் டு கமெண்ட் இட் பிலோ. கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிட், ஸோ தட் யூ வில் கெட் டு நோ ஹூ இஸ் மிஸ்டர் பேஜனிக். ஓகேவா? I want you all to comment இது என்ன லாங்குவேஜ். ஓகே, அதுக்கு மீனிங் என்னென்னா இட் இஸ் அ இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டான்லி வந்தார் 1935. ஓகேவா? ஸோ இதெல்லாம் 17th செஞ்சுரியில், நம்ம ஆள் ஒருத்தர் 18th செஞ்சுரியில் வராரு. வந்துட்டு he showed that virus could be crystallized. அதை கிறிஸ்டல் ஃபார்மில் மாற்றலாம். அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் மாற்றினீங்கன்னா that virus has what? It has this one, proteins அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? Who told this? Stanley. இப்போது பேஜனிக்லேருந்து important one mark question is this: who demonstrated the term contagium vivum fluidum? And Stanleyக்கு பதிலாக who told that இது வந்து ஒரு வாட்டி நீட் எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் இந்த இவங்களெல்லாம் கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இதுக்கு கண்டென்ட்லாம் கொடுத்து கேட்டாங்க. நம்ம பசங்க சும்மா அசால்ட்டாக தே ஹவ் ஆன்சர்ட் பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி. கரெக்டாக? இப்போது ஒரு வைரஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோன்னா, சி இது வந்து பாக்டீரியோஃபாஜ். பாக்டீரியோஃபாஜ்னால் என்ன அர்த்தம்னா பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் இஸ் கால்ட் அஸ் பாக்டீரியோஃபாஜ். ஓகே, ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் இஸ் பாக்டீரியோஃபாஜ். ஸோ இது நார்மல் பாக்டீரியோஃபாஜோட ஸ்ட்ரக்சர். இது பேர் ஐகோசா ஹெட்ரல் ஹெட். ஓகேவா? ஒரு ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம், சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவாக இருக்கலாம், டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவாக இருக்கலாம், சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஒரு வைரஸோட நியூக்ளிக் மெட்டீரியல் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அண்ட் தே ஹாவ் த ஷீத். அதுக்கப்புறம் டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த டெய்ல் ஃபைபர், இது ஷீத் இல்லை, இது வந்து நெக்கு. ஓகேவா? இப்போ இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்குல்ல, இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா இட் இஸ் லைக் ஒரு கிளிப்பு, கிராம்ப் மாதிரி. இப்போ இந்த கிளிப்பை எப்படி ஹேர் இட் இஸ் கீப்பிங் இட் டைட், அந்த மாதிரி இந்த கிளாம்ப் என்ன பண்ணோன்னா ஒரு பாக்டீரியா இருக்குன்னா இங்கே வந்து உட்காந்துக்கும் லைக் திஸ். இப்படி இந்த கிளிப்பில் இட் கெட்ஸ் அட்டாச்ட். இங்கே அட்டாச் ஆகிட்டு இங்கேருந்து இருக்கிற நியூக்ளிக் மெட்டீரியல் வில் கெட் இன்சைட் த பாக்டீரியா. ஓகேவா? லைட்டிக் சைக்கிள்னு ஒன்று இருக்குது, லைசோஜெனிக் சைக்கிள் ஆஃப் வைரஸ்னு இருக்குது. இதெல்லாம் எனக்கு டைம் கிடச்சிச்சுன்னா ஐ வில் டீச் யூ. ஓகே, there are different cycles of virus. சரி, இப்போ இதை பேர் டெய்ல் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். யாருக்கெல்லாம் காமன் கோல்டு இருக்குது? எனக்கும் இப்போ கோல்டு இருக்குது. தட்ஸ் வை ஐம் ட்ரிங்கிங் வாட்டர் பிகாஸ் த்ரோட் இஸ் கெட்டிங் ட்ரைட் ஆஃப் ஸோ ஈஸிலி. ஸோ நம்மளோட காமன் கோல்டை காஸ் பண்ணுறது தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ ஒரு வைரஸ்க்கு மேலே ப்ரோட்டீன் கோட் இருக்கும், ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸாக இருக்கும். ஒரே விதமான ப்ரோட்டீன் இருக்காது, சப்யூனிட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். ஓகேவா? ஸோ சி there are so many subunits of protein. அதுக்கப்புறம் ஒரு envelope இருக்கும். அதுக்கப்புறம் it has its own genetic material. இது மாதிரியே நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? see it has an envelope. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வைரஸ் இருக்குது. இப்போ இன்னும் டொபாக்கோ மொசைக் வைரஸ்லாம் இருக்கும். டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா? சி இட்ஸ் லைக் ஒரு இந்த டயக்ராம் வந்து
நான் ஸ்கூல் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கும்போது இந்த டயக்ராம் மட்டும்தான் புக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் ஐ திங்க் 7th என்னமோ ஃபர்ஸ்ட்டு டைம் இது பார்க்கும்போது என்னடா ஒரு ஸ்டேக் ஆஃப் பனானா அடிக்க வச்ச மாதிரி இருக்கேன்னு தான் ஐ தாட். ஸோ நான் எவ்வளோ மொக்கையாக யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி யாராவது யோசிச்சிருக்கீங்க இல்லை ஏதாவது பயாலஜியில் ஃபன்னியாக ஏதாவது ஸ்கூலில் நடந்திருக்கு அப்படின்னா டூ கமெண்ட் இட். ஐ வுட் பி வெரி ஹாப்பி டு ஹாவ் ஃபன் ரீடிங் த கமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுவுமே இட்ஸ் அ டொபாக்கோ மொசைக் வைரஸ். இதோட நியூக்ளிக் ஆசிட் RNA அண்ட் இட் இஸ் த என்வலப் த ப்ரோட்டீன் கோட். ஓகேவா? இது என்ன வைரஸ்? அகெயின் ஒன் பாக்டீரியோஃபாஜ். போன வாட்டி பார்த்தோம்ல அதுதான். இப்போ வைரஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வாட் ஆர் த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் வைரஸ்ன்னு பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் கோட். இதுதான் நியூக்ளிக் ஆசிட். சி, திஸ் இஸ் த நியூக்ளிக் ஆசிட். ஓகே, நியூக்ளிக் ஆசிட் நீங்கள் மார்க் பண்ணலையா? நம்ம மார்க் பண்ணலாம். திஸ் இஸ் த நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் இல்லாட்டி ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன வேணால் சொல்லலாம். ஓகேவா? அண்ட் தென் ப்ரோட்டீன் கோட். இதுதான் நம்மளோட ப்ரோட்டீன் கோட். இது வந்து சில இதுக்கு ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும். நம்மளோட கோவிட் வைரஸ்க்கெலாம் ஸ்பைக்கியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், ஸ்பைக்கி. ஸோ கோவிட் வைரஸ் பசங்களாம் கண்டிப்பாக கோவிட் வைரஸ் இந்நேரம் எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் அந்த கோவிட் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்காதவங்க நெட்டில் போயிட்டு கோவிட் வைரஸோடைய ஸ்ட்ரக்சர்னு போட்டிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டெல் மீ. அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கோவிட் வைரஸ் இஸ் அ DNA வைரஸ் ஆர் RNA வைரஸ். RNA இருந்துச்சுன்னா என்ன ஸ்ட்ராண்ட், DNA இருந்துச்சுன்னா என்ன ஸ்ட்ராண்ட், யூ ஹாவ் டு கமெண்ட் இட் பிலோ. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் இட் வாட் கைண்ட் ஆஃப் வைரஸ் இஸ் கோவிட் வைரஸ். ஸோ இதோட வைரல் ஜீனோம் இருக்கும். அதுக்கப்புறம் நியூக்ளிக் ஆசிட் இஸ் ஐதர் DNA, deoxyribonucleic acid or ribonucleic acid, but never the both. ஸோ ரெண்டு விதமாக DNAவும் இருக்கலாம், RNAவும் இருக்கலாம், பட் மேக் ஷுர், ஐ மீன் வைரஸ் மேக் ஷுர் இட் டசன்ட் ஹாவ் போத். ஓகேவா? நெக்ஸ்ட், the protein coat is called as capsid. See, இந்த கோட் இருக்குல்ல, this capsid, இது பேரு protein coatன்னு சொல்லுவாங்க, capsid சொல்லுவாங்க, or envelope சொல்லுவாங்க. Okay, these three things, protein coat, capsid, envelope, எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோட்டீனுக்கு சின்ன சின்ன சப்யூனிட்ஸ் இருக்கும், தட்ஸ் கால்ட் அஸ் கேப்சோமியர்ஸ். இப்போ இது எல்லாமே கேப்சிட்னா இது ஒன்றுமே கேப்சோமியர். ஓகே, கேப்சிட், கேப்சோமியர்ஸ். ஓகே, அண்ட் தென் capsomeres are arranged in helical, polyhedral, geometric bonds. ஓகேவா? ஸோ இப்போ ஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸ்னால் இதுதான் ஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸ். கேன் யூ சி ஐகோசாஹெட்ரல் ஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸில் இட் இஸ் கெட்டிங் அட்டாச்ட். அதுக்கப்புறம் பாலிஹெட்ரல், நிறையா ஹெட், திஸ் இஸ் பாலிஹெட்ரல். ஹீலிக்கல், வேர் இஸ் தட்? திஸ் இஸ் ஹீலிக்கல். இப்படி ஒரு டர்னில் இட் பிகம்ஸ் ஹீலிக்கல். ஓகேவா? So a virus is a nucleoprotein and the genetic material is infectious. இப்போ வைரஸோடைய ஏன் வைரஸ் நம்ம இன்ஃபெக்ஷியஸ்ன்னு சொல்கிறோன்னா, நாட் பிகாஸ் the virus has protein, it has the subproteins, not only because of that. Majorly virus has its nucleic acid and all of that nucleic acid is highly contagious. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நம்ம வைராய்ட்ஸ் பசங்களா, வைரஸ் இஸ் டிஃப்ரெண்ட், வைராய்டு இஸ் டிஃப்ரெண்ட். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வைரஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா? வைரஸ் யார் கண்டுபிடிச்சா? ஹி வாஸ் திஸ் பர்சன். ஓகே, யா, வி ஸ்டார்டட் வித் திஸ் பர்சன். திஸ் இஸ் வைரஸ், ஐவனாஸ்கி. இப்போ நம்ம படிக்க போகிறது வைராய்ட்ஸ். ஓகே, it is TO diner. So கண்டிப்பாக ஒரு நீட் எக்ஸாமில் all of these people's name were asked in section A and இவங்களோட டிஸ்கவரி செக்ஷன் Bயில் கேட்டிருந்தாங்க. இட்ஸ் லைக் ஒரு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் கொஷின் இதெல்லாம். ஸோ இது 1971 he discovered there is something called as viroids. Okay,
they are infectious agents and smaller than viruses. நம்ம பாக்டீரியா விட ஸ்மாலாக எதுவுமே இல்லைன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பாக்டீரியா விட ஸ்மாலாக மைக்கோபிளாஸ்மா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மைக்கோபிளாஸ்மா விட ஸ்மாலாக என்ன இருக்குது, வைரஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ வைரஸ் விட என்னதான்ப்பா ஸ்மாலாக இருக்குன்னா வைராய்ட்ஸ் ஸ்மாலாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அண்ட் தே காஸ் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். ஓகேவா? இப்போது இந்த வைராய்ட்ஸ் எப்படி இருக்கும்னா இதோட ஸ்ட்ரக்சர், இதுக்கு ஒரு ஃப்ரீ ஆர்என்ஏ இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு ப்ரோட்டீன் கோட் இந்த மாதிரிலாம் இருக்காது. எனி ஃப்ரீ ஆர்என்ஏ விச் இஸ் இன்ஃபெக்ஷியஸ், இந்த மாதிரி எனி ஃப்ரீ ஆர்என்ஏ விச் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் இஸ் த வைராய்ட்ஸ். வைராய்ட்ஸும் வைரஸும் சிமிலரே கிடையாது, பட் போத் ஆர் பேத்தோஜெனிக். both have a pathogenic genetic material. வைரஸ்க்கு டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம் ஜெனட்டிக் மெட்டீரியல். பட் வைராய்ட்ஸ்க்கு ஆர்என்ஏ மட்டும் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். வைரஸ்க்கு தே ஹாவ் அ ப்ரோட்டீன் கோட், பட் வைராய்ட்ஸ் டூ நாட் ஹாவ் அ ப்ரோட்டீன் கோட். ஓகேவா? அதுக்கப்புறம் த ஆர்என்ஏ ஆஃப் த வைராய்ட் ஹாவ் அ லோ மாலிகுலர் வெயிட். ஸோ வைரஸ் பற்றி படித்தாச்சு, வைராய்ட் பற்றி படித்தாச்சு. வைரஸையும் சரி வைராய்டையும் சரி நம்மளோட விட்டேக்கர் he didn't keep it in the 5 kingdom system of classification. ஓகேவா? இன்னொரு எக்ஸெப்ஷன், இதையும் he didn't keep it in the 5 kingdom system of classification, which is lichens. Lichensனா என்னது? symbiotic association between fungi and algae. ஆக்சுவலாக மைக்கோரைசாவையும் அவர் எங்கேயுமே வைக்கல, பட் இட்ஸ் ஓகே. இது 3 பற்றி படிக்கலாம். ஸோ லைக்கன்ஸ் ஆர் சிம்பயோட்டிக் அசோசியேஷன். ஸோ இந்த டயக்ராம் வந்து ஒரு வேறு லெவல் டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபங்கையோட ஹைஃபே. ஓகேவா? ஒரு ஃபங்கையோட ஹைஃபேவும் எதை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் ஹோல்டிங் த ஆல்கல் செல். கேன் யூ சி? ஆல்கல் செல். இப்போது ஃபங்கல் ஹைஃபேக்கு நடுவில் தான் தெர் இஸ் அன் ஆல்கல் செல். அப்போ என்ன நடக்கும்னா திஸ் ஆல்கே வில் photosynthesize. It will undergo photosynthesis. இந்த photosynthesisல it will produce its energy and food particles. இந்த ஃபுட் பார்ட்டிக்கல் அப்படியே நம்மளோட ஃபங்களோட ஹைஃபே அப்படியே உறிஞ்சு இட் வில் டூ இட்ஸ் மெட்டபாலிசம். அப்போ ஆல்கேலேருந்து ஃபங்கை பெனிஃபிட் ஆகுது. ஃபங்கேலேருந்து என்ன ஆல்கே பெனிஃபிட் ஆகுது? ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். ஓகே, சி தி ஆல்கல் செல் எவ்வளோ க்யூட்டாக ஹேண்ட் மாதிரி இட் இஸ் அப்படியே ஹோல்டிங் லைக் ஒரு கிரேடில் மாதிரி எவ்வளோ அழகாக இட் இஸ் ஹோல்டிங் பார்த்தீங்களா? ஸோ ஃபங்கல் ஹைஃபே, ஆல்கல் செல். அண்ட் இதை வந்து ரீப்ரொடக்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் டு சே தட் even when this is there, they reproduce. Algae reproduces, fungal reproduces. No, so they call this to be the reproductive unit. இப்போ என்ன content கொடுத்துருக்காங்க? Lichensனா they form a symbiotic association between what and what? Between fungi and an algae. இது ரெண்டுத்துலையுமே both are mutually benefited. அதனால தான் symbiotic relationship. ஓகேவா? ஸோ the algal component, இந்த algal component பேர் என்னன்னா phycobiont. இங்கே இருக்கா? phycobiont. And the fungal component பேரு mycobiont. ஓகேவா? ஸோ fungi is heterotrophic but algae is autotrophic, photosynthetic in nature. So இந்த ஸ்லைடில் this is very important. phycobiont, mycobiont. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் பிக்சர் ஆஃப் அ லைக்கன்ஸ். லைக்கன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், வாட்டர் பாடிஸில் வளர்கிறது இருக்குது, ட்ரீஸில் வளர்கிறது இருக்குது, ஒரு ராக்கில் வளர்கிறது இருக்குது, அந்த மாதிரி நிறையா லைக்கன்ஸ் இருக்குது. இங்கே there are different types of lichens. And lichens பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா சொல்லணும்னா there are பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். எங்கெங்கெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ அங்கெல்லாம் லைக்கன்ஸ் வளரவே வளராது. மீனிங் டு சே தட் ஒரு ஃபங்கையும் ஒரு ஆல்கேயும் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னா தேர் ஷுடன்ட் பி எனி பொல்யூஷன். இட் ஷுட் பி அ பியூரஸ்ட்
ஃப்ரெஷ் என்வாயன்மெண்ட். ஓகேவா? அதனால தான் லைக்கன்ஸை பொல்யூஷன் இண்டிகேட்டர் சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ தேர் ஒன்ட் பி லைக்கன்ஸ். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, ஆல்கே வில் ப்ரிப்பேர் ஃபுட்டு, ஃபங்கை வில் ப்ரொவைட் ஷெல்டர். ஸோ இதெல்லாம் க்ரஸ்டோஸ் லைக்கன். க்ரஸ்டோஸ் லைக்கன்னா எப்படி இருக்கும்னா க்ரஸ்டியாக ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஒரு ராக்கில் இருக்கும். சி, இது மாதிரி நிறைய கலரேஷன் இருக்கும். ஸோ திஸ் கைண்ட் இஸ் கால்ட் அஸ் க்ரஸ்டோஸ் லைக்கன். அண்ட் த செகண்ட் திங் இஸ் த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். ஸோ ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய ஒரு பிளான்ட் பாடி மாதிரி இருக்கும். தட் இஸ் த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். அண்ட் த தேர்ட் திங் இஸ் ஃபோலியோஸ் லைக்கன். ஃபோலியோஸ் லைக்கன் எப்படி இருக்கும்னா பார்க்க லீஃப் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபோலியோஸ் லைக்கன். அவ்வளோதான். ஏ சூப்பர் அனிமேஷனில் ஐம் கோனா ப்ளே இட் அகெயின். தட்ஸ் ஆல் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு பி பேஷண்ட்லி. அண்ட் நான் என்னோட ஜஸ்டிஸ் பண்ணிட்டேன் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில். நவ் ஐ வாண்ட் யூ ஆல் டு மேக் ஜஸ்டிஸ் இன் ஸ்டடிங் ப்ராப்பர்லி. ஸோ மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் சாப்டர். அண்டில் தென் பை பை.